நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அப்ளைட் ஃபார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் சேனல் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் நான் வந்து ஒரு 20 வயசு தான் இருக்கும். நான் இன்டர்வியூக்கு போனேன். I used to be this very young thin girl. I mean, I'm not body shaming ஆக சொல்ல, ரொம்ப பாவமான ஒரு பொண்ணாக தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இன்டர்வியூவில் வந்து ஒரு 3 கேர்ள்ஸ் வந்தாங்க. 3 பேரையும் இன்டர்வியூ பண்ணாங்க. they said you are selected, பேசிக் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கேட்டாங்க. எல்லா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு செலக்டட்னு சொன்னோன்னே, சார் என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே, சார் நீங்கள் 3 பேரும் யங் கேர்ள்ஸ்மா, நீங்கள் வந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிடுங்க, ஒருத்தர் டெஸ்கில் இருங்க, ஸோ ஆஃபீஸ் ஜாபில் நீங்கள் வந்து யூ கேன் டேக் ஆன். ஐ செட், சார் நான் ஜேர்னலிசம் எடுத்ததே ஒரு ரிப்போர்ட்டர் ஆகணுன்ற ஒரே கனவில் தான். ஏன்னா அங்கே தான் ஐ ஃபீல் ஒரு கிரவுண்டில் போய் பீப்புளை மீட் பண்ணி அவங்களோட வாய்ஸை கொண்டு போய் கொடுக்கறது தான் ஒரு மீடியாவோட பவர்ன்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் ஜேர்னலிசமே சூஸ் பண்ணேன். ஸோ ரிப்போர்ட்டராக எனக்கு நீங்கள் ஜாப் கொடுத்தீங்கன்னா நான் வரேன், இல்லைன்னா ஐ வில் சி வேர் ஐ கேன் கோ அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், ரிப்போர்ட்டிங்கா, இது டிவியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா க்ரூவோடு எப்போவுமே போகணும். அது ஒரு 3 மென் இருப்பாங்க. ஒரு வண்டியில் நீங்கள் போகணும், கிரவுண்டுக்கு போகணும். சம்டைம்ஸ் க்ரௌடடாக இருக்கும், சம்டைம்ஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ அந்த 3 மென்னோட தான் நீங்கள் த என்டையர் டே ட்ராவல் பண்ணணும். உங்களாலாம் முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஐ செட், பரவாயில்ல சார், நான் ட்ரை பண்ணுறேன். அதையும் சொன்னாங்க, நீங்கள் வேறு பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கீங்க, உங்களை எங்கேயா பிடிச்சி தள்ளி விட்டுற பாருங்க. சார் நான் அது பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்டட். அது என்னமோ தெரியல, ஃபஸ்ட்டு டே என்னோடய ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் காலையிலேருந்து எனக்கு எந்த ஒர்க்குமே கொடுக்கல. ஒரு 4-5 மணிக்கு மேலே என்னோடய சீஃப் ரிப்போர்ட்டர் இருப்பார், மோஸ்ட்லி மேல். ஐ திங்க் ஐ வாஸ் த ஒன்லி விமன் ரிப்போர்ட்டர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அவர் வந்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அம்மா, இந்த பெசன் நகரில் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஈவெண்ட் இருக்குது, ஏன்னா ஒரு ஃபியூ லேக் பீப்புள் வந்து கேதர் ஆவாங்க. அங்கே போயிட்டு கேமரா க்ரூவோடு போயிட்டு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இன்டர்வியூலாம் பண்ணிவிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி சார், நம்ம ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ரொம்ப ஜோஷாக கிளம்பி அப்படியே நல்ல சொஃபஸ்டிகேட்டட் கார் எல்லாம் கொடுப்பாங்க. போனால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே வண்டியை நிறுத்திட சொல்லுவாங்க. ஏன்னா இட் இஸ் அ வெரி வெரி க்ரௌடட் ஈவெண்ட், ஏன்னா ரிலீஜியஸ் ஈவெண்ட் அது. ஸோ போகிறோம், நாங்கள் 2 கிலோமீட்டர் நடக்கிறோம் கேமரா கூட நடந்து அந்த கூட்டத்தில் போய் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், பைட்ஸ் எடுக்கிறேன், எல்லாம் முடிச்சு திரும்பி பார்க்குறேன், எங்கள் கேமரா க்ரூவை காணோம். கூட்டத்தில் குழந்த மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். தென் ஐ ரியலைஸ், ஓஹோ இதுதான் சொன்னாரா நம்ம எடிட்டரை, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அப்போ ஒரு டவுட் இருந்தது, ஒருவேளை நம்மளை டெஸ்ட் பண்ண தான் இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து இதுக்கே நம்ம தயங்கிட்டோன்னா அடுத்த கட்டம் போக முடியாதுன்ற அன்னைக்கு த ஃபர்ஸ்ட் டே ஐ டிசைடட் ஐ வில் கோ பேக், ஃபைல் த ஸ்டோரி அண்ட் தென் கண்டினியூ மை ஜேர்னி. ஸோ அப்படி நான் இது வந்து ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி தான் இருக்கும். ஒரு விமனும் ஒரு ஃபீல்டில் புதுசாக அவங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணும்போது த பிக்கஸ்ட் சேலஞ்சஸ், அவங்க அதை தாண்டி அந்த இடத்துல நின்றுட்டாங்கன்னா பின்னாடி வரக்கூடிய எந்த விமனும் அந்த பாத்தை ஃபாலோ பண்ணிடுவாங்கன்றது நான் அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஃப்ரம் தேர் மை ஜேர்னி ஹாஸ் பீன் கிரேட். பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாக இருந்தேன், இன்றைக்கி இருக்குது. ஸோ ஓவர் த கான்வர்சேஷன் பேசலாம். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், ஓனிங் த மைக். So I think we all are owning the mic today, but I don't know whether we have actually redefined it by owning it. So adha patti the conversation da nama ponnonu. So coming to you Rofa ma'am, so neenga oru சொல்லிக்கிறேன், இங்க உட்கார்ந்தா கடைசியா கேப்பீங்கன்னு உட்கார்ந்தேன். இல்ல முதல்ல ஆரம்பிக்கிறேன், பரவாயில்ல. ஏன் நான் உங்ககிட்ட வரேன்னா, நீங்க இருக்கிறது இஸ் த மோஸ்ட் அகெயின் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிளேஸ். ஏன்னா எப்படி நியூஸில் வந்து ஐ நோ நியூஸ் மீடியாவில் விமன் இருக்கிற சேலஞ்சஸ் ஐ நோ, பட் நீங்கள் இருக்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரில். ஸோ அதில் ஒரு 2 decades பேக் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணிங்க ஆஸ் அ விமன், என்னால் இந்த இடத்துல ஒரு மோஸ்ட்லி மேல் டாமினேட்டட் செக்டரில் என்னால் வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் கொண்டு வர முடியும், ஐ கேன் ஓன் அ மைக்குன்னு என்றைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, ஸோ எல்லோரும் சொல்கிற விஷயம் நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. I didn't choose media, it came to me. So it was an accident. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் ஆக்சிடெண்ட் மீனிங் ஐ லவ் டு ரைட். நிறைய எழுதுவேன் ஸ்கூலில் காலேஜில். அந்த 10th அப்புறம் நம்ம ஏதோ ஒரு திடீர்னு ஒரு உற்சாகம் வரும் இல்லையா, அதில் எழுத ஆரம்பித்து எழுத்து ரொம்ப பிடிச்சி எழுத்து மூலமாக மீடியாவுக்கு வந்த ஒரு பர்சன்னா. பேசிக்காக முதல் அசைன்மெண்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஓடி போயிட்டார் பாவம் விஜய் டிவியில் வந்து. அப்போது there was one script writer who was supposed to do a content. அவர் வந்து
அவர் கெட்ட காலமா இல்லை ஏன் நல்ல காலமாக தெரில, அவர் ஓடி போயிட்டார். அப்போ ஐ ஹேட் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஸோ தே ஆஸ்ட் மீ, பிரதிமான்னு சொல்லி ஐ ஹேவ் அ பார்ட்னர், business partner. So she was working with them. She was just a young producer who's working with them. So they asked me, so she has said that நான் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க, and I know her friends, her gang as well. So they asked me if I can write for them. சரி, why not அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சது. எழுத்தில் ஆரம்பித்த ஜேர்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்படியே ஜஸ்ட் கண்டினியூட். ஸோ நான் இன்ஃபேக்ட் முதல் 4 years நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா வாட் யூ வாண்ட் பிகம்னு கேட்டிருந்தீங்கன்னா, மேபி ஐ டென்ட் ஹாவ் அ கிளியர் விஷன் ஆஃப் வாட் ஐ வாண்டட் டு டூ. ஐ ஜஸ்ட் லவ்ட் வாட் ஐ வாஸ் டூயிங். இட் ஹேப்பன் டு மீ. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் வாட் யூ டிஸ்டைன் டு கெட் யூ ஷுட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் வாஸ் till date I have not gone in search of anything. What's come to me, I've taken it. But I've taken it in a very happy and light manner, or what to say, in a very ரொம்ப பிரைட்டாக எடுத்திருக்கேன் அதை. I've never thought that this has been pushed on me, this is what has happened. I've just enjoyed my journey. Today, after 25 years, I'm sitting here with all of you. So I don't know if I own the mic, but I would say that I've enjoyed the mic. So wow, that's wonderful. I think that's more important when you actually do something. So coming to you, Shivashankari, I know like RJs, I have a lot of friends who are RJs. I always felt that RJ, the women RJ வந்து நிறைய இருந்திருக்காங்க comparatively. I don't know, I might be wrong, but in comparison to other platforms. But இருந்தாலுமே ஒரு women RJ-வா நீங்கள் நினைக்கிறீங்களா you have owned the platform itself as women உடைய percentage நிறைய இருக்கிறதுனால உங்களால் ஒரு பெரிய மார்க்கை பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? How have your journey been? First, good afternoon everybody. ஸோ லஞ்சுக்கு லேட் ஆகுது, பட் இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே பேசலாம். ஸோ ரேடியோவில் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தெரியாமல் தான் போனேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து MBA BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து பொதுவாக நமக்கு மீடியானா டிவி மட்டும்தான் தெரியும். ஐ டென்ட் நோ தேர் வாஸ் சம்திங் கால்ட் RJing and all. ஓகே, ரேடியோவில் பேசுவாங்க தெரியும், ரொம்ப எந்த மாதிரி இருக்கும் அந்த வேலைன்றது தெரியாது. But once I went there and I tried it, it was very, very challenging because media la eppodume girls I'm talking about some more than a decade back, 15 years back, 17 years back. So appo vandu women abinale media na VJ, and it will be more on at least or 70% looks la irukum. இந்த டஸ்கி ஸ்கின் அது இதுன்னு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ வென் ஐ சா ரேடியோ ஸ்டேஷன் அண்ட் வென் ஐ வெண்ட் தேர் அந்த கன்சோலை பார்க்கும் போதும் சரி, இட் வாஸ் ஒன்லி அபவுட் டெக்னிக்கலி யூ ஹாவ் டு நோ அண்ட் யூ ஹாவ் டு நோ த கான்டென்ட். ஸோ இட் வாஸ் நோவேர் அபவுட் மை லுக்ஸ் அட் ஆல். ஸோ தட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஐ வாஸ் லைக் வாவ், இதில் வந்து எனக்கு இந்த லுக்ஸ் நான் என்ன ட்ரெஸ்ஸு போடுறேன், எப்படி இருக்கேன் பார்க்கன்றது கிடையாது. they are going to connect me only through my voice and my content. So that was very inspiring. அப்போது ரொம்ப ஜெனுவனாக என் கூட கனெக்ட் ஆவாங்கல்ல. இப்போ கூட நம்ம வீடியோலாம் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில், ஒரு லெவலுக்கு மேலே அந்த கண்டென்ட்டை தாண்டி அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அவங்க என்ன தோடு போடுறாங்க, இதெல்லாம் தான் பார்க்குறோம். ஆனால் ரேடியோவில் மட்டும்தான் இல்லை, அந்த வாய்ஸு அந்த கான்டென்ட் இது மட்டும்தான் இருக்கும் போது அது ரொம்ப எனக்கு ஜெனுவனாக இருந்தது, ரொம்ப பியூராக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங், ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப தயக்கம்லாம் இருந்துச்சு. பிகாஸ் நான் பண்ணிகிட்டு இருந்த ஷோ, நான் எனக்கு கொடுத்த ஷோக்கு முன்னாடி வந்து மிர்ச்சி சிவா அந்த ஷோ பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பெரிய செலிப்ரிட்டி, அவர் டாக்டர் லவ்னு பண்ணும்போது அவர் அப்போ சென்னை 28 ரிலீஸ் ஆகி இட் வாஸ் அ மேசிவ் ஹிட். அண்ட் ஐ வாஸ் லைக், அந்த ஷோ நான் பண்ணால் யார் கேட்பா? அவர் ஜாலியாக பேசிட்டு போயிடுவார், நான் அவரை மாதிரி ஜோக்கும் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணும், அவரை மாதிரி நான் ஜோக் அடிக்கணுமா, இல்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுமா? ஐம் ஃப்ரெஷர் டூ. ஸோ வாட் ஐம் சப்போஸ் டு டூ அப்படின்னு என்னென்னா, ரேடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபேக் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. இப்போது ஈவன் இஃப் யூ டூ அ ஸ்டேஜ் ஷோ, மேபி ஒன் டே யூ கேன் டூ, இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் விஜய் கூட வீக்லி ஒன்ஸ் அப்படின்றதுனா நீங்கள் அந்த டைம். பட் RJங்கிறது டெய்லி யூ ஹாவ் டு கோ அண்ட் டாக். ஸோ ஒரு நாள் 2 நாள் நம்ம வந்து வேறு மாதிரி பேச ட்ரை பண்ணலாம், டெய்லிலாம் வேலைக்காகாது, சாயம் வெளுத்துரும். ஸோ வாட் எவர் இட் இஸ், வெதர் ஐ எம் போரிங் ஆர் நாட், ஐ ஹாவ் டு பி மை செல்ஃப். I can't imitate Shiva, or I can't imitate who's already been there. So the first thing I owned was my individuality. People have to accept the way I am. So அதுதான் நான் ஓன் பண்ணேன். Before owning the mic, I owned myself. Then I thought, இந்த இண்டிவிஜுவாலிட்டி வச்சு நான் எப்படி கனெக்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த 2 விஷயம் தான் என்ன ஓன் பண்ண வச்சது. ஸோ தட்ஸ் ஹவ் மை ஜேர்னி ஸ்டார்ட். எக்ஸலண்ட் விஷயம். ஸோ திலகவதி, ஸோ இதை நீங்கள் நம்ம ட்ரைபில் இருக்கீங்க, ஸோ டிவி மீடியாவில். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி இந்த டிவி மீடியாவுக்கு வந்தீங்க? லைக் ஐ செட், நாங்கள் 25 இயர்ஸ் பிஃபோர் வந்தபோது விமன் பெருசாக இல்லை, ரிப்போர்ட்டிங்கில் இல்லை, டெஸ்கில் தான் இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ பார்க்கும்போது ஜென்ரலாக நிறைய விமன் இன் நியூஸ் இருக்காங்க, நியூஸ் மீடியா. பட் நீங்கள் வரும்போது ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சா? நீங்கள் என்னன்னு நினச்சி மீடியாவுக்கு வந்தீங்க? உள்ளுக்குள்ளே அப்படி தான் இருக்கா இன்னும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஃபேபுலஸான ஈவெண்ட் இனிஷியேட் பண்ணதுக்கு மேஜிக் தமிழ் 20 அண்ட் ஆல் த அமேசிங் பீப்புள் அவுட் ஹியர், உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். அண்ட் டு ஷேர் த ஸ்டேஜ் வித் ஆல் திஸ் அமேசிங் விமன், இந்துஜா, ரஃபுவா மேம், சிவசங்கரி அண்ட் அபர்ணா. உங்களோட வாய்ஸ் இல்லாமல் எங்களோட ஒரு நாள் நகர்ந்தது கிடையாது. ஹூவர், நீங்கள் எஃப்எம்ஏ கேட்காதவங்க கூட ஏதாவது ஒரு சிக்னலில் ஏதாவது ஒரு காரில் உங்களோட வாய்ஸ் கேட்டிருப்பாங்க. ரவுஃபா மேம் அவங்களோட நிறைய ஷோஸ் வந்து எங்களுடைய ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், நாஸ்டாலஜிக்காக இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ யூஆர் ஆல் த்ரூ வித் அவர் லைஃப்ஸ். அப்புறம் நான் அவங்களோட சோலார் பேனல் டாக்குமெண்ட்ரின்னு நினைக்கிறேன், தட் வாஸ் வெரி வைரல். அது நான் அவங்களோட பார்த்துருக்கேன். ஸோ இந்துஜா, ஐவ் நோன் யூ, உங்களோட பாட்காஸ்ட் பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் கிரெடிட்ஸ் டு ஆல் த விமன் அவுட் தேர். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, இந்த ஸ்டேஜில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு, and for the organizers. So coming back to a question, I'm an engineer by qualification basically. நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இன்ஜினியரிங் வருதோ இல்லையோ அவங்க லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும். எஸ், அண்ட் தேங்க்ஸ். இப்போ ஆடியன்ஸ் வந்து இஃப் அட் ஆல் யாராவது ஒரு நல்ல கொஷின் கேட்குறாங்க இல்லை ஒரு நல்ல ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா, please feel free to clap and encourage them. That is the least possible thing you can do. Of course you have your work, phone பார்த்துட்டு இருக்கீங்க, பக்கத்தில் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஓகே. me being an anchor, எனக்கு அது என்னோட வாழ்நாள் பழக்கம் அப்படின்றதுனால I'll be keep on asking it. நான் கிளாப் பண்ணுற வரைக்கும் விட மாட்டேன் என்னோட ஆடியன்ஸை. So if someone is making a good point, please cheer them, empower them. We are here for that. நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இருக்கோம், எம்பவர் பண்ணுறதுக்காக இருக்கோம். ஸோ அது பண்ணுங்கள். engineering முடிச்சுட்டு then I was always interested in this மைக், ஸ்பாட்லைட்ஸ் ஆன் மீ. நம்ம ஸ்கூல் காலேஜ்லேருந்து எலக்யூஷன்ஸில் இருந்திருப்போம், கல்ச்சரல் கிளப்பில் இருந்திருப்போம், ஆங்கரிங்கில் இருந்திருப்போம், அது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் என்னோடய வேலைக்கு போகிறதுக்காக ஒரு 6 months ஒரு கேப் இருந்தது. ஸோ அந்த டைமில் why can't I do some anchoring அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு லோக்கல் கேபிள் சேனல் அங்கே போய் நான் ஜாயின் பண்ணலான்னு கொஞ்சம் ஒரு 2-3 days அதை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டோல்ட், இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், why are you doing it? இந்த மாதிரி கேபிள் சேனலுக்கெல்லாம் நீ எதுக்கு போகிற? இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் நீ பெரிய இடத்துல பண்ணணும், அதுக்கெலாம் உனக்கு வாய்ப்பு இருக்காது, யூர் இன் ஸ்மால் டவுன், எதுக்கு அப்படி பண்ணுற? அந்த மாதிரி நிறையா கிரிட்டிசிசம் எல்லாம் இருந்தது. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு டூ, எனக்கு அது ஸ்டார்ட் பண்ணணும். அன்றைக்கி பர்டிகுலர் ஆங்கர் வரல, லைவ் 7 to 8 அந்த ஆங்கர் வரல. அதனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு 2-3 days, why don't you do அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் மைக்க மாட்டியாச்சு. அன்றைக்கி அந்த 7 to 8 நான் அதை பண்ணிவிட்டேன். அண்ட் இட் வாஸ் ஓகே. அந்த சைட் அப்போ 4லேருந்து நீங்கள் லைவுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஐ செட் ஓகே, நம்ம ஏதோ சுமாராக, பட் அல்லில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சென்னை லாங்குவேஜில், எனக்கு ரொம்ப பயந்து தான் இருந்தேன் நான். But I did. I was doing it for 2 months and then சென்னைக்கு கால் லெட்டர் வந்துருச்சு. I joined in an MNC. I was an IT basically, software engineer ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ரியாலிட்டி ஷோ அதுக்கான ஒரு ஆடிஷன்ஸ் வந்தது. There were around 5,000 people, I think all over தமிழ்நாடு. அப்புறம் சென்னையில் வந்து எவ்வளோ பேர் அந்த கிரவுண்டில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. I was chosen one among them and finalist 16 பேர் all over தமிழ்நாடு. அந்த 16 மெம்பர்ஸில் நானும் ஒருத்தியாக இருந்தேன். So that was the initiation. Okay, we are going to be there in media. ஏதோ நம்ம ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. I was still an IT and working, but I was also doing this as freelancing, anchoring அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ புது யுகம் அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது. அது புதிய தலைமுறை புது யுகம். அந்த சேனலில் சாட்டர்டே சண்டே போனால் ஒரு லைஃப் ஸ்டைல் ஷோ இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் ஷூட் இருக்கும், அதுக்கு ஒரு 2000 ரூபாய் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நான் போயிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் பெஞ்சில் இருந்தேன், ஐடியில் பெஞ்சில் இருந்ததுனால ஓகே நமக்கு இதுக்கெலாம் டைம் இருக்குது அப்படின்னு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நியூஸ் ஃப்ளோர் பார்க்கும்போது, சின்ஸ் இட் வாஸ் த சேம் பில்டிங், when they open up, பிரியா பவானி சங்கர் and everyone, ஷரண்யா அவங்கெல்லாம் பிடி ஆரம்பித்து அப்படியே நியூஸ் மீடியாவே புரட்டி போட்ட ஒரு காலகட்டம். ஐ வாஸ் ஸோ பேஷனேட் டுவர்ட்ஸ் இட். ரொம்ப அந்த நியூஸ் ஸ்டூடியோ பார்த்தாலே ஒரு வைப் இருக்கும். ஸோ வென் ஐ வாஸ் கெட்டிங் ரெடி, பிபிஎஸ் எவ்ரி ஒன் வில் பி கெட்டிங் ரெடி, ஐ டோல்ட் தம், அக்கா நான் உங்களை பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களோட நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஐ வாஸ் ஸோ ட்ரான் டுவர்ட்ஸ் தட். Once when they opened that newsroom, அங்கே மேலே இருந்த லைட்ஸ், அந்த டெக்னிக்கல் அப்பேரட்டஸ், அந்த நியூஸ் ஃப்ளோர், அவங்க உட்காந்து வாசிக்கிற அந்த சேர், தட் வைப், அது ஏதோ ஒன்று பண்ணுச்சு என்ன. நான் ஒன்று அப்போ அந்த இடத்துல நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு உணர்வு. ஒரே ஒரு நாள்
ஒரு ½ அன் ஹவர் புல்லட்டின் நம்ம இந்த ஸ்டேஜில் இங்கே உட்காந்து படிச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். விச் வாஸ் ஆன் 2013. 2013 நான் நினச்சேன். ஐ வாஸ் நாட் அ நியூஸ் பர்சன். எனக்கு நியூஸ் படிக்க தெரியாது, எந்த வித பேக்ரவுண்டுமே எனக்கு கிடையாது. பட் ஐ ஹேட் தட். Down the line 4 years, I had my first bulletin in the very same studio. And now, இப்போ அந்த studio, it is my second home. It has seen more of Tilagavadi than my family and my friends have seen. என்னோட emotions, என்னோட rage, என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அந்த ஸ்டுடியோ பார்த்துருக்கு. அந்த ஸ்டுடியோ என்னோட ரெண்டாவது வீடாக மாறி இருக்கு. I'm a first generation graduate from my family. My father has not completed his schooling. My mother, அவங்க அந்த காலத்து +2. I'm the only person from my family who is there in media, and I've completed a decade in news industry. 13 வருஷம் மீடியாவில், 10 வருஷம் நியூஸ் மீடியாவில். ஸோ ஐ திங்க் ஓனிங் த மைக் அப்படின்றது திடீர்னு ஒரு நாள் வந்துடல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் மை மென்டர் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மீ இன் டு நியூஸ் மீடியா த டெல்லிங். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். புதிய தலைமுறையெல்லாம் ரொம்ப பெருசு, ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் அதுக்கெல்லாம் நான் வர்த்தான்னு எனக்கு தெரியல, நான் அங்கே இருப்பேனான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு டூ. இதெல்லாம் நான் ரோட்டில் நின்று பேசியிருக்கோம். அண்ட் ஹீ செட், அது லைஃப் டைம்க்கு நான் எடுத்துக்கிட்டேன் அவரோட அந்த வேர்ட்ஸ். உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, யூ காட் தட் பொட்டன்ஷியல், யூ வில் ஓன் யுவர் ஐடென்டிட்டி ஒன் டே, உனக்கு கால் வரும்னு. அதே மாதிரி வந்து டவுன் த லைன் 2 years 3 times புதிய தலைமுறை கால் மீ. ஐ டினைட், 2 வாட்டி டினை பண்ணேன், பிகாஸ் ஐ ஹேவ் டு குவிட் மை ஐடி ஜாப் அண்ட் டேக் அப் திஸ் ஆஸ் மை ஃபுல் டைம். ஐ டுக் தட் ரிஸ்க். நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன். ஐ குவிட் மை டே ஜாப் விச் வாஸ் ப்ரொவைடிங் மீ பிரெட் அண்ட் பட்டர். ஐ டுக் திஸ் ரிஸ்க் அண்ட் நவ் தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். அதே மாதிரி நடந்தது. ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் டு ஓன் our mic. என்னன்னா mic is given to us ன்னு சொல்றதை விட we took it. Now we are allowed to speak, but are we allowed to ask the right questions? Are we allowed to set the perception? Are we allowed to set the agenda? அப்படிங்கிறது it is still a question. We are still struggling தான். இந்த மாதிரி ஒரு மேடையும் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனும் அந்த மாற்றத்துக்கெல்லாம் ஒரு பேஸா அமையும், ஒரு அடித்தளமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச். Excellent story. So coming to you, Aparna, why did you choose documentary filmmaking when mainstream is there? So நீங்கள் ஒரு ஆஸ் அ விமன் ஃபிலிம் மேக்கராவா இல்லை என்ன பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி மூலியமாக உங்கள் வாய்ஸை வந்து கொண்டு போகலான்னு நினச்சிங்க? வாட் இஸ் யுவர் ஸ்டோரி அபவுட்? ஸோ ஹாய், ஐ எம் அப்பர்ணா கணேசன். நான் சென்னையிலேருந்து தான். அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் யூ, நானும் இன்ஜினியரிங் படித்தேன். அண்ட் மீடியாவில் எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான். So it was actually a very crucial time. I had just turned 21. IBMல ஆஃபர் லெட்டர் இருக்குது. வீட்டில் அடம் பிடிச்சி ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசமில் அப்ளை பண்ணுறேன், இங்கே தான் இருக்குன்னு கேட்டு எப்படியோ தடிக்கடிச்சு வந்து ஐ கிளியர் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் ஐ காட் அ சீட். அண்ட் இது வந்து எனக்கு 17 வயசில் எனக்கு அப்போது விவரம் தெரியல, நான் அடம் பிடிக்கலை. அப்போ நான் ஐபிஎம்மோட ஹெச்ஆர்கே மெயில் அனுப்பிச்சிட்டேன் சேயிங் நான் ஜாயின் பண்ண போகிறதில்ல உங்ககிட்ட, ஐ எம் வெரி சாரி, எனக்கு அடுத்து யாருக்காச்சும் அந்த ஆஃபர் கொடுத்துருங்க, ஜாபை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்குறாங்க. இப்போ இன்கேஸ் சேர்த்து வைக்கல நான் வாட் வில் யூ? நான் வீட்லேயே உட்காந்துருவேன்ட்டேன் நான். ஐ செட் இதை ஐ ஷுட் ஹவ் டன் இட் 17. அப்போ அந்த தைரியம் இல்லை, நவ் ஐ ஹேவ் இட். அப்புறம் ஜேர்னலிசம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் there was a module to do a mobile documentary. And now volunteer பண்ண ஆர்கனைசேஷனில் there was somebody who was doing social work and அவங்க வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸோ அங்கே அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணணும், பட் அட் த சேம் டைம் இமோஷன்ஸ் கொண்டு வரணும்னும் போது எல்லோரும் யூஸ்வலாக கண்ணை மட்டும்தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க, இல்லை சப்ஜெக்டை சிலுவேட்டில் உட்கார வச்சுருவாங்க, விச் இஸ் பேக்ரவுண்டில் லைட் இருக்கும், தேல் பி கம்ப்ளீட்லி டார்க். பட் எனக்கும் என்னவோ ஒருத்தவங்களோட உணர்வு வந்து உதடு பகுதியில் நல்லா தெரியும். சோகமாக இருக்காங்கன்னா அது எல்ஃப்ரவுன், சிரித்தாங்கன்னா அது வந்து நிறைய இடத்துல தெரியல. அண்ட் இந்த பெண்கள் கிட்ட நான் கேமரா தூக்கிட்டு போயிட்டு கையில் இருந்துச்சு. அப்போது ஃப்ரெண்டோட iPhone 5, என்னோட ஒரு LG G6, நான் அதெல்லாம் இப்போ ரேம் ஸ்பீட் கூட பத்தாது எதுக்குமே, தூக்கி கொண்டு போய் அவங்க ஃபேஸ் பக்கத்தில் வச்சுட்டு அவங்க எல்லாருமே என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஐ புட் தட் டுகெதர் அண்ட் தட் ஷார்ட் மொபைல் டாக்குமெண்ட்ரி வாஸ் லைக், இப்போ திரும்பி பார்த்தா இட் இஸ் வெரி பேட் குவாலிட்டி, பட் ஐம் ஸ்டில் ப்ரவுட் ஆஃப் 21-year-old Aparna ஃபார் திங்கிங் ஆஃப் சம்திங் லைக் தட். அண்ட் தென் ஐ டிசைடட் ஓகே விஷுவல் மீடியம் தான் அப்படின்னு. ஸோ when I joined, I made sure நான் பிரிண்டில் போகலை அண்ட் கண்டிப்பாக நான் டிவி போக மாட்டேன்னு நான் இருந்தேன். பிகாஸ் there are very few media channels that in my opinion sensationalism versus sensitization respect பண்ணுறது, and it's never up to the reporters, it is TRP, there are many aspects to it. So எனக்கு வந்து என்னோட இண்டிவிஜுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இப்போ நான் உதற தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா எவனும் கொஞ்சம் கேள்வி கேட்குறது கம்மியாக இருக்கணும்னு I decided to look into the digital medium. And so I joined a startup, started working towards stories, and I mean, this is unfortunate for the camera person in the crew, but they had typhoid, 2 வாரம் வரல.
அண்ட் வந்து அப்புறம்ண்ணா நீ சும்மா தானே இருக்கப்போ அப்படின்னாங்க. அப்போ தான் ஐஎஸ்ஓனா என்ன, ஷட்டர்னா என்ன, சிட்டிங் அண்ட் லேர்னிங் எவ்ரி திங். பட் அந்த 2 வாரம் அந்த ஒரு கிலோ கேமரா தூக்கிட்டு கொஞ்சம் சுற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவ்வளோதானா நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு தென் த்ரூ அண்ட் த்ரூ ஐ ஸ்டார்டட் மேக்கிங் விஷுவல் ஸ்டோரிஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக, விச் வாஸ் 8 minutes 10 minutes. அண்ட் என்னோட ஸ்டைல் இஸ் மோர் எக்ஸ்பிளைனர் ட்ரிவன், which is not character driven. Stories are very important, but நம்ம especially when you're working with marginalized communities, and நான் வந்து environment பற்றி நிறைய ரிப்போர்ட் பண்ணுவேன், which is இப்போது very honestly speaking நம்ம இருக்கிற இந்த ரூமில் எவ்வளோ ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ப்ரிவிலேஜாக உட்காந்துட்ருக்கோமோ, அந்த ஆப்போசிட் எண்ட் நாளைக்கு ஃப்ளட்டு வந்தால் இங்கே ஹில்டன் எஃபெக்ட் ஆக போகிறதில்ல, we all won't be affected. But the underlying thing is somebody in வியாசர்பாடி or somebody downtrodden will be really affected. ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸ்பிளைனர் ஸ்டைலில் போகணும், எனக்கு கான்டெக்ட் செட் பண்ணணுங்கிறதுனால தான் I decided to move into narrative storytelling. And documentaries, so far I've been able to do up to 30 minutes, which is what publications also allow. ஸோ உங்கள் எல்லாரும் விட லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான். ஸோ லைன் அப்பில் கரெக்டாக உட்காந்துருக்கோம். பட் ஐ திங்க் மை கோல் வில் நெக்ஸ்ட் பி 30 minutes 40 minutes longer feature films, and that's how the entire journey started. ஸோ உங்கள் எல்லாரும் பார்த்து தான் I'm inspired that okay, I still have much to go, there's still a lot to do. But at least you made a mark in something, in a field where not very more women are there. ஸோ நம்ம நிறையா அவங்களோட இன்ட்ரோ பற்றி கேட்டுட்டோம். பட் அகெயின் இவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் மீ, வி ஹவ் ஆக்சுவலி broken சம் ஆஃப் த பேரியர்ஸ் வி ஹவ் ஹேட். இப்போ நான் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் பார்க்குறேன், எல்லாருக்கும் சேலஞ்ச் இருக்கும். ஆனால் விமன் இன் மீடியாவோட சேலஞ்சே ரொம்ப யூனிக். நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டை 100,000 மக்களுக்கு முன்னாடி விட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நான் டிசைட் பண்ணாலும் லைக் சம்மன் மென்ஷன் தட் நீங்கள் நியூஸ் ரூம் போனீங்கன்னா இட் இஸ் ஆல் ஃபில்டு வித் மென், ரைட்? என்டையர் மீடியாவே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாப் லீடர்ஷிப் டு டெசிஷன் மேக்கிங் லெவல்ஸில் எப்போவுமே மென் தான் இருக்காங்க. இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஒரு சர்வே சொல்லுது about only 10% of women are in leadership position in media across India. ஸோ நான் வந்து அன்றைக்கி டிசைட் பண்ணால் கூட என்னை வந்து ஒரு ரிப்போர்ட்டராக வேணால் அன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்களே வெளியே. உடனே என்ன சொன்னாங்கன்னா, நீ ஃபீச்சர் ஸ்டோரிஸ் பண்ணுமா, லைக் அவங்க சொன்ன மாதிரி லைக் போயிட்டு ஒரு அழகாக சிம்பிளாக ஒரு ஃபீச்சர் ஸ்டோரி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால். ஆனால் நான் ரிப்போர்ட்டிங் வந்தது அப்போ எனக்கு வந்து பாலிட்டிக்ஸ் வாஸ் அ பிக் பேஷன். அப்படி தான் நான் ஜேர்னலிசம்க்கு வந்தேன். ஸோ அப்போ ஏன் ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாக நான் ஆகக்கூடாதா, எனக்கு என்ன அந்த திறமை இல்லையா, இல்லைன்னா எனக்கு பாலிட்டிக்ஸ் புரியாதான்னு போது, இல்லைம்மா கேர்ள்ஸ்க்கு வந்து பாலிட்டிக்ஸுன்றது என்றைக்குமே வந்து ஒரு பெரிய புரியாது, உங்களாலலாம் அவ்வளோ ஈஸியாக போய் ஒரு லீடரை வந்து கொஸ்டின் பண்ண முடியுமான்னு கேட்டபோது தான் ஐ டிசைட் அகெயின் எவ்ரி டைம் வென் தெர் இஸ் அ பேரியர் தட் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அப்போ தான் உங்களுக்கு அது உடைக்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ அப்படி தான் வந்து இது என்னடா இந்த பாலிட்டிக்ஸ் தானே, இந்த பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் வந்து என்ன இது ஏஸ் பண்ணுறது என்ன ஒரு பெரிய விஷயமா, நம்ம போய் இதையே பண்ணிட்டு வந்துட்டோன்ற அந்த ஐடியாவில் தான் ஐ ஸ்டார்டட். அண்ட் நம்ம பண்ணக்கூடிய அதோடைய சேலஞ்ச் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி கிரவுண்டில் ஒர்க் பண்ணும்போது ஐ எம் ஷூர் யூ ஆர் அ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். ஒரு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலிட்டிஷியனை போய் நீங்கள் கவர் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் போய் அவங்க வீட்டு முன்னாடியோ இல்லை அவங்க ஆஃபீஸ் முன்னாடியோ உட்காரணும். ஆஸ் ஒரு விமனாக யூனோ ரோடில் இவங்களுக்காக வெயிட் பண்ணி, இன்றைக்கி இருக்கா மாதிரி ஒரு மால்ஸோ எதுவும் கிடையாது, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்காது. இஃப் you're having your periods, we don't know where to even go and change. This is how the scenario. I don't know இப்போ மீடியாவில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே மென் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்ததுனால when I was working in a prominent channel, அங்கே வந்து காமன் ரெஸ்ட் ரூம் தான் இருந்தது, லேடிஸ்க்குன்னு ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. அது கூட நாங்கள் சண்டை போட்டு தான் வாங்க வேண்டிய காலகட்டம் இன்றைக்கி இவால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்படி இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணி பேரியரை பிரேக் பண்ணி one day I became the chief of bureau of the same channel who said that உங்களால் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ண முடியாதுன்னு. ஸோ எனக்கு கீழே மென்னை ஒர்க் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு வந்தேன். ஏன்னா அகெயின் இந்த பேரியரை நீங்கள் பிரேக் பண்ணால் தான் அந்த லெவலுக்கு வர முடியும். சேம் திங் டுடே ஐ எம் an editor of your story which covers business leaders and startups. பிஸ்னஸும் வந்து விமனுக்கு புரியாதுன்னாங்க. பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங்லாம் விமன் இருக்காங்களா? ஒரு ஆண்டர்ப்ரினர்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 95% or 98% மென் இருப்பாங்க, 2% தான் விமன் இருப்பாங்க. அதுலேயும் வந்து நம்மளால் என்ன கற்றுக்கிட்டு எது தான் பண்ண முடியாதுன்னு வந்து த லாஸ்ட் 10 years யூனோ இதில் என்ன நான் என்னோடய பேரியரை நான் சொல்லிட்டு போயிடுறேன். அவங்களுக்கு என்னடா நானே இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ தே செட் என்ன ஒரு விமனால் வந்து என்ன ஒரு ஸ்டார்ட் அப்பை இன்டர்வியூ பண்ண முடியும், இல்லை இந்த மாதிரி விமன் பேனலுக்கு தான் மாடரேட்டாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. தென் ஐ ரியலைஸ் ஏன் விமன்னா வந்து விமன் பேனலுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி என்னுடைய இதை மாற்றி டுடே ஐ பீன் கால் டு மாடரேட் அண்ட் இன்டர்வியூ பீப்புள்
top business leaders from top leaders of India and unicorns of India. So இந்த மைண்ட் செட்டை நம்ம ஒரு இடத்துலையும் போய் மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் பிரேக்கிங் த பேரியர்ஸ் ஐ ஃபீல். ஸோ கம்மிங் டு யூ ரோஃபா, ஐ நோ அகெயின் கம்மிங் பேக் டு யூ, நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஷோஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், குக் வித் கோமாளிலேருந்து சூப்பர் சிங்கர்லேருந்து. பட் அது வந்து அங்கே வந்து உங்களை சேனல்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சுற்றி இருந்த மென் வந்து என்றைக்காவது வந்து ஒரு விமனால் இவ்வளோ செலிப்ரிட்டிஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு விமனால் வந்து அவங்க உங்களால் உங்கள் பேச்சை கேட்டு அவங்கள நடத்த வைக்க முடியும் அப்படின்ற அந்த இது எப்போவுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி அதை நீங்கள் பிரேக் பண்ணீங்க அந்த பேரியர்? ஓகே, ஸோ to start with, basically I am somebody who takes entertainment very very seriously. So entertainment வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் தான், ஆனால் அந்த சிரிப்பையே வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு இடமா தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய சீரியஸ் ஆளுங்களுக்கு நடுவில் இங்கே உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நானும் சிவசங்கரி வேணா ஒரு வாக் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, ஆல் தட் aside, jokes apart, I think just like news, every part of entertainment is a very responsible and a serious job. Okay, so are you taken seriously? Not always. So there is a thought that okay, நீங்கள் வந்து ஒரு போர்ட் ரூமில் உட்காந்துருப்பீங்க, மேபி அவங்க சொன்ன மாதிரி ஒரு 15-20 மென் இருப்பாங்க. The first show that I did was called சமையல். ஓகே, ஸோ ஐ திங்க் நிறைய பேர் நீங்கள் உங்கள் அம்மாக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2000, 2001, 2002 அதுலேருந்து ஆரம்பித்த ஷோ அது. ஸோ 2004 வந்து ஐ வாஸ் டைரக்டிங் சமையல். We did a lot of versions of it called சமையல் கிச்சன் கில்லாடிஸ் அண்ட் நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது, அப்போ சமையல் வாஸ் ஒன் ஆஃப் தி டாப் 5 shows ஆஃப் விஜய் டிவி. So when I was just coming out of the meeting, somebody, I mean, a good friend of mine, no harm meant, but he just mentioned that சமையல் வந்து சேனலுக்கு சோறு போடுறதோ இல்லையோ ரோஃபாக்கு சோறு போடுறது அப்படின்னாரு. ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு அது வந்து ஒரு சின்ன தாட் இருந்தது. நான் கேட்டேன், ஏன் வை குக்கரி ஷோ ஷுட் நாட் பி at the top, is it அப்படி? வாட் எவர் ஒர்க் I was doing, I was very sincere towards it. For me, it was like I could have just done one demonstrative cookery and just got away with it. But every step that we took into the show, ஒரு வாரம் வந்து like ஒரு மாதம், if May comes, I'll do travelers, ஒரு travel related food பண்ணுவோம். லைக் அந்த மாதிரி வேறு விஷயங்கள், சின்ன கம்யூனிட்டி ரிலேட்டட் விஷயங்கள் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு வருதுன்னா அதுக்கு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல என் கையில் கொடுத்ததை நல்லா பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து அதை தாண்டி பெருசாக நான் வந்து ஒரு டான்ஸ் ஷோ பண்ணணும், நான் இது பண்ணணும்னு நினைக்கல. நிறைய பேர் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு என்ன மியூசிக் தெரியும் இல்லைனா சமையல் தெரியும், அதெல்லாம் தெரியும். நான் எடுத்த 2 ஜானரில், அது வந்து மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை அது சமையலாக இருக்கட்டும், சமையலில் குட்டியாக 3 கேமரா போட்டு ஒரு ஷோ பண்ணலான்ற இடத்துல இருந்து 20 கேமரா போட்டும் ஒரு ஷோ பண்ணலாம், அந்த ஷோவும் மக்களை கொண்டு போய் ரீச் ஆகும். 12 மணிக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது வந்து ஈவினிங்கில் பண்ணாலுமே வந்து அது ப்ரைம் டைமில் மற்ற ஷோஸோட மற்ற பெரிய படங்களோட போட்டி போட்டு அதுக்கும் நம்பர் வரும் அப்படின்றத ஏதோ நானும் என்னோட டீமும் சரி, we never wanted to do things that people said you can't do. We just wanted to do what people thought we can do, but do it differently. So somewhere what we have always believed is just you don't have to break barriers, you don't have to break doors. If you break doors, tomorrow you have to mend it to go in. ஒரு கதவை உடைச்சிங்கன்னா அந்த கதவை நீங்கள் தான் நாளைக்கு ரிப்பேர் பண்ணணும். கதவெல்லாம் உடைக்காதீங்க, தட்டிக்கிட்டே இருங்க, திறந்தே ஆகும். ஸோ that's something that I've always believed in. So barriers are always there. Barriers are there for us to break, move on, break one more, move on. Exactly. But without breaking, தட்டி திறக்க வச்சு போனோம்னா it will be still better. So that's always there. So that's excellent. So coming to you, Tilaka. ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த ஸ்டூடியோவில் வந்துட்டீங்கன்னு. ஆனாலும் ஒரு விமனாக இன்றைக்கி யூ ஆர் அ ஆங்கர், ப்ராமினென்ட் ஆங்கர் ஹூ இஸ் இன்டர்வியூயிங் பாலிட்டிஷியன்ஸ், கிரேட் லீடர்ஸ். ஒரு விமன் ஆங்கர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வெரி வெரி மீகர். அதுவும் ப்ரைம் டைமில் இவங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் யார் இருக்காங்கன்னா இன்றைக்கும் மென்னு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம். ஆனால் ஆஸ்கிங் டஃப் கொஸ்டின்ஸ் இஸ் நாட் த மேட்டர், ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின்ஸ் இஸ் த மேட்டர் ஐ ஃபீல். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. பட் ஐ ஸ்டில் ஃபீல் இன்னும் தெர் இஸ் அ லாங் வே டு கோ. இன்றைக்கி விமன் ஆங்கராகவும் சரி, விமன் பேனலிஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடியாது, விமன்லாம் வந்து ஒரு பொலிட்டீஷியனை வந்து கேள்வி கேட்டால் அவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க, இல்லை பேனலிஸ்ட் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்ச்? வெரி ட்ரூ இந்துஜா. சாரி, ஐ ஹாவ் அ பேட் த்ரோட். ஃபர்ஸ்ட்டு
நான் அப்படி ப்ராப்பராக ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகி பொலிட்டிக்கல் ஷோஸ் பண்ணணுன்றது ஆசை. பட் நம்ம போன உடனே நம்ம என்ன ஹார்ட்லி 25-26 வயசு நமக்கு அப்படி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் தான். ஃபர்ஸ்ட் லைவ் நம்ம எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறோமா அது பார்ப்பாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு நாள் நான் காலையில் 10 to 12 அப்படின்றது நியூஸ் லைவ் நிறைய பிரேக்கிங் அதெல்லாம் போகிற ஒரு டைம். அந்த டைம் என்னை ஃபஸ்ட்டு மார்னிங் 10 o'clockங்கிறது சீனியர் ஆங்கர்ஸ் தான் பண்ணுவாங்க, இல்லை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் பண்ணாங்க. ஐ வாஸ் அ ரூக்கி, ஐ மீன் ஃபார் தேட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். நான் லைவில் இருக்கேன், கொஞ்சம் ஒரு சில தடுமாற்றங்கள் அதெல்லாம் இருந்தது. எனக்கு அந்த 2 மணி நேரம் எப்படிடா தள்ளுறதுன்னு இருந்தது. ஸோ ஐ ஹேட் தட் ப்ரெஷர் ஈவன் தோ ஐ வாஸ் டூயிங் டிபேட் ஷோ இன் மை ஏர்லியர் சேனல். எனக்கு இந்த எந்த ஒரு புது இடத்துக்கு போகும்போதுமே யூ ஹேவ் டு அடாப்ட் டு த ப்ராசஸ், அந்த மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். வென் ஐ கேம் அவுட், ஒன் பர்டிகுலர் பர்சன் ஹூ வாஸ் அ சீனியர் ஆங்கர், நல்ல பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்லாம் பண்ணக்கூடியவர், வாட் இஸ் இட் வாஸ் லைக், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஆனர் வரலாமே. அவர் எனக்கு நான் அந்த சேனலில் நான் இருக்கும்போது நான் பெருசாக அவரை பார்க்கலையோ வணக்கம் வைக்கலையோ என்னவோ எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் வாட், அது எனக்கு தெரிஞ்சிடும். சி, விமன் ஹேஸ் திட் 7th சென்ஸ். யாராவது நமக்கு ஏதாவது பின்னாடி நினைக்கிறாங்க அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி சென்ஸ் தட் டாக்ஸிட்டி ஆர் தட் பாய்சன், ரைட்? அது எனக்கு 99.99% கரெக்டாக இருக்கும். when I came out of the studio, இல்லை நான் சும்மா நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ தட் இஸ் வாட் ஹி டிட் டு மீ. he just smashed my confidence. 10 மணி புல்லட்டினில் நான் சொதப்பிட்டேன். எஸ், ஆஸ் அ ஸ்மால் கேர்ள் ஐம் நான் சொதப்பிட்டேன் தான். வெளில வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனர், அதாவது நீ ஆனர் வரதுக்கே நீ தகுதி இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு வரணும். வேறஸ் ஐ வாஸ் டூயிங் டிபேட் அண்ட் ஆல் ப்ரீவியஸ்லி. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹவு வில் யூ ஃபீல் ஹியூமிலேட்டட்ல, அவங்கள கீழே போட்டு நசுக்குன மாதிரி இருக்கும்ல. ஐ வெண்ட் இன் சைட் வாஷ்ரூம், உட்காந்து ஒரு 20 நிமிஷம் அழுதேன். ஆல் த மஸ்காரா அண்ட் எவ்ரி திங். எனக்கு அடுத்த 2 மாதம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஒன் பர்டிகுலர் வேர்ட் ஹி செட், அண்ட் ஹீ இஸ் அ வெரி ப்ராமினன்ட் பர்சன். நீங்கள் அதை ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிட முடியாது. எவ்ரி 10 to 12 அந்த ப்ரைம் டைம் புல்லட்டின் முடிச்சுட்டு வந்து நான் பாத்ரூமுக்கு போவேன் அழுவேன். பட் ஈவன் தோ ஐ ஹவ் டன் இட் நைஸ்லி. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் கை வந்தது. ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, இட் இஸ் மோர் ஆஃப் பீப்புள் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் நம்ம வேலை கரெக்டாக தான் செஞ்சுட்ருப்போம், நம்ம கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுறது வேலையாக இருக்காது. கண்டிப்பாக நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட ஒபீடியன்ஸ் எல்லாமே நம்ம வேலையில் கரெக்டாக நம்மளை இருக்க வைக்கும். சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் நம்மளை தட்டுவாங்க. மேல் அது அவங்க பண்ணுவாங்க. என்ன நீ பொண்ணு, இன்னொன்று நீ சின்ன பொண்ணு, why do you want to do this political one? என்னோட பொலிட்டிக்கல் ஷோ வந்து எங்களோட நேர்பட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசில் அரௌண்ட் 25 or 26 years of ஏஜில் அங்கே சீஃப் ஆங்கர்ஸ் தான் பண்ணுவாங்க, இல்லை எடிட்டோரியலில் இருக்கிற எடிட்டர்ஸ் பண்ணுவாங்க அந்த ஷோ. அந்த வயசில் அந்த சேரில் உட்காந்த ஆள் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் நானாக தான் இருப்பேன். 8 o'clock ப்ரைம் டைம், மேடம் சொன்ன மாதிரி ப்ரைம் டைமில் உட்காரும்போது மோஸ்ட்லி இங்கே கூட வர 4 பேனலிஸ்ட் ஆம்பளையாக இருப்பாங்க, பொலிட்டீஷியன்ஸாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளை விட வயசில் ஜாஸ்தியானவங்களாக இருப்பாங்க. எல்லாருமே above 40, above 50 இருப்பாங்க. ஐ வாஸ் ஹார்ட்லி 25, 26 லைக் தட். வரும்போது என்ன, இன்னைக்கு அவர் பண்ணலையா அப்படிம்பாங்க. அவங்க 20 years எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டர்ஸ் யாராவது பண்ணணும், சீஃப் ஆங்கர்ஸ் யாராவது பண்ணணும், பொலிட்டிக்கல் எடிட்டர்ஸ் யாராவது பண்ணணும். இன்னைக்கு அவங்க நம்மளை பார்த்த உடனே இன்னைக்கு நீதானா, அவங்க பண்ணலான்னு கேட்டாலே வாட் யூ திங்க், உங்களோட கான்ஃபிடன்ஸ் அங்கேயே அடிப்பாங்க. இனிஷியலாக அதெல்லாம் இருந்தது. அந்த 1 hourல என்ன நடந்தாலும் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும். அவங்க அடிச்சுப்பாங்க, தப்பான ஏதாவது ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்க, நம்ம அதை பூந்து சரி பண்ணணும், ஷோவை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும், அவங்கள நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும், இதெல்லாம் இருக்கும். வரும்போது என்னம்மா, வாமா, போமா, சம்டைம்ஸ் சிலர் சகோதரி, சிலர் பாப்பாவா இன்னைக்கு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஷோ முடிச்சுட்டு போகும்போது போயிட்டு வரேன் மேடம். தட் இஸ் வேர் யூ ஷுட் நாட் ஸ்பீக் பிஃபோர் த ஷோ ஆர் ஆஃப்டர் த ஷோ. யூ ஷுட் நாட் ஸ்பீக். your questions, your attitude, the way you handle your show, 1 hour உங்களோட ஷோன்னு இருக்குல்ல, அந்த 1 hour அந்த ஷோக்கான ஆங்கராக நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களோட வேலை அங்கே பேசணும் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணேன். ஸோ everyone address me after that as madam, irrespective of my gender or my age or my whatever. என்னோட பொசிஷனுக்கான, என்னோட ஸ்கில்லுக்கான, என்னோட டேலண்ட்கான, என்னோட ஒர்க்கில் எனக்கு இருக்கிற டிசிப்ளின்கான மரியாதையை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத நான் கேட்கல, அதுவாக கொடுக்கப்பட்டது. பட் அந்த பவுண்டரியை செட் பண்ணது நான். Excellent.
ஸோ கம்மிங் டு யூ சிவசங்கரி, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க ஒரு ப்ராமினென்ட் ஆர்ஜே பிளேஸில் நான் போனேன், அவரை மாதிரி என்னால் பண்ண முடியாது. அகெயின் இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவரை மாதிரி பண்ணுங்கள், இவரை மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா அவர் தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி இருந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து யூஆர் இன்ட்ராக்டிங் வித் யுவர் ஆடியன்ஸ் இல்லையா, டைரெக்டாக ஃபீட்பேக் உங்களுக்கு வருது. ஸோ எஸ்பெஷலி மேல் காலர்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்கள்கிட்ட பேசுகிற விதமும் இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இதில் பர்சனலாக ஹவ் யூ ஃபேஸ் எனிதிங்? எனக்கு தெரியல எந்த மாதிரியான பேரியர்ஸ் இருந்துச்சுன்னு, பட் யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் தட் யூ ரிமெம்பர்? பேரியர்ஸை விட யூஸ்வலாக என்னென்னா ரேடியோவில் வந்து டெய்லி ஸ்கிரிப்டிங் நடக்கும். அது என்னவோ என்ன நினைக்கிறாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் காமெடினா ஒன்லி மென் வில் நோ டு ஸ்கிரிப்ட், ஒன்லி தே நோ டு ரைட். அதனால நாங்கள் ஏதாவது ப்ரோமோ ஜிங்கிள், பிகாஸ் எவ்ரிடே வி சிட் ஃபார் ஐடியேஷன்ஸ், நாங்கள் அப்பப்போ ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்னென்னா வெறும்னே ஃபீமேல் ஆர்ஜிஸ்னால் வெறும் வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்க, கடைசியில் வந்து கேளுங்க இந்த ஷோ கேளுங்க அப்படின்னு வெறும்னே அந்த வந்து டச் அப் பண்ணுறதுக்காக தான் அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸாக தான் ஃபீமேல் வாய்ஸ் ஓவர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் ஆர்ஜிஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். they never think that even I can contribute. I mean, not everybody, but mostly it is perceived that அங்கே இருக்கிற மேல் ஆர்ஜிஸ் மோஸ்ட்டாக இன்னும் ஹியூமரஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக வந்து கான்டென்ட் வந்துடும், ஃபீமேல் ஆர்ஜிஸ்க்கு வராதுன்னு இது ஒரு பேசிக் திங் இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு கான்டென்ட் நம்ம பண்ணுறோம்னா எல்லாத்துலேயும் வந்து நம்ம ரைமிங்காக டைமிங்காக ஹியூமரஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி இமோஷனலி கனெக்டட், இட் கேன் பி ஜஸ்ட் என்டர்டெய்னிங் இன் அ வெரி ஜோவியல் வே, இட் ஹேஸ் டு பி ஜஸ்ட் நைஸ், இட் ஜஸ்ட் ஹேஸ் டு கனெக்ட் வித் த பீப்புள், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க எவ்வளோ வாட்டி ரிஜெக்ட் பண்ணாலும் நான் அங்கே போய் உட்காருவேன், நான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்று கேட்காம சில முறை வந்து அந்த காப்பிரைட்டரும் அவங்களே வந்து பேசிப்பாங்க. See, they are also not wantedly avoiding me, but they think that அவங்க வந்து they are already better because அவங்களுக்கு அந்த ஹியூமர் இருக்குன்னு they believe. They can't believe that a woman can be humorous. They can't believe that women can give a proper content and script. இல்லையா, நம்ம வந்துட்டு வெறும்னே வந்து அண்ட் ஃபீமேல் ஆர்ஜினால என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு கான்டென்ட்டாக பேசணும்னு அவசியம் கிடையாது, அந்த வாய்ஸே போதும், காலர்ஸ் ஈஸியாக வந்துடுவாங்க, நீங்கள் ஸ்வீட்டாக பேசினாலே போதும், ஈஸியாக எல்லாரும் வந்து ஷோவை கேட்டுருவாங்க. அதாவது நம்மலாம் வந்து கண்டென்ட்டை யோசித்து கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சி ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசுகிறது கிடையாது. ஃபீமேல்னால் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது இல்லாமல் ஒரு வாட்டியும் அங்கே போய் உட்காந்து அவங்க எவ்வளோ இப்போ வரைக்குமே ஈவன் 17 years ஐ ஸ்டில் கோ, மொக்கையாக இருந்தால் கூட ஐ எம் ஓகே டு, அது நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப மட்டமாக இருந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். எதுக்கு நம்ம நிறுத்தணும்? 17 வருஷம் நான் இருந்துட்டேன்றதுனால எந்த கேவலமாக இருந்தால் கூட நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நான் பண்ணிகிட்டே இருப்பேன்னா அந்த ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் கிவிங். அண்ட் மெயினாக என்னென்னா அந்த இவங்க சொன்ன மாதிரி தான் ஷோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்னிங் ஷோ ஒன்று இருக்கும், எனக்கு என்னென்னா இந்த ஒன்று நைட் ஷோ லவ் பற்றி பேசுகிறது, இல்லைனா 11 மணிக்கு மேலே லேடிஸ் ஷோ. அதுதான் ரேடியோ திறந்தாலே நம்ம வந்து 11 மணிக்கு மேலே என்ன இன்னைக்கு சமையல் பண்ணலாம், இன்னைக்கு ரெசிபி செக்மெண்ட், இந்த செக்மெண்ட். எவ்வளோ நாளைக்கு ஏன் லேடிஸ்க்கு வேறு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? இல்லை நம்ம வெறுமனே ரெசிபீஸ் பற்றி தான் டெய்லி நம்ம பேசணுமா? இதையே பேசி ஐ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் எவ்ரி திங். டிவைன் ராகம்னு ஒரு ஷோ பண்ணி அதுக்கப்புறமா லேட் நைட் ஷோவில் ஐ திங்க் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டாக் வெரி போல்ட் டாபிக்ஸ் லைக் எல்ஜிபிடிலேருந்து ஆரம்பிச்சு, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஆரம்பிச்சு, ஆர் இந்தியன் மென் செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டட், இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணியாச்சு. அண்ட் யூனோ வாட், ஃபர்ஸ்ட் டைம் எவர் 11 மணிக்கு ரேடியோலே வந்து ஆண்களுக்கான ஒரு ஷோ மென்கள் மனதில் அப்படின்னு வி டிட் a show and I did a show on radio. அதாவது இது வரைக்கும் ரேடியோலாம் ஆண்களுக்குன்னு எங்கேயுமே ஆண்களுக்குன்னு தனியாக ஒரு ஷோ கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து ரெசிபீஸ் அது இதுன்னு லேடிஸ் செக்மெண்ட்டாக இருந்ததோ கட் பண்ணால் அதே ஆண்கள் வந்து என் மனசில் இது இருக்குது அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க ஆண்கள் ஷோ எதுக்கு வந்து ஒரு பெண் பண்ணோம், ஏன்னா ஆண்கள்னால் அவங்களுக்குள்ள ஃபன், லேடிஸ்னால் லேடிஸ் தானே பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. கட் பண்ணால் இப்போ வந்துட்டு மென்கள் மனதில் ஒன்றை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, ஏன்னா நீ தான் மென்கள் மனசை கரெக்டாக புரிஞ்சுட்டு அந்த கான்டென்ட்டை வந்து எடுக்கிற. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எப்போதும் ஒரு 10 பேர் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் we have to believe in what we do and we just have to break a விட I think we have to just take that diversion and find that route. இப்படி போனால் வராதா, அந்த ரூட் நான் எடுத்து நான் அங்கே வருவேன் அப்படின்னு அந்த ஒரு டெஸ்டினி கரெக்டாக நம்ம பார்த்தாலே ரூட் தானாக வந்து அமைஞ்சிரும் அப்படின்றது. எக்ஸலண்ட். ஸோ கம்மிங் டு யூ அப்பர்னா, இப்போ நீங்கள் ஒரு விமனாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஐடியாவை வந்து பிச் பண்ணும்போது
have you faced anything that இவங்க வந்து எப்போவுமே நான் சொல்லுவேன் ஒரு விமன் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ஹெட்டிங் இப்போ ஆஸ் அன் எடிட்டர் நான் ஒரு ஹெட்லைனை நான் சொல்கிறதுக்கும் ஒரு மேல் எடிட்டர் சொல்கிறதுக்குமான சென்சிட்டிவிட்டிஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிகாஸ் see through a gender lens but they don't. இன்றைக்கி வந்து யாரோ சொன்னாங்க மீடியா ரொம்ப சென்சேஷனலைஸ் ஆகிருக்குன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் பயங்கரமாக பாப்புலராக இருக்குன்ற ஒரு மைண்ட் செட் ஜென்ரலாகவே இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் உங்கள் ஸ்டோரியை ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் பிச் பண்ணும்போது டாக்குமெண்ட்ரிக்காகவோ இல்லை கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ரெஸ்பான்ஸ்? ஐயோ நான் உட்காந்து புக்கே எழுதலாம். ஐ திங்க் ஸோ என்னோட ஐ திங்க் 7-8 years எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வாஸ் an employee for 4 years. அதுக்கப்புறம் டென்ஷன் தாங்காமல் நான் ஐவ் பின் ஃப்ரீலான்சிங் ஒன்லி. பட் there's one particular incident where அப்போ அந்த கரண்ட் எடிட்டரோட we're having a conversation. அப்போ வந்து ஐ வாஸ் டோல்ட் நாட் டு டூ லாங் ஃபார்மேட் ஸ்டோரிஸ் பட் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ஷார்ட்டர் ஸ்டோரிஸ் அப்படின்னு. எனக்கு ஏன் ரொம்ப இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு அம்மா வந்து பூக்கடை அம்மா, அவங்க அப்படியே ஸ்குவாட் அடிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு பூ கட்டிக்கிட்டே பேசுகிறாங்க. ஸோ இந்த பக்கம் அவங்களோட இடுப்பு தெரியுது, விச் இஸ் ஃபைன். பட் கேமரா இந்த ஆங்கிள் இருக்குது, யாருமே இல்லை. அவங்க அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தம்ப்நெயில் வைக்கணும் என்னோடய ஸ்டோரிக்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட இது வந்து விமென்ஸ் டேக்கு வேறு, திஸ் வாஸ் த ஸ்டோரி. ஸோ த டாபிக் வாஸ் நீங்கள் வந்து ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர்னு இண்டிவிஜுவலாக இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் அக்ராஸ் த சிட்டியே யூ கேன் ஃபைண்ட். பூக்கடை அம்மாவும் ஆண்டர்ப்ரனர் தான், யாராக இருந்தாலும் கடை வச்சுருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அக்கா சொல்கிறாங்க, இப்போ நான் மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் நான், ஏரியாவாக போய் கொடுத்துட்டு வரோம். ஷீஸ் டாக்கிங் அபவுட் ஆல் ஆஃப் திஸ். நீங்கள் ஏன் இதை பண்ணலான்னு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணலை, அவன் ஒரு குடிகார டேஷ் கேட்ட வார்த்தை பேசிட்டாங்க. And then she went on to say, எனக்கு வந்து ஐ ரியலைஸ் தட் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், என் பொண்ணு நாளைக்கு என்ன மாதிரி இருந்துக்கூடாது, நான் அவளுக்கு ஒரு பெண்ணாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இது இவ்வளோ கான்டெக்ஸ்ட் அவங்க வந்து செட் பண்ணுறாங்க. இந்த மேல் எடிட்டர் இஸ் கிவிங் த தம்ப்நெயில். கணவனோட தொல்லை தாங்காமல் தான் நான் வந்து பிஸ்னஸுக்கு நான் வந்து திஸ் இஸ் ஃபார் விமென்ஸ் டே. நான் ஒரு நிமிஷம் சேரில் நின்று இப்போ இந்த டாம் அண்ட் ஜெரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் ஏறும் அந்த பொண்ணுக்கு. எனக்கு அப்படி இருக்குது சார், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியுதா? நீ இஸ் லைக் தம்ப்நெயில் செலக்ட் பண்ணுறோம், லிட்ரலாக அந்த அம்மா இப்படி இப்போது ஏதோ எடுக்க போகிறாங்க நூலுக்கு, அது அதை வைங்க இதை வைங்க. அதனால் சார் த டாபிக் இஸ் ஆன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் விமென் அண்ட் வி ஆர் லுக்கிங் அட் பீப்புள். அருண் ஐஸ்கிரீம் தள்ளிட்டு போகிற அம்மாவாக இருக்கட்டும், போய்ட்டு எவ்வளோ இருக்குது கான்டெக்ஸ்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட்னால ஆண்டர்ப்ரனர் ஆகலை, அவங்க சிச்சுவேஷன், தட் இஸ் ஒன் திங் தட் லெட் டு இட். 3/4 மணி நேரம் என்னை வந்து இப்போது வீடியோ பப்ளிஷ் பண்ணணும் 7 PM நான் விடவே இல்லை. இப்போ ஒன்றால் லேட் ஆகிட்டுருக்கு, என்னாலலாம் லேட் ஆகலை. கான்டெக்ட் தெரியாமல் நீங்கள் வந்து சண்டை போட்டுருங்க, முடியவே முடியாதுன்னு சண்டை போட்டு ஒரு வழியாக 7 o'clock தென் இட் வாஸ் டோல் தட் ஐ எம் நாட் பீயிங் கோஆப்ரேட்டிவ். எனக்கு வந்து டிஜிட்டல் ஸ்டோரிஸ் எப்படி பண்ணணும்னு தெரியல. பேசிக்காக எனக்கு சென்சேஷனலிஸ்ட் பண்ணலன்னு இருந்துகிட்டே போட்டேன். திஸ் இஸ் நாட் ஈவன் சென்சேஷனலிசம், இட் இஸ் ஸ்டூபிடிட்டி என்ன கேட்டால். பட் இது வந்து டெஸ்க் சைடில் 1 or 2 cases ஐவ் கம் அக்ராஸ் பீப்புள். இவங்க சொன்ன மாதிரி ஒரு 7th சென்ஸில் நவ் ஐ நோ வேர் டு ட்ரா பவுண்ட்ரி. டென்ஷன் எடுத்துப்பேன், இப்போ டென்ஷன் எடுத்துக்க மாட்டேன். பட் ஃபீல்டுக்கு போனால் அதை விட இருக்கும். இப்போது கேமரா தூக்கிட்டு தேர் கேரிங் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிம்பலில். ஸோ வென் யூ மவுண்ட் அ ஹெவி ரிக் ஆர் வாட் எவர் இட் இஸ், நான் ஸ்மாலர் பட்ஜெட் ஷூட்ஸில் நானும் தான் ஃபிலிம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் டைரக்ட் பண்ணிட்டே ஃபிலிம் பண்ணும்போது என் மைண்டில் ஷார்ட் லிஸ்ட் ஓடும், என் மைண்டில் வந்து எந்தெந்த லொக்கேஷன் ஓடும், சீக்வன்சஸ் ஓடும். எதிர்க்க இருக்கிற கேரக்டரும் சப்ஜெக்டாக எஸ்பெஷலி இஃப் தேர் மென் தெல் பி லைக், ஓ நீயா டைரக்டரம்மா, நான் இவங்கன்னு நினச்சேன். எனக்கு என்ன க்ரூவில் தெல் பி மென் ஹூ ஆர் தேர். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சட்டில் ஹிண்ட் தட் யூ கெட் தட், ஓ ஒரு டிசைடிங் பொசிஷனில் ஒரு என்ன வேணுங்கிற பொசிஷனில் நீ இருக்கியாவோ, நான் அந்த தம்பின்னு நினச்சேன். அண்ட் நாங்கள் சீக்வன்சஸ் ஃபிலிம் பண்ணும்போது இங்கே வாங்க அங்கே போங்கன்னு ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் ஏதாச்சும் கேட்டால் உங்களை பார்த்து பதில் சொல்ல மாட்டாங்க, அங்கே இருக்கிற மென்னை பார்த்து தான் பதில் சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஒரு தடவை எனக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா எடிட் பண்ண போகுது நான் தான், நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஆர் யூ அன்கம்ஃபர்டபுள்? அப்போ அந்த அண்ணன் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த மாதிரி எந்த பொம்பளைக்கிட்டையும் நான் லைஃப்பில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதில்லம்மா, அதனால தான் எனக்கு வந்து கஷ்டமாயிருச்சு, ஆனால் நீ எப்படி யோசிக்கிறேங்கிறது புரிஞ்சுது. ஸோ அடுத்த தடவை வந்து நான் இப்படி யார் வந்தாலும் பண்ண மாட்டேன். அண்ட் தென் தேர்ட் I noticed you'll also come across things like எப்படி உன்னை வீட்டில் விட்டாங்க இப்படி ஜாலியாக சுற்றுறேன், உங்கள் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்களோ, உங்கள் அப்பா கேட்க மாட்டாங்களா, ஆனால் உங்களை யாராச்சும் பார்த்து அந்த கேள்வி கேட்டுக்காங்களா? நான் ஆம்பளைம்மா கேட்க மாட்டாங்க, ஆனால் என்னையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம போனதே ஒரு ஸ்டோரிக்கு நிம்மதியாக, அந்த டென்ஷனை தாண்டி இது இருக்கும். பட் லைக் ஆல் ஆஃப் தம் மென்ஷன்ட், ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு
தேவைன்னா ஆன்சர் பண்ணிவிட்டு and then I come across. So this is how I handle Very, very true actually. Induja, I want to make a point Yes, here. Like yes, please, when please. Aparna said, it is very true, Aparna. When women are being assertive, they are labeled as aggressive. நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டோன்னா அது உடனே ஆட்டிடியூட் ஆயிரும், அக்ரெஷன் ஆயிரும். வை ஸோ மச் ட்ராமா, வை ஸோ மச், ஏன் எமோஷன் ஆகுறீங்க? இதே ஒரு மேல் அந்த இடத்துல பண்ணாருன்னா சி வாட் அ லீடர், என்ன ஒரு ஆளுமை பாரு, எவ்வளோ கரெக்டான, எவ்வளோ பாஸ். எது பாஸ் விமனாகவும் இருக்கலாம், மென்னாகவும் இருக்கலாம். வென் வி ரைஸ் வாய்ஸ் there is something, oh she is aggressive. Aggressive தான் அந்த வேர்டு. இதே மேல் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்னா பாரு அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு, எவ்வளோ பவர்ஃபுல் கொஷின்ஸ் கேட்குறாரு. when women ask powerful questions she is labeled as aggressive. அது இன்னும் இருக்குது, இருந்துகிட்டே தான் இருக்கும். I think we have to break it one by one, brick by brick. Exactly. இல்லை அதுலேயும் there was one particular incident where என்னோட சப்ஜெக்டோட நான் காரில் போயிட்டுருக்கேன். நான் அவங்க சொல்கிறாங்க, என்னது உங்களை மாதிரி பிள்ளைங்க படித்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஊரை விற்று வெள்ளம் தின்னும், அது வந்து பொம்பளைங்களுக்கு தேவையில்லை, வீட்டை பார்த்துக்கிட்டா போதும். அப்படியே கடுப்பாக உட்காந்துட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஊரை விற்று வெள்ளம் திங்கலன்னா ஆம்பளைம்மா, ஏன் என்ன பொம்பளையும் பண்ணக்கூடாது, நீ இப்படிலாம் வந்து பட்டணத்து பேச்சு பேசாத, என்கிட்ட நீ கிளம்பு. நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியுது, there's a significant age gap between the man and the woman. பொண்ணு வந்து படிக்கணும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லை. அப்புறம் நீங்கள் ஒய்ஃப் டீ போடும் போது நான் போய் கிச்சனில் தான் இருப்பேன் அவங்களோட. அவங்க உட்காந்து சொல்லுவாங்க, நானும் படிச்சிருக்கேன், பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், ஆனால் குழந்தைங்க வந்ததுலேருந்து வேலைக்கு போக விடலை. ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே எங்கேயாச்சும் போகணும். ஸோ அந்த வாண்ட் டு ரெப்ரசன்ட் தேர் வாய்ஸ் இஸ் தேர் எவ்ரிவேர். பட் அது எல்லாருக்கும் தட்டுறதுக்கான தைரியம்ங்கிறத தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்குது. ஸோ அது இருக்கிறவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ சட்டில் ஹிண்ட்ஸ் அதர். வேர் த ப்ராப்ளம் இஸ், ஊரில் போகிற ஏதோ ஒரு அண்ணா வந்து அப்படி சொல்கிறது, உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சு இப்படி செஞ்சால் நீங்கள் ஊரை விற்றுருவீங்கன்னு ஊரில் போகிற அண்ணா சொல்கிறது இஸ் ஓகே, ஏன்னா தட் இஸ் ஹவ் அவர் சொசைட்டி இஸ். பட் நம்ம இங்கே பெண் உரிமை சமூக நீதி எல்லாம் பேசிட்டு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் லீடர்ஸ் சட்டல் மைண்ட் செட்டில் இருக்கிறது, இட் இஸ் டேஞ்சரஸ். தட் இஸ் வேர் வி ஹாவ் டு பிச் அண்ட் சேஞ்ச் தட் நரேட்டிவ். இட் இஸ் எக்ஸாக்ட்லி. அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி மீடியா தான் வந்து வாய்ஸ்லெஸ்க்கு பவர் கொடுக்கும். ஆனால் மீடியாவில் இருக்கிற விமனே இங்கே வாய்ஸ்லெஸ்ஸாக தான் பல சமயம் இருக்கும். பட் அதுக்கு தான் இந்த ஃபோரம்ஸில் வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் உள்ளேயும் வந்து நரேட்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணி எல்லா விமனும், ஆல் வி விமன் ஹவ் பீன் கன்சிஸ்டன்ட்லி வாய்ஸிங் அவுட். அதனால தான் இன்றைக்கி மோர் விமன் வரக்கூடிய இந்த நிலைமையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு 5 minutesன்னு காமிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ரேப் அப் ரவுண்டாக, ஸோ நான் அட்வைஸ்லாம் கொடுக்க சொல்ல மாட்டேன். பட் இப்போ நம்ம நிறைய பேசுனதுனால ஒரு விமன் வந்து மீடியாவுக்கு வரணுன்னாலே இவ்வளோ சேலஞ்ச் இருக்கா, இவ்வளோ பண்ணணுமா, நாட் மீடியா, இன்றைக்கி எல்லா பிரிவிலையும் போகணுன்னா, லைக் ப்ரீவியஸ் செஷனில் ஐ நோ அபவுட் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு பி அன் ஆண்டர்ப்ரினர், விமன் ஆண்டர்ப்ரினர். ஸோ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு மீடியாவுக்கு வரலாம் அப்படிங்கிறது என்ன பாசிட்டிவாக இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்ட் உங்களுடைய வாய்ஸ் இப்போ எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக ஆயிருக்கு இந்த மீடியா ஸ்பேஸ்? Okay, so first and foremost, I personally believe you have to take your responsibility very seriously. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு மீடியா வந்து ஒரு ஜாலியான ஒரு இடம், இங்கே போனால் நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஃபன்னாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வராதிங்க. நல்ல ஜாலியாக வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும், அதை பாருங்கள். இஃப் யூ திங்க் யூ கேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, இஃப் யூ திங்க் யூ வில் ஆன்சர், உங்களால் வந்து கரெக்டான கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு நான் இந்த வேலையை பொறுப்பாக பார்ப்பேன், எனக்கு இது ஒரு சீரியஸான வேலை அப்படின்னு நினச்சா மட்டும் இல்லை வாங்க. அது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது நியூஸாக இருக்கட்டும், அது டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து அது வந்து பேப்பராக இருக்கட்டும், ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும். பட் திஸ் இஸ் அ சீரியஸ் ஜாப். த ரீசன் ஐ திங்க் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் there was a conversation about why only 4% women proceed further in their அந்த ஃபைனல் டாப் பொசிஷனுக்கு ஏன் போகிறாங்கன்னு கேட்கும்போது, we come to work for sometimes not the right reasons. We come to work thinking it's fun, whereas men get to work because they think it's their responsibility. Okay, we work as long as we need, we need to settle the family requirements or financial needs, and then we stop. If you come here to work for your passion, if you want to give your entire self to it, then you come in. Okay, and whatever field you take up, be serious about it. Be very, very serious about it. When we entered YouTube, Media Masons is a small channel on YouTube. We started with hardly around, like everybody, we started with 0. So we had hardly 25k followers when we started posting little more serious content. Today we have 2 million followers, but the 2 million followers that we have built without putting one clickbait.
We don't, as a YouTube channel, we are the only I don't know if we are the only channel. We are one of the very few channels which have hardly put clickbaits. We don't have clickbaits. We don't have sensationalism. We don't talk current topic at all. Okay, I'm not being proud that unlike Aparna, we don't do serious stuff. But we believe what needs to be communicated can be communicated without hurting another person. So we don't get into this bit of okay, இவங்களோட இருக்காங்களா, அவங்களோட இருக்காங்களா, யார் வேணா யாரோட வேணா எடுத்து போட்டு நீங்கள் வந்து சிரிச்சுட்டு போங்க, அவ்வளோதான் எங்களோட ஸ்பேஸ். Okay, so I believe when we came and people told us if you don't put clickbaits யூடியூப்பில் நீங்கள் ஒர்க் ஆக மாட்டீங்க. நான் சொன்னேன் எனக்கு வாழ்க்கையிலே வந்து வர ஒரு செலிப்ரிட்டியில் கூட கொஞ்சம் அப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு கேள்வி கூட கேட்டு பழக்கம் இல்லை எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் போர்ஷன். ஐ ஜஸ்ட் வாண்ட் இட் டு பி லைக் தி அதர் சைட் ஆஃப் பீப்புள், ஜஸ்ட் ஃபன், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். வை ஷுட் ஐ கெட் இன் டு திஸ் அப்படின்னப்போ இல்லை அப்படி போட்டால் தான் யூடியூப்பில் உங்களால் கண்டென்ட் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஐ செட் பரவாயில்ல, ஐ கிவ் இட் அ ட்ரை. இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா யூடியூப்க்கு பாய் சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன். பட் ஐ வில் நாட் புட் கிளிக் பேட்ஸ். ஸோ டில் டேட் ஐ திங்க் இட்ஸ் 5 years. It's a 5-year journey on YouTube. We don't have that and we're still able to do. What I would like to tell you is if you want to do something, do it in your terms. You don't have to bend yourself to do something. Because if you bend today, tomorrow you'll be standing at a point where you don't like your journey. Enjoy your journey, love your journey. Just embrace it the way you want it. Excellent. ஸோ நான் இவ்வளோ வருஷத்தில் பார்த்தது என்னென்னா, அந்த இனிஷியலாக சேரும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ஆர்ஜி ஆகணும்னு வர கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வருவாங்க. ஆனால் ஒரு 2-3 இயர்ஸ்லேயே அது என்னன்னு தெரியல. ஏன்னா ஆர்ஜிஸில் வந்து இமீடியட் உங்களுக்கு பயங்கரமான ஃபேம்லாம் கிடைக்காது, டக்குன்னு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வியூஸ் கிடைக்காது. அது கிடைக்காததுனால இவ்வளோ கண்டென்ட் யோசிக்கணுமா, டெய்லி கண்டென்ட் யோசிக்கணுமா, டெய்லி இவ்வளோ பண்ணணுமா, ஏதாவது கஷ்டமான வேலைலாம் வரும்போது இதை நீங்கள் பாய்ஸ் அனுப்பிச்சிருங்களேன். இன்னும் தி ஜாப் இஸ் ஃபார் போத். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து எதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் அது மட்டும் என்ன அனுப்புங்க, கஷ்டமான விஷயங்களை வந்து பாய்ஸுக்கு அனுப்புங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ். எனக்கு 17 வருஷம் இருந்தும் எனக்கு ரேடியோ போர் அடிக்கல. பட் ஸோ மெனி கேர்ள்ஸ் ஐ சி ஒரு 2 இயர்ஸில் வந்து அவ்வளோதான் போரு. ஏன்னா எனக்கு இதில் வந்து அட்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, ஃபேம் கிடைக்க மாட்டேங்குது, நெக்ஸ்ட்டு என்ன, அவ்வளோதான். இதில் என்ன, இது டெய்லி வந்து ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கணும். காலர்ஸ் மொக்க போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 4 பேர் ஒன்று கேட்டு. ஸோ அது ஆக்சுவலி வந்து இட்ஸ் சச் அ பிக் பவர். யூ நோ வாட், அந்த மைக்கில் வந்து டெய்லி பேசும்போது ஐ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் சம்படிஸ் மைண்ட். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, சூசைட் டே அன்றைக்கி நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அந்த சூசைட் டே அன்றைக்கி ஷோ பண்ணும்போது நைட்டு 9 மணிக்கு ஒரு அம்மா கால் பண்ணி அழுறாங்க. ஏன்னா அவங்க பையன் 1 வருஷம் முன்னாடி அந்த டைமில் சூசைட் பண்ணி இறந்துருக்கான். அவங்க இது வரைக்குமே வந்த சொந்தக்காரலேருந்து யார்கிட்டையும் அழலை. ஏன்னா வந்த சொந்தக்காரங்க கூட அவங்க ஏதாவது வந்து இந்த அம்மா சொல்லி ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு என்னை ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. அதனால அவங்க யார்கிட்டையும் என்னால் அழ முடியல. ஃபஸ்ட்டு டைம் இந்த 1 வருஷம் கழித்து உன்கிட்ட நான் கால் பண்ணி அழறேன் அப்படின்னு யாரோ தெரியாதனா ஜஸ்ட்டு ரேடியோவில் பேசுகிறேன், என்னை கால் பண்ணி அழுகிறாங்க. நான் யார் அவங்களுக்கு, நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பவர், இவ்வளோ பெரிய ஒரு பவரை எவ்வளோ ரைட்டாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருத்தங்க சொன்னாங்க, நான் ஒரு வாட்டி கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த டைமில் வந்து நீ வந்து ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு சோகமே நீ இல்லைன்னு ஒரு பாட்டு போட்ட, உடனே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் கதவை தாப்பால் போட்டு வெளியில் வந்தேன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நம்ம லேடிஸ் நினச்சா அது எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மேஜிக் நம்ம உருவாக்க முடியும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபேம், ஏன்னா எல்லோரும் இப்போ அதுதான் நினைக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் எவ்வளோமா, வியூஸ் எவ்வளோமா, ஃபேம் எவ்வளோமா, ஒரு 10 பேர் என்னை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா. அது மட்டும் இல்லை, அந்த ஜாபை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன், அதில் கிடைக்கிற அந்த கனெக்ஷன், அது மூலிமா ஒருத்தருத்தங்க லைஃப்பில் என்னால் ஒரு மேஜிக் பண்ண முடியுதா, அதுதான் மீடியா. மீடியா ஹேஸ் டு ரைட்லி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் என்டர்டெயின் பீப்புள். இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கிளாமர் அண்ட் ஃபேம். அண்ட் மெயினாக இந்த மென் விமென் பேசும்போது ஃப்ளட் டைமில் இன்டர்நெட் ஒர்க் ஆகல, கரண்ட் இல்லை. இது 2 இயர்ஸ் முன்னாடி நான் சொல்கிறேன். யூஸ்வலாகவே ஃப்ளட் டைமில் மேல் ஆர்ஜிஎஸ் மட்டும் தங்கி ஷோ பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி ஐ லெஃப்ட் மை கிட், ஐ லெஃப்ட் மை ஓல்ட் பேரண்ட்ஸ். எங்கள் ஆஃபீஸ் கேப் வந்து பாதி தூரம் தான் வந்துச்சு. ஃபுல் தண்ணி. நான் என் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ பேக் பண்ணிட்டு ரோட்டில் முன்னாடி பார்த்தா தண்ணி, பின்னாடி பார்த்தா தண்ணி, ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்கிற மிர்ச்சியோட வண்டி நடந்து போய் ஏறினேன். ஏறிட்டு ஆஃபீஸ் போய் போகிற வழியில் பிரியாணிலாம் அங்கே ஆஃபீஸில் யாராவது இருக்க போகிறாங்கன்னு வாங்கி ஆஃபீஸில் போய் ஷோ பண்ண ஆரம்பித்தேன். 48 hours I did show. I stayed there. I took
took each and every call. You know why? Because nobody could connect to another person. Landline தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ரேடியோவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் இருக்கிற கேர்ள்ஸ் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அவங்க யார்கிட்ட சாப்பாடு கேட்குறதுன்னு தெரில. ரேடியோவுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நான் அதை ரேடியோவில் சொல்கிறேன். ஒருத்தங்க சமைக்கிறேன்றாங்க, ஒருத்தர் அதை போய் டெலிவர் பண்ணுறேன்றாங்க. இந்த ஒரு 3 பேரை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கிடச்சிது. இன்னொரு காலேஜ் ஹாஸ்டலில் 500 கேர்ள்ஸு தண்ணி கேன் கூட இல்லாமல் இருக்குன்னாங்க. சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணோம். சூளைமேடு போலீஸ் உடனே வந்துட்டு அவங்களுக்கு அந்த காலேஜுக்கு போயிட்டு தண்ணிலேருந்து ஃபுட்லேருந்து எல்லாருக்கும் ஃபுட் சப்ளை பண்ணாங்க. அப்புறமா போலீஸே வந்து கால் பண்ணி இந்த அப்டேட் கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் வேலையை வெறும்னே வந்து ஆர்ஜே விஜய் அப்படி நம்ம பார்க்காம, இட்ஸ் நாட் அபவுட் இட்ஸ் நாட் அபவுட் கிளாமர் அலோன். இட் இஸ் அ சீரியஸ், ஆஸ் மேம் said, it is a very very serious thing and you can do magic in people's life and you can do it so happily. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன் ஆகி தான் வந்து மக்களை மாற்றணும்னு கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் ஒருத்தங்களை அழகாக சிரிக்க வச்சு, நீங்கள் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, வாங்க பேசலாம், நம்ம பாட்டு பாடலான்னு ஒரு ஷோ பண்ணி அந்த ஒரு டெய்லி ஒருத்தர் நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து அதுதான் நம்ம அதை வேலையாக பார்க்கணுமே தவிர, மீடியாவில் அந்த ஒரு பேஷன் இருந்தால் நீங்கள் வாங்க. அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ப்ரெஷரும் இருக்கும், ஏன்னா விமன் ஃபாலோவர்ஸ் அதுன்னு. பட் உங்களுக்கு என்ன ஆகணும்? வாட் யூ வாண்ட் டு டூ? டோன்ட் கெட் கேரிட் அவே. இப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் ஒன்று போட்டால் 1000 பேர் லைக் பண்ணுவாங்க. நம்ம பேசி போடலாம், நம்ம கண்டென்ட் போடலாம். எதுக்காக நம்ம கனெக்ட்? எனக்கு அது ஆக்சுவலி ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து ஆக்சுவலி விமென் கேன் talk well, but it's not only about looks and getting more views and all that. இல்லையா? நம்ம வந்து அது ஒரு ரைட்டான விஷயமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கும் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த சோஷியல் மீடியம் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் எதுக்கு நம்ம வந்து ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுறோம்? யாரை நம்ம ரோல் மாடலாக நம்ம எடுக்கிறோம்? இந்த மீடியாக்குள்ளே நான் போகிறேன்னா எதுக்காக நான் போகிறேன்? நான் ஃபேம்காக போகிறேன்னா, இல்லை நான் நிஜமாலே சமுதாயத்தில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன்னா? வாட் இஸ் யுவர் கோல்? இஃப் யூ ஆர் கிளியர் இன் திஸ், please welcome and keep doing the work. You'll never get bored. But if it is only fame, you have your phone, you can get the fame. So be very clear in what you do, because fame இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போகும். நீங்க அந்த கிரியேட் பண்ற impact will always stay in people's life and people's mind. So அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணாலே எல்லாருக்கும் போய் சேரும். So please have that passion. Thank you. குயிக்கா முடிக்கணுமா? நிறைய வாட்டி சாரி. I think அப்படின்னா I resonate lot with சிவசங்கரி தான். உங்களுக்கு வந்து ஃபேமோ இல்லை பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா மீடியா கிடையாது. மீடியா இஸ் த மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் ஃபீல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. யூ வில் நாட் கெட் மணி. அது டாப் 2% தான். நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன். ஐடி வேலையை விட்டுட்டு இன்றைக்கி நான் லண்டன்லேயும் அமெரிக்காவில் எங்கேயாவது ஆன்சைட்டில் இருந்திருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு தான் நான் மீடியாவுக்கு வந்தேன். ஒன்லி இஃப் யூ ஹாவ் பேஷன், ஒன்லி இஃப் யூ கேன் டெடிகேட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 70 வயசில் இருக்கீங்க, நாளைக்கு செத்துருவீங்கனாலும் இன்றைக்கி நீங்கள் மீடியாவோட ஒரு கனெக்டடாக ஏதோ ஒரு பேஷனட்டோட நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இங்கே வேலை செய்ய முடியும். ஒன்று. அண்ட் இட் இஸ் அபவுட் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். இப்போ என்னால் என்னை பார்த்து என்ன சார்ந்த ஒரு சமூகம், என்ன சார்ந்த ஒரு கம்யூனிட்டி, இப்போ நான் ரொம்ப ஐ கம் ஃப்ரம் வெரி வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, மை பேரண்ட்ஸ் அவங்க அவ்வளோ படித்தவங்க கிடையாது. பட் அடுத்து எனக்கு அப்புறம் வரப்போகிற சகோதரிகள், அக்கா பாருங்கள் இன்றைக்கி அங்கே இருக்காங்க, அக்கா மாதிரி ஆகணும் அப்படின்னு 4 பேர் படிக்க வருவாங்க, மீடியாவுக்கு வராங்க, ஏதாவது சாதிக்கணும்னு வராங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் மை விக்ட்ரி. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அக்கா நீங்கள் அன்றைக்கி காலேஜுக்கு வந்தீங்க, ஸ்பீச் கொடுத்தீங்க, நாங்கள் உங்களை டிவியில் பார்த்துருக்கோம், நீங்கள் ரொம்ப அசர்ட்டிவாக இருக்கீங்க, நல்லா கொஸ்டின் பண்ணுறீங்க, உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாராவது வந்து சொல்லும்போது தட் இஸ் அ ஸ்மால் சேஞ்ச் தட் ஐ இன்கார்பரேட்டட் இன் தேர் லைஃப்ஸ். நீங்கள் அது பண்ண முடியும். தட் இஸ் வாட் மீடியா இஸ். ஆஸ் ஷி வெரி கிளியர்லி செட், யூ கேன் கிரியேட் மேஜிக். நம்ம நிறைய சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளை நியூஸில் ஹேண்டில் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் நிறையா பண்ணுறோம், சென்சேஷனலைஸ் பண்ணுறோம். அதெல்லாம் தாண்டி சமுதாய பிரச்சனைகள் நிறையா ஹேண்டில் பண்ணுறோம். அதனால நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அது நமக்கு அவங்க திருப்பி வந்து சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ பேஷனேட்டாக இருந்தால் மட்டும் மீடியாவுக்கு வாங்க. அப்புறமா மீடியானா பொண்ணுங்களுக்கு சேஃப் கிடையாது. அது ஐ டோன்ட் நோ. இப்போ நான் ஒரு 3 ஆர்கனைசேஷனில் இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ரெஸ்பெக்டட், ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைட். ஐவ் பீன் ட்ரீட்டட் வித் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் தான். பட் இந்த பேட்ரியார்கியல் சொசைட்டியில் நீங்கள் உங்களை மட்டுப்படுத்துறது எல்லாமே இருக்கும் தான். பட் ஆல் த அதர் திங்ஸ் உங்களை கார்னர் பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஐ திங்க் வி ட்ரா அவர் பவுண்டரிஸ். நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணப்படணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று, இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற ஒரு சார் கூட he has been mailing me for quite some time. என்னோட ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க, அதோட ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் என் பொண்ணு உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஐ see my girl, my little daughter in you அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லும்போது அதை விட வேற என்ன வேணும்? ஸோ we influence people life.
4000 பேர் வேண்டாம், 40,000 பேர் வேண்டாம், ஏதோ 4 பேர் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, ஏதோ ஒரு சின்ன டேக்அவே நம்ம லைஃப்ல இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் சக்ஸஸ். மீடியா அதான் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எக்ஸலண்ட். wrap up comments. I think I'll just keep it simple. I think with what I'm learning is எதுக்கு டென்ஷன் ஆகணும், எதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. It will come with time. So don't waste your energy on people that don't need it. And my take on respect is a little bit different. எனக்கு யாரோட மரியாதை தேவை நான் நினைக்கிறேங்கிற பர்சன் will be of a higher standard. There'll be somebody that I look up to. அவங்களோட ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு I will work for it, I will strive for it. மற்றவங்க I don't care because நான் பண்ணுற ஒர்க்கோ நான் பண்ண போகிற இம்பேக்டோ is not dependent on that person. 3, most importantly for young women, I'd like to say who are coming into journalism, media, filmmaking, when you're negotiating fieldக்கு போகிறது or when you're negotiating salaries or whatever it is, please ask for what you want. You definitely deserve an equal pay as much as anybody else. Number 2, keep safety in mind while you're prioritizing all of your projects as well because adukku consideration irukadu. And 4, finally, with what all of they said, just put your head down and work. அதுக்கான இம்பேக்ட், ரெஸ்பெக்ட், ஆல் ஆஃப் இட் வில் ஃபாலோ ஆஃப்டர். ஸோ தட்ஸ் இட். எக்ஸலண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்து சாரி, நம்ம வந்து மைக் பிடிச்சா விடாத ஆளுங்க. 2 minutesல I'll finish this off and எல்லாருமே ஒன்றா சேர்ந்து லஞ்ச் போயிடலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பினது, இப்போ நடுவில் பிரேக் ஆனதுனால நான் மறந்துட்டேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பினது, மீடியாவில் நீங்கள் ஒரு பொது சமூகத்தில் உங்கள் ஃபேஸ் காட்டுறீங்க அப்படின்னால நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் கூட கண்டவெல்லாம் வந்து திட்டுவான் கீழே கமெண்ட்ஸில். நேரில் வந்து அவங்களுக்கு அது செய்கிறதுக்கு இது இருக்காது, தைரியம் இருக்காது. பட் இஃப் யூஆர் டிஜிட்டல், இப்போ மீடியான்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இல்லை, டிஜிட்டல் ஆகிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். எல்லாரும் வந்து உங்களை வந்து இருக்கிறதுலே பேட் வேர்ட்ஸ்லாம் நிறைய, அதுவும் பொலிட்டிக்கலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாதவங்கலாம் திட்டுவோம், ஊர் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் திட்டுவாங்க, கேரக்டர் ஷேமிங் எல்லாமே வரும். நீங்கள் உங்கள் முகத்தை இப்படி, ஏன்னா ஊரா வீட்டு பிள்ளை தானே, தான் வீட்டு பிள்ளை திட்ட மாட்டான், ஊரா வீட்டு பிள்ளைன்னா ஈஸி, திட்டுறது ரொம்ப ஈஸி. அதனால் நான் அவ்வளோ ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நாய பேன் கூட வீட்டில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்து வந்த ஒரு பிள்ளைனா இன்றைக்கி எனக்கு ஊரில் இருக்கிற எல்லா பெண்களை வசப்பாடுற கெட்ட வார்த்தை எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து எனக்கே வந்திருக்கு. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். மீடியா வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக்கில் ஃபேஸ் காட்டுறீங்கனாலே யாராவது ஒருத்தர் அவங்களோட வன்மத்தையெல்லாம் வந்து நேரில் காட்ட முடியாது. அதனால் அவன் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஒய்ஃபோட பிரச்சனை இருக்கும், அம்மாவோட பிரச்சனை இருக்கும், ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கும், வந்து உங்களை ஏதாவது ஏதாவது திட்டிட்டு போவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அது மீடியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பப்ளிக்கில் நீங்கள் ஃபேஸ் காட்டுறீங்கன்னா உங்களுக்கு அது வரதான் செய்யும். ஜஸ்ட் ப்ரஷ் இட் ஆஃப். பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். ஆனால் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு வராதிங்க. நீங்கள் ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கூட நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, புருஷன் இருப்பாரா, குழந்தைங்க இருப்பாங்களா, அதெல்லாம் தெரியாது. யூ ஆர் த ஒன்லி person who is going to be there with you till you die. So be financially independent. Thank you. So key takeaways, நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஐடலாக வைக்கணும்னா அவங்க பண்ணுற ஒர்க்கை பாருங்கள். மோர் தேன் லைக் வி ஆல் செட், செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த கான்டென்ட், அந்த இம்பேக்ட் சம்ஒன் கிரியேட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது விமனாக இருக்கலாம், மென்னாக இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற எல்லா விமனுமே சொன்னது, பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுங்கள். அந்த இம்பேக்ட் ஈவன் அ சிங்கிள் பர்சன்ஸ் லைஃப்பை நம்ம மாற்றக்கூடிய முடியும் நம்ம ஒர்க்காலன்னா, அதை விட ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சி யாருக்குமே இருக்க முடியாது. ஐ திங்க் அந்த விஷயத்தில் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். விட்டா ஈவினிங் வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டே போவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யா, I request you guys to stay back. I could relate with all of them, being a former RJ and the thumbnail issue, everything I can resonate, I think. Yeah. And I like to call Jagadish, founder of 3D Selfie, onto the stage, please. He is going to facilitate HK Rao, founder of Media Masons. Followed by next up, I request Pallava Rajan, director of PMS Bazaar, to the stage, please. And he will be felicitating Tilagavadi Samkandi, senior anchor and correspondent. I request him to felicitate
RJ Shivashankari, RJ and motivational speaker. So, can you please felicitate RJ Shivashankari? Next up, he'll be felicitating Aparna Ganesan, independent journalist and documentary filmmaker. Next up, I would like to tell him to felicitate Induja Raghunathan, editor, Your Story Tamil. நம்ம எல்லாருமே இவங்க சொன்ன எல்லாத்துலேயுமே ரிலேட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக மீடியாவில் வென் இட் கம்ஸ் டு விமென் அச்சீவிங் சம்திங் ஆர் இன் எனி ஃபீல்ட், அவங்க எப்பயுமே வந்து அவங்க ஸ்கில்ஸை வச்சு பாராட்ட மாட்டாங்க. தே வில் பி ஆல்வேஸ் லைக் அவங்க எப்படி வந்தாங்க நமக்கு தெரியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ எஸ், hope it change. And yeah, this is one group picture, please. Yeah. So moving on for the lunch break, I expect everybody to be here by 2:15 so that nama next panel ஆரம்பிக்கலாம். So far we've seen investing, women in media and everything. Ipa next we're going to move on to the politics. So yeah, I think women are interested here in politics. Great. So the title sponsors are Natural, Scope sponsor TN Rice, Platinum sponsors Zebu, ICICI Prudential Mutual Fund, supporting sponsors Dr. Aishwarya Nature Cure Center, Triya Silks, 3D Selfie, organic partner Akshaya Kalpa Organic, print media partners Aval Vigadan, Dinamalar Thoril, industry economist, smart display partners The Future Wall, gifting partners Raji's Kitchen, Dana Food, Madurai Alaripatya, Blink Smart Homes, Copper Sage, Curious Corner, ticketing partners Ticket 9, Ticket Nada and Ticket Pricks, supporting partners GTB, Dream Calls, Manamis, Vernier, 3 Channel, Astroview. Thank you. There will be one bell, and the bell ring ana, that's your cue to come in. So konjam engalkaga oru quick ah saapta vanditingana, we can have sessions and wrap up very soon. Thank you.
own political agenda, உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்கும். பட் வென் விமென் சேஸ் இட், இட்ஸ் பர்சீவ்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. விமென் பாலிட்டிக்ஸ் பேசுனாங்கன்னா அது வந்து பாலிட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் அபவுட் ஹர் ஆல்சோ. அவங்க வந்து தே ஹாவ் டு எப்படி சொல்கிறது, தே ஹாவ் அ இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் ஃபைட் அண்ட் அன் எக்ஸ்டர்னல் பாலிட்டிக் ஃபைட்ஸ். இப்போ அவங்களுக்குள்ளேயே சில பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ் இருக்கும். they have with their in-laws, they have with the inner circle, and they have with the people who are in a exterior manner. So very interesting topic. I request everybody to be please settle down. To the people who are standing near the doors, I request you to be please seated. I request you all to be seated. And உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் வெளில இருந்தாங்கன்னா just put up a message to them, ask them to come in, we can start. Yes, so moving on to our நான் இப்போ முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் fireside chat. So it's about the politics, as you all know. Okay. Chat with you personally ன்ற மாதிரி சொல்லலாம், because there will be one person, no moderator, she'll be interacting with you. So it's a fireside chat with the audience, I would say. We have Madhi Vadani, political activist. She is known for her Dravidian ideology and women's empowerment speeches. I welcome her to the stage. Ms. Madhi Vadani, onto the stage, please. So as I already mentioned, she is going to own the stage all alone. She's going to have a great, session with you all. Yeah, thank you. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் லன்ச் பிரேக் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் எல்லோரும் எந்த நிலமையில் இருக்கீங்களோ அதே நிலமையில தான் நானும் இருக்கேன். சரியான விஷயம், பேசுகிறவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது, உட்காந்து கேட்குறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம், நீங்கள் கவனிக்கலை இல்லை லைட்டாக ஒரு தூக்கம் போட்டால் கூட தெரியாது. நான் மேடையில் நின்று தூங்கவும் முடியாது, அதனால் ரிஸ்க் எனக்கு தான் அதிகம். ஒரு 15 minutes ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன், இல்லை நமக்குள்ளே ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன், எப்படினாலும் இதை வச்சுக்கலாம். காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கு. எந்தளவுக்கு சக்ஸஸிவாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், நான் உள்ள ஹால்குள்ளே வந்த உடனே லாஸ்ட் செஷன் மீடியா பற்றி நடந்ததை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு விமென் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு ஜஸ்ட் 15 minutes மட்டும்தான். அதுக்கு முன்னாடி மேஜிக் பெண்கள் அப்படின்ற இந்த ஈவெண்ட் வந்து 3rd year நடக்குது. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருந்தேன் அப்படின்றதையும் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் ஒரு பேனல் டிஸ்கஷனுக்காக வந்திருந்தோம். அப்போ என்ன நோக்கத்துக்காக இதை தொடங்கினாங்களோ அதே நோக்கத்தோடு தான் இப்பையும் ரொம்ப சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மேஜிக் டீமில் இருக்க எல்லாருக்கும், மிக முக்கியமாக கார்த்திகேயன் சாருக்கு பெரிய பாராட்டுகள், நன்றி. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இது. ஆண்மயப்பட்ட சமூகத்தில் நாங்கள்லாம் உட்காந்து பேசி நீங்கள் உட்காந்து கேளுங்கன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் தான். நீங்கள் எல்லோரும் பேசி பேசி நாங்கள் கேட்டுட்ருந்தோம், நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி ஸ்டேஜில் பெண்கள். இந்த முறை தான் சாருக்கு தெரியும், நிறைய ஆண்கள் தலைகள் எங்களுக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் எல்லோரும் பெண்கள் தான் இருந்தோம், இன்னும் ஜாலியாக போச்சு. அப்போ ஆண்கள் இருந்தால் ஜாலியாக போகாதான்றது இல்லை, அதுக்கு மேலே உங்களோட முடிவுக்கே விட்டுறேன். ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். நான் நேரடியாக தலைப்புக்கு போயிடுறேன். ஃபினான்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, மீடியா பற்றி பேசியிருப்பாங்க, நிறைய மீடியா பற்றி பேசியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள். மீடியாவில் விமன் இருக்கிறது பிடிக்கும், பெண்கள் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறது பிடிக்கும், பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்கிறது நமக்கு பிடிக்கும். ஆனால் பெண்கள் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது.
இல்லை பாலிட்டிக்ஸ்னாலே தப்பு தாங்க, தப்பு பண்ணுறவங்க தாங்க பாலிட்டிக்ஸில் இருப்பாங்க, நான் நல்லவங்க, நான் எங்கே பாலிட்டிக்ஸில் இருக்க போகிறேன் அப்படின்றது. இல்லை பாலிட்டிக்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அரசியல் மட்டும் பேசக்கூடாது. அது எப்படி சில இடத்துல வந்து ஹோட்டல்ஸில் எழுதி வச்சுருப்பாங்க, இங்கு சாப்பிடுவதை தவிர மற்ற எதுவும் பேசக்கூடாதுன்ற மாதிரிலாம் சில ஹோட்டல்ஸ் இருக்குது நிறைய மாவட்டங்களில். ஏன்னா அவங்க பேசினாலே சண்டையாயிடும், ஜாதி மதம் பற்றி பேசக்கூடாதுன்னு இருக்கும். அது மாதிரி பெண்கள் கிட்ட என்னன்னு கேட்டால் அரசியல் பற்றி பேசக்கூடாது, சில இடங்களில் சில மனங்கள் அரசியல் பற்றி பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய பாதி பேர் அப்படி தான் இருப்போம். அப்படி தான் இருப்போம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ பார்க்குறப்போ பாலிட்டிக்ஸில் இருக்கிறது அப்படின்னாலே ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறதுன்றது நம்மளுடைய பெரிய புரிதலாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பார்ட்டியில் இருக்கிறது தான் பாலிட்டிக்ஸான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்ம இந்த கட்சியில் இருந்தோம்னா தான் அது பாலிட்டிக்ஸ் இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்கோம்ல, இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்கில் அரசியல் இருக்குது, நம்ம போட்டிருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைலில் அரசியல் இருக்குது, நம்ம சிரிக்கிறதுல அரசியல் இருக்குது, நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம்ல அந்த சாப்பாட்டில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது, நம்மளோட ட்ரெஸ்ஸில் அரசியல் இருக்குது, வீட்டில் இருக்க சிலிண்டரில் அரசியல் இருக்குது இன்றைக்கி. அப்போ எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. இதில் எதுக்கு நான் தலையிடணும்னு நினச்சவங்க எல்லாம் இப்போ தலையிட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போன்னு கேட்டால் பக்கத்து ஊருக்கு வர வரைக்கும் அது பிரச்சனையாக தெரில, பக்கத்து நாட்டுக்கு வரப்போ அது பிரச்சனையாகவே தெரில, வேறு நாட்டில் இருக்கிறப்ப அது செய்தியாக கூட தெரில, சிலிண்டர் காலி ஆகிறப்பதையும் செய்தியாக தெரில, காலி ஆகிடுச்சின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் சிலிண்டர் இல்லைன்றப்ப தான் ஏன் சிலிண்டர் இல்லை, அது எங்கேயோ ஒரு போர் நடக்குதான், எங்கேயோ நடக்கிற போருக்கு ஏன் வீட்டில் சிலிண்டர் இல்லை. அப்போ தான் இந்த சமூகம் நம்ம மண்டையில் தட்டி ஒரு விஷயம் சொல்லுது, இதுக்கு பேர் தான்ப்பா அரசியல், நீ யாருக்கு ஓட்டு போடுறன்றது அரசியல் இல்லை, அது மட்டும் அரசியல் கிடையாது. ஸோ ஏன் பெண்களுக்கு அரசியல் தெரியணும்? நான் ஒரு 5 விஷயம் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் எந்த குரூப்பாக வேணால் இருக்கலாம், ஏஜ் 60+ இருக்கலாம், 30+ இருக்கலாம், 20+ இருக்கலாம், படித்தவங்க நிறைய படித்தவங்க தான் இங்கே இருக்கும், பயங்கர எஜுகேட்டட் க்ரௌடாக இருக்கலாம், இல்லை படிக்கவே இல்லைன்ற பெண்களும் இன்றைக்கி சமூகத்தில் இருக்காங்க, பயங்கர பணக்கார குடும்பத்துலேருந்து வந்திருக்கலாம், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பட்டிங் விமென் பிஸ்னஸ் விமனாக இருக்கலாம், நம்ம யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். பேசுகிற மதிவதனி, இதுக்கு முன்னாடி பேசின டீமில் இருந்தவங்க, இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஆங்கர் பண்ணக்கூடியவங்க, லாஸ்ட் ரோவில் உட்காந்து மா நீ முடியுமா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமைன்னு கேட்டால், காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப யார் என்னன்னு நமக்கு தெரியாது, யார் என்னவா வேணால் இருக்கலாம். அது ஒற்றுமையான்னு கேட்டால் இல்லை. நான் என்ன உங்கள் எல்லாத்தையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேனா? இல்லை. ரிலீஜனான்னு கேட்டால் என்ன வச்சு என்ன ரிலீஜன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கான ஷைனே இல்லை என்கிட்ட. ஸோ அது கிடையாது. இல்லை ஃபினான்ஷியலாக பொருளாதாரத்தை வச்சான்னு கேட்டால் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அது இல்லை. என்ன ஒற்றுமைன்னு கேட்டால், நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், நல்ல வேலைக்கு போவோம், இல்லை 10 பேர் 20 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. ராதா மேம் கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். 25 பேரை உட்கார வச்சு அவங்க வேலை வாங்கிட்டு இருக்க இடத்துல இருக்காங்க. 100 பேரை வச்சு வேலை வாங்குறவங்க கூட இருக்கலாம். இது விஷயம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு ஒற்றுமை, சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி செட்டப்லேருந்து வந்திருப்போம். நீ எதனாலும் பண்ணிக்க, சொந்தமாக யோசிச்சிடாத. நான் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், யாரெல்லாம் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு கேட்பேன். பிள்ளைங்க எல்லாம் கை தூக்கும். சூப்பர். மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ் யாருன்னு கேட்பேன். தம்பிங்க இது என்னடா புது வார்த்தையாக இருக்குன்னு. டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மட்டும் சமூகத்தில் பிரச்சனை இல்லை, மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ் தான் பெரிய பிரச்சனையே. அதை போர்ஷனையே நம்ம பேசுகிறதில்ல. இந்த மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸும் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கப்ப அந்த வீடு என்னவா இருக்கும் நினைக்கவே பயமாக இருக்கா சிஸ்டர்? ஆமாம், டிசாஸ்டராக இருக்கும். சரி, அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் எப்போ வரைக்கும்? யாரோ ஒரு பையனை காமிச்சு, அப்பா எனக்கு இவரை தான் அப்பா பிடிக்குன்ற வரைக்கும் தான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். அதை சொல்லி அவர் வேறு யாராவது நமக்கு சம்மந்தம் இல்லாதவராக இருந்துட்டாருன்னா அடுத்த செகண்ட் அப்பா கூலிப்படையாக மாறிடுவார். அது வரைக்கும் அப்பாவாக இருந்தவர். நல்லாவே கைத்தட்டலாம், உணர்ந்து கைத்தட்டுறீங்கல்ல. சரி, இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? அதுதான் அரசியல். ஏன் ஒரு பையனை காமிச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப
அது வரைக்கும் செல்லமாக இருந்த அப்பாவுக்கு நம்மளை விட ஒரு வசதி குறைவுமானா ஓகே, நீ எப்படிம்மா அவ்வளோ செல்லமாக இருந்துட்டு அந்த பையன் வீட்டில் இருந்து இருப்ப அப்படின்னு அப்பா உட்காந்து கேட்குறாரா, அது ஒரு கன்சர்ன். உன்னை இவ்வளோ பாசமாக வளர்த்துருக்கேன், அவங்க வீடு பயங்கரமான அடிதடி ஃபேமிலியாக இருக்கேம்மா, எப்போ பாரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ எப்படிம்மா அங்கே போய் இருப்பேன்னு கேட்டால் அப்பாவோட கன்சர்ன். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வேறு சமூகம் நம்ம வேறு சமூகம்னு சொன்னால் அவங்க வேறு நம்ம வேறேன்னு சொல்கிறது பாலிட்டிக்ஸ், அது அரசியல், அதுக்கு பேர் சமூக அரசியல். அப்போ பெண்கள் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் நம்மளை வச்சு தான் அந்த அரசியலே நடக்குது. நம்மளுடைய பாடி தான் இந்த ஜாதியை கடத்தக்கூடிய மிஷின், நம்ம எல்லாரும் தான் வெப்பன்ஸ். இந்த வெப்பன் என்ன ப்ராடக்டை கொடுக்குதுன்றது தான் சமூகத்தினுடைய ஒரே கவலை. நீ ஏன் சமூகத்தோட ப்ராடக்டை கொடுக்க போறியா, இல்லை அவர் ஜாதியோட ப்ராடக்டை கொடுக்க போறியா, நீ ஏன் ரிலீஜனோட ப்ராடக்டை வெளியே கொண்டு வர போறியா? உணர்ந்து சிரிக்கிறீங்கன்னா இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் இதை அனுபவப்பட்டுட்டு தான் இருக்கோம். இந்த அரசியலை நான் ஏன் பேசணும், இதுக்கும் ஏதாவது கட்சிக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஸோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது கெட்ட வார்த்தை கிடையாது, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய வார்த்தை. அதை நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு காதை பொத்திக்கிறதுனால தான் யாரோ வந்து சொல்லக்கூடியது அரசியலாக மாறுது. பெண்கள் அந்த அரசியல்லேருந்து தள்ளிட்டோம். இன்றைக்கி ஒரு டீமாக சேர்ந்து நம்ம பேசுகிறோம்ல, நமக்கு பிடிச்சதை செய்யணும், பிடிச்சவங்களை திருமணம் பண்ணிக்கணும், இதுதான் அரசியல். இதை பேச நம்ம ஏன் ஹெசிடேட் பண்ணுறோன்னு கேட்டால் நமக்கு தெரியாமல் இல்லை நமக்கு தெரிஞ்சே நம்ம மூளையில் என்ன ஏற்றி வச்சுருக்காங்கன்னா 5 years ஒன்ஸ் ஒரு எலெக்ஷன் வரும், அந்த எலெக்ஷனில் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்னு முடிவு பண்ணுவோம். ஓட்டு போட்டுட்டு ஒரு ரீல்ஸ் போடுறதோ இல்லை ஷார்ட்ஸ், அது என்ன ஸ்டோரி போட்டு முடிச்சிட்டோம்னா முடிஞ்சு பாலிட்டிக்ஸ். அந்த 5 வருஷத்துக்கான பாலிட்டிக்ஸு ஒரு விரலில் காட்டிடுறோன்னு. அது கிடையாது. அந்த ஒரு மை வைக்கிறது பாலிட்டிக்ஸ்னால் இல்லை. உணவில் அரசியல் இருக்குது. இது ஏன் பெண்களுக்கு தெரியணும்னா, எல்லா பெண்களும் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி, சாப்பாடு வீட்டில் இல்லைன்னா பெண்களுக்கு தான் நோக்கி கேள்வி வரும். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, திலகவதி அக்காவையே பாதிக்க வச்சுருக்குறாங்கன்னா நம்ம வந்து அந்த கேள்வியை கேட்டே ஆகணும். எவ்வளோ ஒரு போல்டான விமனாக இருந்தால் கூட வீட்டில் சாப்பாடு இல்லை, யார் பிரச்சனை? எல்லார் பிரச்சனையும் தான் அது. வயிறு எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் நேரம் ஆக ஆக பசி எடுக்கும். வீட்டில் இருக்கிற பெட்ரூம் பொதுவானது, வீட்டில் இருக்க ஹால் ஜம்முன்னு எல்லாருக்கும், ரெஸ்ட் ரூம் எல்லாருக்கும். அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் கிச்சன், ப்ராஹிபிட்டட் ஏரியா, அதை மட்டும் ஆண்கள் சொந்தம் கொண்டாட மாட்டாங்கன்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது எவ்வளோ பெரிய க்ரௌடு தெரியுமா, நாங்களாம் யார் தெரியுமா, எங்கள் கிட்ட வந்து கிச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் ஒரு மெய்டு வச்சுருக்கோம், ஹெல்ப்பர் வச்சுருக்கோம், எங்களுக்கு அந்த கவலையே இல்லையே அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இந்த சிலிண்டர் பிரச்சனைக்கு வரணும். வீட்டில் சிலிண்டர் தீந்துருச்சுன்னு ஹெல்ப்பர் வந்து யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லுவாங்க? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்கப்படலை. அப்படி கொடுத்துருந்தா கூட சரி, நாங்கள் தான் இது பொறுப்புணர்வோடு இருக்கோன்னு ஏற்றுக்கலாம். அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்கப்படலை, உனக்கு விதிக்கப்பட்டது இது அப்படின்னு சொல்கிறப்ப அதை நம்ம கொஷின் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டோம்ல. ஏன் நினைக்க மாட்டோம்? இதில் ஒரு அரசியல் இருக்குது. இன்னொன்று, யங் விமன் இத்தனை பேர் இருக்கோம். எனக்கு இப்போ 30 வயசு ஆக போகுது. என்னை விட சீனியர்ஸ் எல்லாம் என்னோடய சங்கத்தில் இருக்காங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில். அவங்கக்கிட்டலாம் இப்போ தான் பேசிட்டு வந்தேன். அது என்ன வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு கேட்டால், எனக்கு என்ன திருமணம் நான் பண்ணிக்கல. இந்த திருமணம் பண்ணிக்கலன்றதில் ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல்? இப்போ என்னை யாராவது பார்த்து மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டால், யங் விமன் இருக்கீங்கன்றதுனால சொல்கிறேன், மேரேஜ் ஆகலைன்னு சொல்கிறதா இல்லை பண்ணிக்கலன்னு சொல்கிறதான்றதில் அரசியல் இருக்குது. மேரேஜ் ஆகலைன்னா ஐயோ அந்த பொண்ணு பாவம் போலன்னு நீங்கள் எல்லோரும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, அது அப்படி இல்லை. மேரேஜ் நான் இன்னும் பண்ணிக்கல, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது இந்த கான்ஃபிடென்ஸை எது கொடுக்கும்? நம்ம படித்த படிப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், படித்த பெண்களுக்கு தான் இன்றைக்கி கான்ஃபிடென்ஸ் ரொம்ப குறைவாகிட்டுருக்கு. அப்போ படித்த படிப்பை தாண்டி இந்த சமூகம் தான் நமக்கு கொடுக்கும். நம்ம மோஸ்ட்லி 90s கிட்ஸ்லாம் இங்கே இருப்போம், அதனால தான் கை தட்டணும். நம்ம இந்த 90s கிட்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த அரசியலை பெண்கள் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டால், திருமணம் செய்வதற்காக மட்டுமே நம்ம பிறக்கலை, திருமணம் செய்து குழந்தை பெறுவதற்கு மட்டுமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டி கிடையாது. சரி, திருமணம் செய்து குழந்தை பிறந்துட்டா நீ விட்டுற போறியா?
அடுத்த குழந்தை எப்போன்னு கேட்க போகிறேன். சரி, ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்குமா? யாருக்கு? அவங்களுக்கு இல்லை, நமக்கு. சரி, ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்குது. இதை வளர்ப்பதில் ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்களுக்கு மட்டும்னு சொல்கிறாங்கல்ல, அது சமூக அரசியல். யார் இதெல்லாம் எழுதி வச்சான்னு கேள்வி கேட்டு நமக்கு இது வரைக்கும் பதில் வந்திருக்கா? இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இதெல்லாம் யாரும் சொன்னா? பக்கத்து வீட்டுக்காரா, எதிர்த்த வீட்டுக்காரா, பின் வீட்டுக்காரா? அவருக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பார். தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து இதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. கொடுத்துக்கிட்டே இருக்கப்ப ஒரு ஜென்ரேஷன் சொல்லுது, எம்மா உன்னோட இதை முடிச்சுக்கிறோம், எங்களை உற்றுமான்ற எழுந்திருக்கிறோம்ல, இது அரசியல். தாத்தா பாட்டிக்கு கொடுத்தாரா? இல்லை, பாட்டியோட அம்மா பாட்டிக்கு கொடுத்தாங்க, பாட்டி நம்ம அம்மாவுக்கு கொடுத்தாங்க, நம்ம அம்மா நமக்கு கொடுக்குறாங்க. அதுதான் மாம் டாட்டர் பரிதாபங்களாக மாறிடுது. அந்த மாம் டாட்டர் பரிதாபங்களை ஒரு இடத்துல பிரேக் பண்ணி, அம்மா உனக்கு பாட்டி செஞ்சதை, பாட்டிக்கு பாட்டி செஞ்சதை நான் என் பொண்ணுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லுவதில் பெண்களுடைய அரசியலும் புரிதலும் இருக்கிறது. நீங்கள் எனக்கு காட்டின டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டை நான் என் குழந்தைக்கு காட்ட மாட்டேம்மா. ஏன் இது டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுன்னு கேட்டால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ரேடியாலஜிஸ்ட் ஒருத்தவங்க டாக்டர் எங்கள் மேம் இருக்காங்க, அவங்க எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரேடியாலஜிஸ்ட் அப்படின்றது சாதாரணமானது கிடையாது. இன்றைக்கி பல பேருக்கு அப்படி ஒரு படிப்பு இருக்குன்னே தெரியாத தலைமுறைகள்லேருந்து வந்தவங்க ரேடியாலஜிஸ்ட் எல்லாம். அவங்கக்கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வி, மேம் ஃபீல்டு எப்படி இருக்குது, கேன்சர் ரேஷியோலாம் அதிகமாகிட்டுருக்கே அப்படின்னு. அவங்க எல்லாமே அதிகம்தான் மேம் ஆகிட்டுருக்கு அப்படின்னாங்க. ஆனால் விமனுக்கான அந்த கேன்சர் இஷ்யூஸ் இருக்குல்ல, அது அதிகமாகுது. ஒன்று வேண்டாம், மார்பக புற்றுநோய் அப்படின்ற சொல்ல இந்த 5 வருஷத்தில் தான் நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறோம். கர்ப்பவாய் புற்றுநோயின்றதை நம்ம இப்போ தான் பேசுகிறோம். இல்லை, அந்த மார்பக புற்றுநோய்னு சொன்னால் புற்றுநோய்னு சொல்கிறதுல நமக்கு தயக்கம் இருக்காது. எப்படிங்க மார்பக புற்றுநோய்னு சொல்கிறது, பிரஸ்ட் கேன்சர்னு எப்படிங்க சொல்கிறது, கர்ப்பை வாய் புற்றுநோய்னு எப்படிங்க சொல்கிறது? அப்போ நம்ம உடலில் இருக்கிற ஒரு பாகத்தை நம்ம உச்சரிக்கிறதுக்கு யோசிக்கிறோம்ல, அது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை? கையை பற்றி சொல்கிறோம், காலை சொல்கிறோம், தலையை சொல்கிறோம். ஆண்களுக்கு கவலையே கிடையாது, என்னன்னாலும் பேசலாம், சேட் பண்ணலாம், சேட் பண்ணதை மற்ற ஆண்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்பலாம். ஆனால் நம்ம உடம்புல இருக்க ஒரு நோயை சொல்ல தயங்குறோம்னா இதுக்கு பின்னாடி இருப்பதும் சமூக அரசியல் தான். அதை நான் மேம் கிட்ட இன்னொன்று அவங்க சொன்னாங்க, ஒரு புக்கு எழுதியிருக்காங்களாம். அது எதை பற்றின்னு கேட்டால், டாக்டராகவே இருந்தாலும் நான் சிந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களை பற்றி. என்னங்க, டாக்டராகவே இருந்தாலும் சிந்திக்கக்கூடாதா? எப்படி? ஒன்றும் வேண்டாம், எம்பிபிஎஸ் முடித்து எம்டி முடித்தது அவங்க உழைப்பு. ஆனால் அவங்க கிளினிக் ஆரம்பிக்கணுமா வேணாமான்றது அவங்க வீட்டுடைய சிந்தனை. நான் அட்வொகேட், எம்எல், பிஎஸ்சி எம்எல். நான் ப்ராக்டிஸ் போகணுமா வேணாமான்றதை நான் தான் முடிவு பண்ணணும். அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால் பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லை, அப்பா அம்மாவாக இருந்தாலுமே அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். இதை சொன்ன உடனே ஐயோ இவங்களாம் இப்படி பேசி தான் அந்த பிள்ளைங்களெல்லாம் கெடுத்துட்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்படி யோசிங்க, நான் பேசுகிறது யாரோ ஒருத்தரை பற்றினா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இருக்கிற ஆண்களுக்கு உங்கள் வீட்டம்மாவை யோசிச்சாதான் கொஞ்சம் கிதக்குன்னு ஆகிடும். தம்பிங்களுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை யோசிச்சாதான் பயமாயிடும், ஐயோ அதுவும் இப்படி பேசிடுமான்னு. ஸோ ஒரு லீடர் சொல்கிறாரு, நான் பேசக்கூடிய பெண் விடுதலை, பெண் உரிமையெல்லாம் உங்கள் வீட்டம்மாவை வச்சு யோசிக்காதீங்கப்பா, உங்கள் செல்ல மகளையும் உங்கள் தாயையும் உங்கள் சகோதரியும் வச்சு யோசிச்சிங்கன்னா ஜாலியாக இருக்கும். சொன்னவர் தந்தை பெரியார். உங்கள் செல்ல மகளை யோசிச்சுக்கோ. யாராவது பிள்ளைக்கு ஃப்ரீடம் வேணான்னு அப்பா நினைப்பாரா? அம்மாவுக்கு ஃப்ரீடம் வேணான்னு நினைப்பாங்களா? ஒய்ஃபுக்கு ஃப்ரீடம்ன்றப்ப தான் ஒரு தடங்கள் வருது. அந்த தடையை பற்றி பேசுவதும் ஒரு அரசியல் தான். இப்போ நான் கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறேன், இது எல்லாமே அரசியல். பேர் வைக்கிறதுல கூட தமிழ்நாட்டில் அரசியல் இருந்துச்சு. என்னோடய பேரை நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஏதோ ஒரு படத்தில் ஹீரோயின் பேருன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். யாராவது போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேருக்கு பின்னாடி ஒரு அரசியல் வரும். ஏன்னா அவங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அரசியல் தலைப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்கள், இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் அந்த கதையா. ஸோ என்னோடய பேருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும், எல்லாருடைய பெயருக்கு பின்னாடியும். அந்த பெயர் ஒரு சமூகத்தை குறிக்கும் பெயராக இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டியது. அடுத்த தலைமுறைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர் குறிப்பிட்ட ஏதோ ஒரு நிறுவனத்தை மட்டும் சொல்லக்கூடியதாக இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டியது. நம்முடைய பெயர்கள் பொது பெயர்களாக இருக்கணும். அந்த பொது பெயர் வேற்றுமையை சொல்லாத பெயராக இருக்கணும்.
நான் வந்து ஒரு சக மனிதர் பக்கத்தில் உட்கார்றேன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பேர் சொல்லுவோம். அப்புறம் அவ்வளோதாங்க, ஒரே ஒரு பேரா? ஆமாம், சர்நேம் கர்நேம் ஒரே பேர் தான். அது அரசியல், தமிழ்நாட்டின் அரசியல். நீ என் பேரை வச்சு நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்றது தமிழ்நாட்டினுடைய அரசியல். இதை கைத்தட்டுறவங்க மெதுவாக கைத்தட்டுறீங்கல்ல, அதுவும் அரசியல் தான். நம்ம எங்கே கைத்தட்டின பிறகு ஐயோ நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு இவனுங்கெல்லாம் நினச்சிருவானுங்களோ அப்படின்னு பயப்படுறோம்ல, அந்த க்ரௌடை பார்த்து மெஜாரிட்டி என்ன பேசுதோ அதுக்கு மைனாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்ல, அது ஆகக்கூடாது. இந்த சமூகத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மைனாரிட்டியாக தெரியப்பட்டவர்கள் பேசியது தான் தமிழ்நாட்டின் அரசியலாக மாறி இருக்கு. மைனாரிட்டி அப்படின்ன உடனே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரிலீஜன் நினச்சிடக்கூடாது. நான் சொல்கிறது கவுண்ட். எங்களை மாதிரி ஊருக்கு 4 பேர் எங்கேயோ நின்று கத்திட்டு இருந்திருப்பாங்க. ஒரு 5, 10, 20 வருஷம் கழித்து பார்த்து அது சட்டமாக இருக்கும். அப்போ தான் தெரியும் இந்த 4 பேர் கத்துனது தான் சட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. ஓட்டிங் ரைட்ஸ், அதுக்கு வருவோம். நம்ம இன்றைக்கி ஓட் பண்ணுவோம் எல்லாருமே. இல்லைங்க எனக்கு ஓட்லாம் பண்ண பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல அப்படின்னு இருக்கோம்ல, தயவு செஞ்சு அந்த நிலைப்பாட்டை எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் ஓட் பண்ணாததுனால எல்லாமே மாறிடும் நம்ம நம்புகிறோம், அது பொய். நம்ம ஓட் பண்ணுறதுனால என்னதான் மாறப்போகுதுன்னு நினைக்கிறோம்ல, அதுவும் பொய். ஒன்றும் வேண்டாம், நம்ம நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுடலான்னு நினைக்கலாம். ஒரு கான்ஸ்டியூஷன் படித்த லா ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் நோட்டாவுக்கு ஓட் பண்ணுறதும் வீட்டில் ஏசியை போட்டுட்டு தூங்குறதும் ஒன்று. அது எதுவுமே மாறாது. ஸோ ஓட் பண்ணணும். அந்த ஓட் யாருக்கு பண்ணுறதுன்னு உங்களோட சாய்ஸாக தான் இருக்க போகுது. ஆனால் ஏன் எப்பயுமே எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும், அது புதுசோ பழசோ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் பெண்கள் நகைச்சுவை பாத்திரங்களாக மாற்றப்படுகிறார்கள்? யோசிச்சு பாருங்கள். நம்மளை நோக்கி தாங்க கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு அவரையே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுது. அங்கே பாருங்கள், அந்த பொண்ணு அவரோடய போயிடுவேன்னு சொல்லுது. நம்மளை நோக்கி தானே அந்த கிண்டல் கேலி வருது. ஏன் நீங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாருன்னு ஓட் பண்ணியிருப்போம். என்னோட மூத்தவங்க நிச்சயமாக ஓட் பண்ணியிருப்பாங்க. ஏன் எங்கள் வீட்டிலே கூட அது நடந்திருக்கலாம். அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாருன்னு ஒய்ஃப் ஓட்டையே மாற்றி போட்டதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு முறை நான் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கன்னு கணவர்கிட்ட கேட்கக்கூடிய தலைமுறை இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் என்ன தப்பாக கேட்குறாங்க, தப்பாக ஓட் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்தில் பெண்கள் நிச்சயமாக சமூகத்தில் தேவை. ஏன் அப்படின்னா, யாராண்டா என்னென்னு ஆண்கள் இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு சமூகத்தில் பிரச்சனையே கிடையாது. விமென் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1. 40% விமென் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட் தமிழ்நாடு. இதை அட்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்க்ளூசிவ்னஸ் தேவைப்பட்டுச்சு. என்ன இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பல பேர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருப்போம், முதல் தலைமுறையாக படித்தவங்களாக இருப்போம். இந்த முதல் தலைமுறை என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 4 தலைமுறையாக படித்து இல்லை 3 தலைமுறையாக படித்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பல தலைமுறைகளாக படித்தவங்க அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முதல் தலைமுறையாக படித்து வர ஒரு பொண்ணு அவங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் படிக்கிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. அந்த அக்காவை பாரு படிக்கப்போ, அந்த அக்காவை பாரு, ராதா மேம் தஞ்சாவூரில் ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்களாம். அவங்கள பார்த்து அந்த ஊரில் இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி நீ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியுன்ற ஒரு தெம்பு வரும்ல, அந்த தெம்பை 10 ஆண்கள் கொடுப்பதும் ஒரு பெண் கொடுப்பதும் சமம். அதுக்காக நம்ம கண்டிப்பாக பாலிடிக்ஸ் பற்றி பேசி தான் ஆகணும். சரி, இந்த விமென் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் நம்ம எப்படி இதை அட்டைன் பண்ணோன்னு கேட்டால், இங்கே இருக்க நம்மளால் மட்டும் இல்லை, எதுவுமே படிக்கலை, எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது, கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்லக்கூடிய பெண்களையும் சேர்த்து தான் நம்ம அதை அட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ நண்பனில் ஏதுனா நல்ல நண்பன் கெட்ட நண்பன் மாதிரி, பெண்களில் ஏது உழைக்கும் பெண்கள் உழைக்காத பெண்கள், பெண்கள்னாலே உழைக்கக்கூடியவர்கள் தான். என்ன, நம்ம சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்ப்போம், அம்மா சம்பளமே வாங்காமல் நமக்காக வேலை பார்ப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதில் இந்த அன்பெய்டு லேபரர்ஸ் அப்படின்றது சர்வதேச அளவில் பெரிய பேசுபொருள். அன்பெய்டு லேபரர்ஸ் யாருன்னு கேட்டால்,
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி, வேலைக்கு போகாத நம்ம அம்மா, நான்லாம் பயங்கரமான சொகுசான வாழ்க்கைங்க. ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி அம்மா வச்சிடுறாங்க, தூக்கி போட்டு வந்துடுறோம். திரும்ப போனோம்னா அதை அழுக்கில் போட்டுறோம், வாஷிங் மிஷினில் போட்டு அயன் பண்ணி வச்சுறாங்க, எடுத்து போட்டு வந்துடுறோம். நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதை நான் எப்போ உணர்வேன்னா, எனக்கு இந்த அரசியல் புரிகிற போது தான் உணர்வேன். நம்ம அம்மாவை பண்ணிக்கிட்டு இருக்கிறது உழைப்பு சுரண்டல். ஆண்கள் மனைவியை செய்து கொண்டிருப்பது உழைப்பு சுரண்டல். மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ் எல்லாம் அம்மாவை பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல். அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கிட்டோம்னா, எங்கள் அம்மா ரசம் வச்சாதான் நல்லாயிருக்கும், நீ வச்சா அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். எங்கள் ஒய்ஃப் மீன் குழம்பு வச்சாங்கன்னாங்க 40 பேரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, அப்போ நம்ம திரும்ப சொல்லலாம், நீ 40 பேருக்கு மீன் குழம்பு வைக்க வேணாம்ப்பா, நம்ம 4 பேருக்கு மட்டும் ஒரு நாள் வை. இதை சண்டே ஒரு நாள் சமைக்கிறத பெரிய விஷயமா பேசக்கூடிய ஆண்கள், நான் அந்த பக்கம் திரும்பவே இல்லை, நிறைய ஆண்கள் இருக்கனால உங்களை பார்த்தே பேசிடுறேன். கொரோனா டைமில் நிறைய ரீல்ஸ் வந்துச்சு, இங்கே மீடியா பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. காய்கறி ஆண்கள் கட் பண்ணுறது ஒரு ரீல்ஸ், அதுக்கு பேர் டைம் பாஸ் அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கும், அப்படியே கீழே போனாங்கன்னா வெங்காயம் இருக்கும். இது இந்த சமூகத்தில் நகைச்சுவை. ஆண்டாண்டு காலமாக அதை பண்ணக்கூடியவங்களுக்கு பேர் அன்பெய்டு லேபரர்ஸ், அன்பெய்டு ஒர்க்கர்ஸ். அவங்களுடைய உழைப்பை சர்வதேச அளவில் உலகத்தில் யாருமே அங்கீகரிக்கலை. தமிழ்நாட்டில் ஒரு விஷன் இருந்துச்சு. அது என்ன விஷன்னு கேட்டால், இவங்களும் உழைக்கிறாங்க, இவங்களுக்கான சம்பளத்தை நம்ம கொடுக்கணும், அதை கொடுப்பதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும்னு சொல்லி 1000 ரூபாய் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குது. இதுதான் அரசியல் பேசக்கூடாதுன்னு ஏன் நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாயை பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. இந்த 1000 ரூபாயை நம்ம என்னவா பார்க்குறோன்றதில் அரசியல் இருக்குது. அது சும்மா ஒரு காசுங்க. ஆஃப்டர் ஆல் 1000 யாருக்கு? ஹில்டன் ஹோட்டலில் மதியம் லஞ்ச் சாப்பிட்ற நமக்கு 1000 ரூபாய் சாதாரணம். இதே ஏரியாவில் இப்போ நான் இங்கே முடிச்சுட்டு வலசலவாக்கம் போனோம். போகிற வழியில் பூ விற்கிற அக்காவை பார்ப்பேன், பழக்கடையில் நிற்கிற அக்காவை பார்ப்பேன். அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய். ஸோ என்னை வச்சே நான் ஒரு சமூகத்தை கணக்கிடாமல், சமூகத்தை வைத்து என்னை கணக்கிடுவதில் தான் உண்மையான அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை பேசுவோம், பேசுகிறதுக்கு தயங்க வேண்டாம். ஐயோ நம்ம ஏதாவது பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக கூட போடுங்கங்க, பிரச்சனை கிடையாது. யாரும் இன்றைக்கி என்னென்னமோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, எதையோ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுல என்ன தப்பாகிட போகுது? இப்படி சொல்கிறப்ப நம்மளை அப்யூசிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க? பெண்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்தால் கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. மீடியாவில் இருக்க விமெனுடைய லைஃப் இன்றைக்கி பொது. யாருனாலும் ஹீரோயின் பற்றி என்னன்னாலும் சொல்லலாம், யாருனாலும் அவங்கள பற்றி பேசலாம். இப்போ மதிவதனியுடைய லைஃப் அப்படி தான். எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், எனக்கு மட்டும் தான் என்னை பற்றி தெரியாது. என்ன தெரியுமா, எங்கே போச்சு தெரியுமா, சிசிடிவி கேமரா 24/7. அப்படி இருக்கப்போ தான் இந்த அப்யூசிவான வேர்ட்ஸுக்காக நான் ஒரு ஆள் வீட்டில் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி என்னோட இந்த ஸ்பேஸை வேறு யாரும் ஃபில் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை நான் அலோவ் பண்ண முடியாது. என் ஸ்பேஸை நான் தான் ஃபில் பண்ணுவேன். அந்த வேக்யூமை நாங்கள் விட்டுட்டோம்னா சக பெண்கள் ஃபில் பண்ணிட்டா கூட வைத்தறிச்சலாக இருக்காது. ஆண்கள் அந்த வேக்யூமை ஃபில் பண்ணி இதுதான் அரசியல் அப்படின்னு பேசிடுவாங்க. ஸோ அருமை பெண்களே, மை டியர் சிஸ்டர்ஸ், நீங்கள் என்ன பேசினாலும் அதில் அரசியல் இருக்குது. இதெல்லாம் அரசியல் இல்லைன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அனைத்திலும் அரசியல் இருக்கிறது. பெண்கள் இவ்வளோ அழகாக கால் மேலே கால் போட்டு உட்கார்றது 100 ஆண்டு கால அரசியல் இருக்குது. அதுவுமே எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசுவோம், நிறைய பேசுவோம், அரசியல் பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி. Thank you so much, Madhi. So, if someone is here who doesn't understand Tamil, she just said everything and anything you do in life is political. That's a summary of it. Yes. I now invite Balaji, CTO of Magic 20 Tamil, and Vasu Karthi, CEO of Magic 20 Tamil, to felicitate Madhivadani. I request Ticket Nadu team to come to the stage, please.
I request Ticket Nadu team to come to the stage, please. Yes. Thank you so much. ஸோ ஐ திங்க் இங்கே இருக்கிற எல்லா விமனுமே வந்து இங்கே எந்த விமன் பேசினாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி ஐ கேன் see that women to women அந்த ஒரு சப்போர்ட் என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஐ ஃபீல் ரியலி குட் பாசிட்டிவ் aura among us. ஸோ இது வந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் we are having redefining success or on your own terms. So for this, we have Dr. Ilavarasi P. Jayakant. Just a second. So the next session is Mind Matters, Building Resilience in a Demanding World. I now invite Kantini Vijayakumar onto the stage, please, who is a psychologist and a life coach. Yes. The chairs, please. So she will be briefing us about psychology. Mainly, many women would relate psychological pressure and issues related to women. So she is going to be addressing it. Yes, over to her. எஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெரி வெரி ப்ரவுட் மொமெண்ட் டு பி வித் யூ ஆல் ஹியர். ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க. ரொம்ப தேங்க்யூ. எஸ் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். நம்ம காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் நிறைய ரோல்ஸ் பண்ணுறோம். பிலீவிங் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஆர் ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் நான் ஒர்க்கிங். நிறைய ரோல்ஸ் பண்ணுறோம். ஒர்க், கிட்ஸ், ஆஃபீஸ், மீட்டிங்ஸ், ஃபேமிலி, இதெல்லாம் பண்ணிவிட்டு நைட் நம்ம தூங்க போகும்போது யாருக்கெல்லாம் அப்பாடா நான் ஏதோ உருப்படியாக பண்ணியிருக்கேன்னு தோன்ற கேட்டகரி? பியூட்டிஃபுல். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. யாருக்கெல்லாம் பொழுதன்னைக்கு பிஸியாக இருக்கேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல கேட்டகரி? மெஜாரிட்டி. ஹியர் ஐ எம் ஃபார் யூ. ஓகே. எஸ். ஸோ நிறைய ப்ரெஷர், நிறைய டவுட்ஸோட நம்ம டே போயிட்டே இருக்கு. கரெக்ட்? இது ரிப்பீட்டடாக ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் விடும்னா guilt that I am not good mom, I am not a good daughter, I am not a good restaurateur, I am not a good entrepreneur, I am not a good wife. So that guilt is because we women need one skill at the first. அழகாக சொன்னாங்க மதி. It is about being comfortable with delegation. Get support from another men and another women. ஓகே. எனக்கு ரொம்ப கோபம் வர்ற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா விமென் ஆர் சூப்பர் ஹியூமன்ஸ். எனக்கு பிடிக்காத வார்த்தை. யாருங்க நம்மளுக்கு சொன்னால் வி ஆர் நாட் சூப்பர் ஹியூமன்ஸ்? நோ படி ஆன் எர்த் இஸ் அ சூப்பர் ஹியூமன். நம்ம ரியல் ஹியூமன் பீயிங். ரியல் ஹியூமன் பீயிங்கால் எல்லாம் பண்ண முடியுமா? நீங்கள் ஏன் பண்ணணும்? நான் ஏன் பண்ணணும்? நம்ம ஹஸ்பண்ட் ஏன் பண்ணணும்? ஒய்ஃப் ஏன் பண்ணணும்? ஓகே. ஸோ பி கம்ஃபர்டபுள் வித்
letting go of some of your responsibilities so that your guilt is not at its peak. Okay, learn delegation. This is what my 15 years of journey as a restaurateur, Old Mirchi brand owner, எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது. டெலிகேட். என் அம்மா இஸ் மை ஹோம் மேனேஜர் அண்ட் ஷீ இஸ் பேட் ஃபார் இட். மதி சொல்லும்போது எனக்கு அந்த கில்ட் இல்லை. ஷீ இஸ் பீங் பேட் ஃபார் இட் பிகாஸ் ஷீ இஸ் டூயிங் ஹர் ஒர்க். மை சன் இஸ் பீயிங் பேட் ஃபார் வாட் ஹி டஸ் அட் ஹோம். Delegate the work and pay them. So there is no guilt, there is a better emotional connection also. Number 1. Number 2, நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுற வார்த்தைன்னு கேட்டால் இந்த 5 lettered word pause. PAUSE. Okay, because we believe speed is entrepreneurship. We believe speed is success. We believe speed means being productive all the time. Psychology says it is not true. And I believe it is not true as well. Full time பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் நான் சக்ஸஸ் ஆகிட முடியாது இல்லையா? ஓகே, அண்ட் எண்ட் ஆஃப் த டே தூங்கும்போது அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா, நான் ஃபுல் டே பிஸியாகவே இருந்தேன்றதுக்கு. அதுக்கு மெயின் காரணம் we haven't paused. இதெல்லாம் தாண்டி நமக்குள்ளே இருக்க பெரிய பிரச்சனை கம்பேரிசன். நம்மளோட லைஃப் 3rd சாப்டரை நம்மளுக்கு அறியாமலே இவங்களோட 15th சாப்டரோட கம்பேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, ஷீ ஹாஸ் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், ஷீ ஹாஸ் அ பர்ஃபெக்ட் இது. என்னோட நாட் ஸோ குட் ஹியூமன் ஹேவிங் பெட்டர் ஹஸ்பண்ட், not so better person having a easy life, married to a rich man, married to a rich, எல்லாம் all psyche is part of the women being. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி, 15,000 women பார்த்து நான் சொல்கிறேன், let the other women have easy husband, easy man with her. ஓகே, சாரி மேஜிக் பெண்களில் மாற்றி பேசுகிறேனோ, பரவாயில்ல, உண்மையை பேசலாம். Okay, let them not, it's okay, let her be at home, have a easy life, let her do hard work, have easy life. We are supporting women in this generation, but we are failing to understand another women. Let her dress shabby, let her dress well, let her apply lipstick, let her not apply moisturizer, let her apply sunscreen, let her not apply sunscreen. Supporting women is not the same as understanding women. I want you all, I request you all to understand women. எப்படி இருந்தாலும் அது நம்ம women தாங்க. Let's start practicing it. Okay, இப்படிலாம் என்னோட சுமாராக இருந்தாலும் let her have a happy life. அது சான்ஸ்கிரிட்டில் அழகான வார்த்தை முதிதா. I have always thought of tattooing that word முதிதா. என்னென்னா, ஹேமா கார்த்திக் சோகமாக இருந்தால் கண்டிப்பாக நான் சோகமாக இருப்பேன். ஹேமா கார்த்திக் என்னோட சந்தோஷமாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேனான்றது தான் முதிதா. எபிலிட்டி டு பி ஹாப்பி ஃபார் சம்படி ஈவன் வென் யூ ஆர் நாட் ஹாப்பி. ஐ வாண்ட் திஸ் குவாலிட்டி ஃபார் எவ்ரி விமன். ஓகே, தட்ஸ் வாட் மேக்ஸ் அஸ் அ பெட்டர் பீயிங். Mudita, M-U-D-I-T-A, Sanskrit word, ability to be happy when somebody else is better than இது. நம்ம லோக்கல் தமிழ் மூவியில், டாடா மூவியில் சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க நல்லா இருக்கணும், நம்மளோட நல்லா இருந்தால் நமக்கு ஒரு லைட்டாக கடுப்பு வரும். அது கொஞ்சம் இன்னேட்டாக இருக்குது. லெட்ஸ் செக் ஆன் இட். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு இட். ஸோ இந்த மைண்ட் எப்பயுமே பிஸியாக இருக்கிறதுனால we get self-doubt. Okay, self-doubt plus comparison to another women, to another man, or better women leads to psychological pressure. And the psychological pressure disturbs our decision making skills. So that decision making skills is the time for your self reflection. Replace your self doubt with self reflection. Yes, what is my journey? My journey need not be the same as hers. My journey need not be in the same speed, same line. It can be far, it can be weak. What do I want?
is the answer to that question, which happens only when you pause. We need not stop, but please take a pause. And one tip for women, biologically and psychologically, I want you to read about it in the 15 minutes. What are your 4 cycles and how is your mood and productivity in each cycle? Please match that. It has worked wonderful for me and many other women. My mood in the first cycle is I can handle any men outside in the world, any women outside in the world. Handle me first. Okay, ரெண்டாவது மூணாவது 4 cycle I send a WhatsApp message to the core team of Old Mirchi and my KV school. I send, yes, it is kicking in. Please stay away. Please don't choose to advise me. Buy me snacks and keep quiet. Coming to that point, நம்ம generation, I'm 40, so 35 to 50 generation, extra konja effort போட வேண்டியதா இருக்கு. Because we don't belong to the previous generation of அம்மா சொல்றது ஒத்துக்கிற generation, இன்னும் நமக்கு போதுமான freedom கிடையாது. Reality speaking, we are in the transition phase. Unfortunately and fortunately, men who are married to us are still in the learning phase. Okay, still in the learning phase, both. Okay, learning phase na enna, I repeatedly observe men are taught not to be like a woman, but are not taught to be a man. Correcta? ஓகே, நம்மளை மாதிரி எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, சீன் போடக்கூடாது, ரொம்ப போடக்கூடாது, நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. பாவம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அண்ட் second side of this, even when they do, I see many women not accepting it. I'm surprised as a psychologist. Okay, when they are gentle, when they are not macho, when they are responsible, when they take the responsibility, sometimes we also don't let them. Okay, number 3, நம்மளோட ஸ்பீடும் மேன் ஸ்பீடும் இப்போ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். Do I choose to suppress him because he is not intelligent, or do I learn to be emotionally intelligent? Repeat after me. Feminism is emotional intelligence, not belittling other gender. Okay, it is emotional intelligence. ரிப்பீட்டடாக பார்க்குற விஷயமே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன மாதிரி அவர் இல்லை, ஏன் ஸ்பீட் இல்லை, அப்பா போன ஜென்ரேஷன் நம்மளை அடக்கிட்டாங்க, நம்ம ஒரு துடிக்கிற ஸ்டேஜில் இருக்கோம், துடிச்சு அவங்க பாவம் டயர்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப துடிச்சு, கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அவன் புரிஞ்சுக்கலையா இல்லை அவனுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா? ஆஸ் திஸ் கொஸ்டின். அவனுக்கு புரியலையா, அவனுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனை குத்தி காட்டாமல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? இந்த 2 கொஷின் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு பாருங்கள். ஓகேயா? உடனே நீங்கள் காட்டாதீங்க. ஓகே, புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலையான்னு. ஓகே, adjust the speed for today's women also. Okay. Okay, number 3, plus I humble request, ஏன் அம்மா என் அப்பாட்ட பேச முடியாத விஷயத்தையும் ஏன் சித்தப்பாட்ட பேச முடியாத விஷயத்தையும் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசாதீங்க. உங்கள் பார்ட்னர் அந்த அளவுக்கு ரஃப்பாக டஃப்பாக இல்லாமல் இருக்கலாம். டோன்ட் ஃபைட் த பேட்டில்ஸ் your mom and your aunt couldn't and ruin your relationshipங்க. புரியுதாங்க? நம்ம அம்மா அப்பா, என் அம்மா அப்பா சரி, என் அப்பா அப்படி இருந்திருக்காரு, என் அம்மாவுக்கு பதிலாக என் நல்லா இருக்கிற ஹஸ்பண்டை போய் நான் நோண்டக்கூடாது, அது என் அம்மா பிரச்சனை. You need not carry the trauma and live and find answers in the current relationship. The men might have been better. The men could have been better. அவங்களுக்கும் அந்த பயம் தெரியுது, நல்ல கண் கூட பயம் தெரியுது வேறு பல பேர்கிட்ட. ஓகே, பாவம் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, நம்மளும் ட்ரை பண்ணுறோம். ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு திஸ், emotional intelligence has to be defined then and there.
Not based on what my mom experienced, what my aunt experienced, what my ex-boyfriend did to me. Heal your past pain. Because I strongly believe women heal aita, they can make clear decisions. They can build best business possible. Okay? They can be better parents. They can build better country. Okay? So feminism, yes. Feminism is not fighting, constantly proving your worth, but ability to pause, reflect, less guilt, delegate, accept men evolving slowly, even when they are not accepting us, because we are emotionally intelligent or trying to be emotionally intelligent. Okay? Better women build better nations. All right? Let's be the last generation to pass on pass on more pain like how we experienced. All right? Konjo, as much as we talk about boundaries, I want people to talk about compassionate boundaries. Okay? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐ எம் வெரி ஹாப்பி விமன் ஆர் ஸ்பீக்கிங் பவுண்ட்ரிஸ். பட் நான் அதில் ரிப்பீட்டடாக என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி நான் டயர்டாக இருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் தான் டிஷ்வாஷரை லோட் பண்ணும், வாஷிங் மிஷின் போடணும்னு வச்சுக்கலாம். மென் ஆர் விமென் ரெண்டு ஜெண்டருக்கும் நான் டயர்டாக இருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் முன் வந்து பண்ணுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் டயர்டாக இருந்தாங்க நீங்கள் முன் வந்து பண்ணுங்கள். Okay, don't talk about boundaries when the other person is mentally, physically not well. Okay, feminism again is emotional intelligence. Let's build better India. Jai Hind. Thank you. Done? Yeah. You can Thank you so much, ma'am. It was very insightful, I might say. I hope it's very helpful for you guys. Moving on, we also have Niveta Shankar, co-founder, The Mind and Company. And I invite our moderator, Sarayu, special educator, onto the stage. And moving on with Kantini Vijayakumar, ma'am. Please, ma'am. So I'll once again tell you what's the title of this. Mind Matters. Building Resilience in a Demanding World. So whatever we spoke, political pesito, in investments pati pesnanga, we talked about media also. So idu ellame, if you want to build, we have to first equip ourselves psychologically, I think. Mainly for women, like how ma'am said rightly, when a woman is healed, she is in a right mindset, she can do whatever she wants. I agree with that fact. Yes, moving on to them, over to them. Okay, good evening to all the wonderful people. So, yes, இவ்வளோ நேரம்
நிறையா பேசினாங்க மேம். ஸோ நம்ம நிவேதா கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது இப்படி ஒரு ஜம்ப் பார்த்தேன். சார்ட் அக்கௌண்டன்ட்லேருந்து மைண்ட் கம்பெனி. இந்த ஷிஃப்ட்டுக்கு மெயினாக என்ன ரீசனாக இருந்தது? Hi, first of all, thank you so much for having me here. So I am a chartered accountant. என் பேர் முன்னாடி கூட CA நிவேதா சங்கர் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இட் வாஸ் மை ட்ரீம். மை பிளேஸ் இஸ் ஃப்ரம் மதுரை. ஸோ மதுரையில் வந்து எங்கள் ஊரில் ஐ எம் த ஃபர்ஸ்ட் CA. ஸோ CA ஆன உடனே அவ்வளோதான் லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஒன் ஆஃப் த பிக் ஃபோர்ஸ். ஸோ பிக் ஃபோரில் ஜாப் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தேர். பட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் த சேம் பிக் ஃபோர் வென்ட் த்ரூ அ சூசைட் அட்டெம்ப்ட். ஸோ ஆஃப்டர் தட் for me itself it was difficult to understand about mental health, to understand about psychology. So எனக்கு இருந்த அந்த கேப்பை I wanted to bridge it for everybody else. So that's how Mind and Company was formed. ஓகே, ஸோ யூ பேசிக்லி அட்ரெஸ் இப்போது இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கிற அந்த பீப்புள் என்ன மாதிரியான இமோஷ்னல் இம்பேலன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட இதில் பார்க்குறீங்க? நான் எமோஷ்னல் இம்பேலன்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ இன்டராக்ட் வித் அ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ். ஸோ ஒன் திங் விச் ஐ சி அண்ட் விச் ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ இஸ் லோன்லினஸ். பிகாஸ் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காஃபி பிரேக் இருக்கும். பட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அது சுத்தமாக கிடையாது. நம்ம தனியாக நம்ம ரூமில் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். மேபி நவ் ஐ ஹாவ் லைக் 10 எம்ப்ளாயீஸ் வித் மீ, பட் ஸ்டார்டிங்கில் இட் வாஸ் ஜஸ்ட் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட். ஸோ என்னவாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே மட்டும் தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் லோன்லினஸ் இஸ் சம்திங் விச் எவ்ரிபடி பேட்டில்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ் இட்ஸ் தேர். ஓகே, காந்தினி மேம், ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க மேம். பட் ஸ்டில் ஓகே மேம், நீங்கள் 2-3 டேர்ம் அட்ரஸ் பண்ணிங்க மேம். கம்பேஷனேட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் அசன் பண்ணி இப்போ நிறைய விமனுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பேர்ன் அவுட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலையா? இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இல்லை அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? Okay, I'll answer both the questions. Okay. Yeah, one by one. Okay, stress and burnout. See, we women first experience physical symptoms இல்லையா? Tiredness, சின்ன விஷயத்துக்கும் எரிச்சல் ஆகிறது. Why is not things going great என்ற மென்டல் லூப்லேயே சுற்றிட்டுருப்போம். That we associate with physical exhaustion. Physical exhaustion is actually to me mental exhaustion. Of course, and the basic physical parameters have to be checked. Many times we miss out on the concept of mental exhaustion itself. So stress kum burnout. See, stress is a part of entrepreneurship journey. வீட்ல இருந்தாலும் stress ஆ, வெளியே போனாலும் stress ஆ. Stress is a overrated word. Positive level of stress is required for human survival. Burnout is completely different. Over a period of 3 months, I am not able to focus on my everyday routine. Probably is a mental exhaustion, which is not still understood. Okay. That's what I have understood. So, Niveda, as you said, startups patti, illa women entrepreneurship patti pesumbodhu, now we see lot of women in the business of domain kulla varanga, entrepreneurship kulla varanga. Idu oru vagaila vandu romba independent we are all maarite varum, or empowerment kulla poitu irukom abingumbodhu, same time idu romba overwhelming ah irukku. So to carry out so many responsibilities along with this. So idukku ungaloda point of view enna, or idukku neenga enna maadriyana oru advice kudupinga? I'll just share my journey. எனக்கு எப்போ ஓவர்வெல்மிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ when I came into this entrepreneurship, நான் வந்து as soon as I came, ஒரு 6 monthsல I had to take a break because I became pregnant and I fell ill and I delivered a baby. So ஒரு 1 year I was off the scene. And when I came back, it was difficult for me to do the work. It was difficult for me to start off from where I left. So adukku oru 6 months ஆச்சு. I feel that part for every woman is difficult because எனக்கு இந்த entrepreneurship journeyல இருக்கிற மாதிரி for everybody else who's gone on their maternity leave and to come back, most of the times என்ன ஆயிருக்கும்னா maternity leaveல போயிட்டு வரும்போது நம்மளுக்கு கீழே இருந்த ஜூனியர்ஸ்லாம் ப்ரொமோட் ஆகிருப்பாங்க, பட் we will be starting off from the same place. அது I think is a battle which every woman faces, especially after that break. Okay, so how can we deal with it? இப்போ மேம் சொன்னாங்க we should have this healthy boundaries, or சில விஷயங்கள் it's okay let go பண்ணிடலாம், சில விஷயங்கள் நம்ம வந்து டெலிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
நான் வந்து ஐம் நாட் த ரைட் பர்சன் டு சே ஹவு ஐ டெல்ட் வித் இட் பிகாஸ் நானே ஐ ஸ்ட்ரகிள் ஐம் ஸ்டில் டீலிங் வித் இட். என் பையனுக்கு இப்போ தான் 3 years old. இப்போது மை மதர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை பேபி. அவங்க கில்ட் பற்றிலாம் பேசும்போது எனக்கு அப்படியே ஐயோ என் பையன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பானோ அந்த கில்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்மிங் ஆன் மை ஹெட். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐம் த ரைட் பர்சன் டு சே எப்படி டு டீல் வித் இட் அண்ட் ஆல். ஓகே மேம், அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டுடலாம் நம்ம. மேபி இன்றைக்கி ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, பையனுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. So yeah, I don't believe in the concept of work-life balance. I don't believe. So எங்கே நம்ம எனர்ஜி அந்த மாதம் அந்த வாரம் ஜாஸ்தி தேவைப்படுதோ அங்கே போட்டுறணும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரே டெக்னிக். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் விஷயம் சரியில்லைன்னா என் ஹஸ்பண்டை பையனை பார்த்துக்கோங்கப்பா, வேறு வழி இல்லைன்னு ஒரு பேட்ச் வச்சுருக்கேன். தட் பிஸ்னஸ் பேட்ச் வி வேர்னோ, அதை ஐ மேட் இட் வெரி கிளியர். இந்த பிஸ்னஸ் பேட்ச் போட்டால் ஐ எம் ஒன்லி யுவர் பாஸ். பேட்ஜ் கலட்டிட்டா நான் உங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னால் நான் பண்ணுறேன். அந்த பேலன்ஸ், லெட்ஸ் ஃபர்ஸ்ட் சிட் அண்ட் செட் த ரிலேஷன்ஷிப்ஸ் பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலான்றது என் நம்பிக்கை. சரி, அப்போது உங்களுக்கு சின்ஸ் யூ சைட் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த டேர்ம் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகே, இப்போது உங்களோட பர்சனல் லைஃப்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் செட் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக நமக்கு வந்திருக்கும். நம்ம அது வரைக்கும் மேபி நம்ம கோ த்ரூ பண்ணுற இந்த கில்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் வாட் எவர், அதுக்கு நம்ம ஒரு செட் பண்ணியிருப்போம், அது நமக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது? ஓகே, அது எங்கள் அம்மாட்ட. ஷீ வாஸ் அ ஒன் ஹூ மேட் இட் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஷீ ஹேட் ஆல்வேஸ் அ கில்ட் தட் ஐம் ஓவர் performing than men in the family which can impact என்றது. ஸோ அம்மா எப்படின்னா she always had the fear I might leave the relationship because I am successful in business. ஸோ வாட் ஐ டோல்ட் இஸ், வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம நம்பர்ஸ் யோசிச்சுருப்போம், 25 branches in இத்தனை வருஷம் அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு வருவோம். உனக்கு தெரியுமா இந்த குட்டி இந்த லாண்ட்ரி இது வீணாக போச்சு, புதுசு வாங்கணும். அதை 100 rupees 200 rupeesல நம்மளை இழுக்கும்போது க்ரோஸ்லேருந்து நம்ம மைண்ட் அப்படியே சுருங்கும். அது எனக்கு ரொம்ப இரிட்டேஷன், கோவம் வரும். நான் கேட்ட ஒரே கேள்வி, இதே கேள்வி உன் சன் இன் லாட்ட கேட்பையாமா? கம்பேஷனேட் பவுண்டரின்றது ஆஸ்க் கொஷின்ஸ் பட் இட் ரைட் டோன் ஆஃப் வாய்ஸ். என்னை பொறுத்திருக்கு இதே கேள்வி உங்கள் சன் இன் லாட்ட கேட்பையாமா? ஷி ஆன்சர்ஸ் கேட்க மாட்டா. என்னையும் ஒரு பாயாக ட்ரீட் பண்ணு, நீ ஃபெமினிசம் விமென்லாம் புரியாது உனக்கு, பரவாயில்லம்மா என்னையும் உன் சன் இன் லாட்ட என்ன கொஷின்லாம் கேட்க மாட்டிங்களோ வீட்டை பற்றி என்கிட்டையும் கேட்காதம்மா. ஸோ அந்த சிலிண்டர் எக்ஸாம்பிளும் எனக்கு செட் ஆகும். ஸோ சிலிண்டருக்கு சரியில்லாட்டி எனக்கு கால் வராது. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் யானர் தான். ஸோ புட் திங்ஸ் கிளியர், ஜென்டில், கிவ் தெம் டைம் டு லேர்ன் யுவர் பவுண்ட்ரிஸ். இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் நீங்கள் இப்படி நடக்கணும்னா யாரும் நடக்க மாட்டாங்க. வி ஆல் கம், வி ஆர் ப்ரோக்ராம் டிஃப்ரெண்ட்லி. கிவ் தெம் டைம் டு லேர்ன், தே வில் லேர்ன் டெஃபினெட்லி. ஸோ நிவேதா, அகேன் இப்போது நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் யூ ஆல்சோ ஓன் அ ஃபர்ம். இப்போது பொதுவாகவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அது படிக்கிற பசங்களுக்கே அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ காமனாக இந்த பசங்க ஆர் மெயின்லி அந்த கேர்ள்ஸ் கிட்ட நீங்கள் என்ன காமனாக அவங்களோட பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க? So mine and company is more like my passion project. I also teach for CA students. I have about 5,000 students. So அங்கே women students கிட்ட மெயினாக பார்க்குறது வந்து CA takes time. ஒருத்தவங்க ஒரு டைம்லைனில் தான் முடிப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே குழந்தை பிறக்கணும், அது நடக்காது. சேம் வே CA also takes time because attempts வந்துட்டே இருக்கும். I finished CA when I'm 25 years old. My husband is also a chartered accountant. He finished when he was 23 years old. So womenக்கு மேஜராக இருக்கிறது வந்து நீ சீக்கிரம் முடிக்கணும், அப்போ தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ see with all my girl students. ஸோ அது எதுவுமே பண்ண முடியாது. அது சொசைட்டி மாறணும்னா அது எதுவுமே பண்ண முடியாது. ஐ ஒன்லி டெல் தெம், நானுமே ஐ காட் மேரிட் at 28 தான், அதுக்கப்புறமும் லைஃப் இஸ் தேர், ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். மேம் இப்போ அவங்க சொன்னாங்க நம்மளுக்கு 25 வயசு ஆயிடுச்சா நீ முதல்ல கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் அவர் என்ன வேணா பண்ணு, இல்லை நீ எப்போ படிப்ப முடிப்போ உனக்கு கல்யாணம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஜென்ரேஷனாகவே நமக்கு வந்துட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது ஒன்று சொன்னீங்க, நம்மளோட இந்த ஜென்ரேஷனல் ட்ராமாஸை நம்மளோட அடுத்த குழந்தைங்களுக்கு அதை கடத்தாமல் இருக்கணும்னு. பட் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போதோ இல்லை நம்மளோட டேண்ட்ரம் த்ரோ பண்ணும்போது ரொம்ப ஈஸி டார்கெட்டாக நம்ம பசங்க தானே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ரொம்ப கான்ஷியஸாக நம்ம என்ன
எப்படி இருக்கணும், அது என்ன எஃபர்ட் அங்கே எடுக்கணும் அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு? ஓகே சைக்கலாஜிக்கல் ட்ராமா 100% நம்மளால் ஹீல் பண்ண முடியாது. கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு 60-70% கம்மி பண்ண தான் எல்லோரும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். மேக்ஸிமமே அதுதானே பாசிபிள். ஒன்ஸ் இன் அ வைல் யூ see your mom inside you, your dad inside you, that is okay. You cannot do anything about it. Okay, but how do you address after the breakdown? How frequently is the breakdown? Okay, how are you taking break every week when there is a problem? You know la, இன்னும் 4 நாள் இதே டைமில் போச்சுன்னா, இதே மாதிரி போச்சுன்னா நீங்கள் வெடிக்க போகிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ரெடி ஆகிட்டு தானே இருக்கோம். அந்த டைம் பிரேக் எடுத்துருங்க. ப்ளீஸ் டெல் ஐ ஆம் நாட் இன் த ரைட் ஸ்பேஸ். கீப் யுவர் ஃபேமிலி இன்ஃபார்ம்ட். சைக்கோ எஜுகேட் யுவர் ஃபேமிலி. பா ஒரு 4 நாளைக்கு எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோப்பா. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மென்ஸ்ட்ரல். இது மென்ஸ்ட்ரல் இல்லாமலே அவர் மூட் ஸ்விங்ஸ் ஆர் அப் அண்ட் டவுனில். ப்ளீஸ் கீப் யுவர் ஃபேமிலி இன்ஃபார்ம். 4 நாள்ப்பா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. சைக்கோ எஜுகேட், பீயிங் கம்பேஷனேட் கேன் ஹெல்ப் navigate and reduce the frequency of trauma episodes happening in the family. இப்போ வந்து ஒன் குட் திங் இஸ் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நம்மளால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியுது, இல்லை நிறைய கேஸ் ஸ்டடியோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குது. பட் ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த டூ மெனி இன்ஃபர்மேஷனே நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் படுத்துதோ, ரொம்ப நம்ம அது உள்ளே போய் ரொம்ப பெட்டர் பேரண்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோமோ அப்படின்ற மாதிரி. Very much. I love this question. I don't consume too much information, including my page or everybody's page. See, what we are all talking for the general public. What has worked will definitely not work for you. Okay, so please sit with yourself, ask yourself what you can do. போன வாரம் 2 தடவை உங்களுக்கு உங்கள் சைல்டுக்கோ ஹஸ்பண்டுக்கோ சண்டை வந்திருக்கு. இந்த வாரம் ஒரு தடவை நடக்குன்னா நீங்கள் எதில் ஒர்க் பண்ணணும்? அது போதும். அடிக்கடி என்னென்ன பேட்டர்ன் ட்ரிகர் ஆகுது அதில் உட்காந்து நான் எப்படி ஒர்க் பண்ணணும்? ப்ளீஸ் do not go. See, it is not a 60-minute counseling session or 60-minute complete therapy session. It is a 45 seconds reel. நாங்கள் சொல்கிற ரீலே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கணுன்றது பாசிபிலிட்டி கிடையாதுங்க. ஹூக்கு போடணும், நீங்களும் ஹூக் போட்டால் தானே பார்க்குறீங்க, எடிட்டிங் போட்டால் தான் பார்க்குறீங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர். I always go with Mr. Dharanidharan's quote, knowing is not doing, doing is doing. Okay, so please remember, அது என்னோட மந்த்ரா. ஒரு சில விஷயங்களை பேசி புரிய வைக்க முடியாது, வாழ்ந்து தான் புரிய வைக்க முடியும். Something like that. Consuming information will not make us a better person. Implementing it will make us a better person. And too much information பற்றி இப்போ வந்து சைக்காலஜிஸ்டாக இருந்தால் தான் சைக்காலஜி பற்றி பேசணுங்கிற இதை தாண்டி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தாலே நீ என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற அந்த இதுக்கு போயிடுச்சு. பிகாஸ் when so many people come to us, ஒரு கிளைண்ட்டாக வரும்போது they'll come with a diagnosis. இப்போ இவங்க சொன்னாங்க அது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிம்டமாக வந்து சொல்லாமல் ஒரு டயக்னாசிஸ் பேசிஸ், எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, ஏன்னா உனக்கு டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்னு சைக்காலஜிஸ்ட் தான்ப்பா சொல்லணும். அது வந்து டிப்ரெஷன். அது முதல்ல டிப்ரெஷன் அது தெரியாது. பட் அந்த டெர்மினாலஜிஸ் இப்போ தெரிஞ்சதுனால யார் வேணால் அதை பற்றி பேசலாங்கிறதுனால ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு தே வில் கம் அண்ட் டாக் அண்ட் தென் வில் பி லைக் யார் அதை பேசினாங்கன்னு பார்த்தா அது ஒரு சைக்காலஜிஸ்டே இருக்காது. ஸோ we have to be very mindful of what we are consuming and whose reels we are watching. ஆமா, அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? எனக்கு கஷ்டப்பட்டு படிச்சு நான் இங்க இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க மாட்டுக்கு பேசுறீங்களே அப்படின்னு இருக்கும்போது adding on to it, truly that is something what I don't like is when I say that also my mind is not comfortable with it. My partner has narcissistic personality disorder. அப்படின்னு எனக்கு தோணும். எங்கடா நாங்கள் டயக்னோஸ் பண்ணவே 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் உட்காந்து டயக்னோஸ் பண்ணுறோம். என் ஹஸ்பண்டுக்கு நார்சிஸ்ட்டு, என் ஒய்ஃபுக்கு நார்சிஸ் ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னு தான் கேட்கணும்னு தோணும். பட் யூ கே நாட், ஸோ ஐ வில் நாட் ஆஸ்க். ஓகே, ஸோ தட்ஸ் வெரி ஈஸி. தட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி. வி ஆர் இன் அ ஜென்ரேஷன் வேர் psychological terms have reached everybody, but we are emotionally insensitive. இமோஷ்னலி ஒருத்தங்களுக்கு முடியல, இவங்களுக்கு முடியலன்னா எனக்கு பாசமாக பேச தெரியுமா? தெரியாது. ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் பேச தெரியுமா? திரு முழிக்கிறோம். பட் லேபிள், நார்சிஸ், டிப்ரெஷன், பேரனாய்ட், ஸ்கீசோஃபெர்னியா, டெல்யூஷன். I'm not sure if MSc psychology student is so thorough with the syllabus like how general public is. I'm like wondering what is this inga.
ஓகே, டேர்ம்ஸ் எடுத்துருங்க. எல்லாரும் காயப்பட்டு தான் இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்திருக்கோம். லெட்ஸ் பி கம்பேஷனேட் அண்ட் கைண்ட். பாவம் இல்லையா ஒரு ஹியூமன்? ஸோ லெட்ஸ் பி கைண்ட், அவ்வளோதான். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் இந்த எண்ட். இன்னொரு 5 minutes தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டார்ட் அப்ஸ் எகெயின், இப்போ வந்து ஓகே நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலி சஃபிஷியண்ட்டாக இருக்கோம், இல்லை ஃபண்டடாக இருக்கோன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ரொம்ப ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சஸ்டைனபிளாக இல்லாமல் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதம் பிஸ்னஸ் இருக்கோ இல்லையோ நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்ககிட்ட வந்திருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த கொஸ்டினே கொஞ்சம் ஃபண்டடாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபண்டிங் வாங்கினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், there are 2 ways to do businessங்க. ஒன்று வந்து டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட். ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ பிஸ்னஸ். த செகண்ட் வந்து தான் யூ ஹாவ் டு கெட் சம் ஃபண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ். பட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ கெட் எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ் யூ ஆர் ஆன்சரபிள் டு தெம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து மந்த்லி மீட்டிங்ஸு, குவார்ட்டர்லி ரிவ்யூ மீட்டிங்ஸு, ஆனுவல் மீட்டிங்ஸ் சொல்லி பயங்கர ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு வந்தது. ஒரு பாயிண்டில் வந்து கொடுத்த 20 லட்சத்தை பேசாமல் நம்ம திரும்ப கொடுத்துடலாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இட் வெண்ட். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஒரு ஸ்டார்ட் அப்னா ஃபண்டிங் இஸ் த கோலுங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ராங் அசம்ஷன். இஃப் அ ஸ்டார்ட் அப் இஸ் செல்ஃப் சஸ்டைனபிள், தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா we run 2 businesses. One is the education industry, the second is the mental health. இது மென்டல் ஹெல்த் இஸ் அ ஸ்லோ கேம். ஸோ அதுக்கு தான் ஃபண்டிங் வாங்குவோமே தவிர ஃபார் த எஜுகேஷன் இதை எங்களுக்கு ஃபண்டே தேவையில்லை. இட் இஸ் வெரி வெரி செல்ஃப் சஸ்டைனபிள். ஸோ அந்த கொஸ்டின்லேயே எனக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது. மை கொஸ்டின் இஸ், இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஹோம் ப்ரூனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் ப்ரூனர் இருக்காங்க, இப்போ வீட்டிலேருந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு கை காசு போட்டு செய்ய முடியாது, ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு பண்ணுறாங்க. அவங்க ஒரு 4 பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்களுக்கு அந்த மாதம் பிஸ்னஸ் இருந்ததுன்னா ஓகே. இப்போ அந்த மாதம் பிஸ்னஸ் இல்லாத போது உங்களுக்காக வேலை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஒரு மந்த்லி அந்த 5ஆம் தேதி நம்ம சேலரி கிரெடிட் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் நான். ஓகே. ஸோ இப்போ 4 பேர் வராங்கல்ல, when that 4 people comes, that means your business is expanding. That's when you will recruit 4 people. For us, we did not recruit anybody because 2 பேர் இருந்தோம். We ourselves were able to do all the operations. So once employees come, இப்போது especially for startups, if we are growing at 10x, அப்போ தான் நாங்கள் ஒரு 2 employee எடுத்தோம். So giving salary to them is very very easy for us. It's not like a difficult either to sustain the business in itself. அந்த டைமில் தான் you have to increase your employee count. இப்போ we've been in the mental health field for the last 5 years and we have only 3 employees. ஸோ எங்களுக்கு இங்கே யாருமே செஷன் புக் பண்ணலைனாலுமே இட்ஸ் ஓகே டு கிவ் தெம் சேலரி. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸ்கேலிங் தட் ஃபாஸ்ட். இப்போ ஹோம் ப்ரெனராக இருக்காங்கன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் வச்சு எவ்வளோ போட முடியுது. இப்போ மாவு விற்கிறாங்க, இவ்வளோ காசு வருது, த காஸ்ட் இஸ் திஸ் மச், அவ்வளோதான். தே ஸ்டில் மேக் ப்ராஃபிட். ஓகே. ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஓகே மேம், கடைசியாக இப்போ வந்து ஆல் த ஃபீலிங்ஸ் ஆர் வேலிட் பட் ஆல் தி பிஹேவியர்ஸ் ஆர் நாட் வேலிட். ஸோ இந்த பவுண்டரி நமக்கு எப்போ தெரியணும்? எனக்கு என்ன ஃபீலிங் ஆகுதோ நான் இக்னோரே பண்ணக்கூடாது, தட் இஸ் வெரி நைஸ். பட் பிஹேவியரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆர் அந்த ஒரு நூலிழை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, சே சம்படி டு இஸ் நாட் பிஹேவிங் ரைட் டு மீனா, ஐ ஹாவ் டு செப்பரேட் தட் பிஹேவியர் அண்ட் த பர்சன். Be it your child, be it your partner, be it somebody in the workplace. What you did like this is not okay. You are not okay என்றது பிரிச்சிட்டோன்னா we are first communicating your behavior and you are different. Only then they will be able to be less defensive towards us. Work on it. I believe in it. So your handwriting is not okay. அப்பா காலையில் நீங்கள் என்னை கத்திட்டு போனது எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஐ எம் நாட் சேயிங் யூ ஆர் அ பேட் ஹஸ்பண்ட், யூ ஆர் அ பேட் ஒய்ஃப், யூ ஆர் அ பேட் சைல்டு சொல்லையே. செப்பரேட்டிங் பிஹேவியர் அண்ட் அ பர்சன் ஃபர்ஸ்ட், இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட், தென் ஃபாலோட் பை அண்டர்ஸ்டாண்டிங் த இமோஷன்ஸ். ஸோ யூ டு நாட் ஹாவ் டு பிளே அ ரெஸ்கியூவர் ரோல் ஃபார் தெம் டு ஃபீல் இமோஷ்னலி குட். தப்பு பண்ணிட்டாங்க, லெட் தெம் ஃபீல் கில்ட்டி, பட் we will not label the person as a whole.
இது அவங்க நம்மளுக்கு பண்ணும்போது இப்போ நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் இக்னோர் பண்ணாமல் நம்ம பிஹேவியரும் நம்ம எப்படி மைண்ட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது? நம்மளோட ஃபீலிங்ஸ் ப்ளஸ் நம்மளோட பிஹேவியர் எப்படி மாத்திக்கிறது, நம்மளோட லெட் அவுட் பண்ணுறது. ஓகே, திஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப் வர்த் இல்லையா? வென் வில் அ பர்சன் ஃபீல் ஐம் டோட்டலி வேஸ்ட், ஐம் நாட் இனஃப், வென் இமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் இஸ் கனெக்டட். Okay, see, I need to feel angry, I need to feel guilty, I need to feel disappointed, but what do I do about my behavior? Accepting and separating my behavior from emotion is a learning experience. Okay, ஏதாவது ஒரு பாயிண்டில் இது நம்மளோட வேர்டு காயப்படுத்திடுமோ இல்லை நம்ம ஏதாவது சொல்லும்போது அதை நம்ம தவறாக சொல்லிடுமோன்ற ஒரு பயத்தில் நம்ம எக்ஸ்பிரஸே பண்ணாமல் கூட ஸ்டாப் ஆகிற இட்ஸ் a skill to be learnt. Communication is a skill to be learnt. நிறைய நம்ம பெருசாக யோசிக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா 3 பார்ட்டு தான். ஃபீலிங் திங்கிங் பிஹேவியர். அந்த நடுவில் இருக்கிற திங்கிங் பார்ட்டில் ஐ ஆம் நாட் குட் இனஃப், ஐ ஆம் நாட் வர்தி, ஐ ஆம் வர்த்லெஸ், ஐ நீட் பீப்புள் ஆல் த டைம்ன்ற 4 தாட்டு தான் போட்டு நம்மளை உள்ள இது பண்ணுது. அந்த தாட்டுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் டூல் கற்றுக்கிட்டாலே யூ வில் பி ஏபிள் டு எக்ஸ்ப்ரெஸ். ஸோ இட்ஸ் எ கம்யூனிகேஷன் டூல். ஓகே, இன்னும் 5 minutes இருக்கா? ஆன்சர் எஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த செஷன் இந்த பீப்புள் இந்த ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இல்லை நீங்கள் சொல்கிற உங்களோட ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒன் குட் டிப் ஆர் இதுக்கு இங்கேருந்து நாங்கள் ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போகலாம், இங்கேருந்து நாங்கள் ஒரு சீட் எடுத்துகிட்டு போகலான்னா என்ன எடுத்துகிட்டு போகலாம்? See, if you want to do something, just do it. Because most of the time அது ஐடியாலே இருக்கும். நான் பண்ணுவேன், ஐடியா இருக்குது. I've seen people where ஒரு வருஷமாக அதே ஐடியாவை சொல்லிகிட்டே இருப்பாங்க and it will be a good idea. But to take that first step, that needs courage. So just do it. Making it perfect is later. So I think that action is most important than making anything perfect. ஓகே மேம், உங்களோட மேம் உங்ககிட்ட நாங்கள் என்ன டேக்அவே எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கி? ஓகே, I see many ambitious eyes right in front of me. Please make sure the fire is still on. Also accept the other person if the fire speed is not the same. Run. Also hold them when they need your support. Okay. We are social beings, marandra vanda. We need people. And one advice to the parents, especially the mothers, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஜென்ரேஷனல் ட்ராமா, அந்த கம்பேரிசன், டூ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து ட்ரைங் டு பி அ குட் பேரண்ட் இல்லை ட்ரைங் டு ப்ரூவ் அ குட் பேரண்ட். ஸோ அந்த மதர்ஸ்க்கு என்ன நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்க? You can never be a good parent. Okay, number 1. Number 2, try to work on what is not keeping you happy. Take a support system for it. Okay, ask for help. முடிஞ்ச அளவு உங்களோட குட்டி வெர்ஷனுக்கு கிடைக்காததை கொடுத்துருங்க, so that you don't hurt the little ones. Okay, so thank you so much. Thank you for your time, both of you. Means a lot. Thank you so much. I request you guys to stay back. I now invite Dinesh and Vijay, manager cum creative producer, Magic 20 Tamil, to felicitate. That was an insightful session indeed. Sarayu, special educated moderator. Next up, Niveda Shankar, co-founder, The Mind and Company. Thank you so much for the panelists. You might take your seats. So, thank you so much. Please have your seats. Next up, I would like to call upon
industrial economist, print media partner onto the stage. Co-founder Akila of Dream Calls. First up, I invite industrial economist, print media partner onto the stage, please. I request Dinesh and Vijay to present the felicitation. Can we give the round of applause? Yeah. Next up, we have co-founder of Dream Calls, Akila, onto the stage, please. Strategic partner. Akila, co-founder of Dream Calls. Next up, we have Aval Vigadan, our print media partner. Onto the stage, please. Followed by that, we have Dinamalar Thoril to the stage, please. Yes. So next up, we have a tech panel discussion. She codes, she builds, she leads. This is the topic. We have Uma Maheshwari, Mission Director for Agniban, sorted at Agnikul Cosmos. Next up, we have Sindhuja K, co-founder of OO Studio AI. She has shared her journey in many stages, including TEDx. And we have our moderator, Aishwarya Sendilnathan, Director, Blink Smart Homes. So let's enlighten our mind in tech a little. Yes. Over to the panel. Check. A very good evening to everybody here. I know காலையிலேருந்து சீரீஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ நம்ம மூட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருந்தது. சைக்காலஜியாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும். பட் நவ் வி ஆர் பேக் டு டெக். ஸோ மீடியாவில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்த மாதிரி தட் வாஸ் ஒன் ஆஃப் அ வெரி என்ரிச்சிங் பேனல். ரொம்ப ஓப்பன் அண்ட் ஃப்ராங்காக இருந்தது. ஸோ டெக் பொறுத்தவரையிலும் டுடே விமென் ஆர் டூயிங் வண்டர்ஸ் இன் டு இட். பட் ஆனால் அந்த எண்ணிக்கை எப்பயுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஐ எம் ஐஸ்வர்யா செந்தில்நாதன், founder of a manufacturing tech company. We manufacture home automation products, and I'm very, very happy to have both of you as my panel members. So, Sindhuja பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப குட்டி வயசுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இயர் ஆஃப் 11 or 12 நம்மலாம் வந்து விளையாண்டுட்டு இருக்க வயசில் 2D பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அனிமேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. தென் ஷீஸ் பீன் க்ரோன். அண்ட் இன்னும் உமா பற்றி சொல்லணுன்னா அக்னிபான். ஸோ அந்த லான்ச் அது வீடியோ எப்போ பார்த்தாலும் இன்னுமே கூஸ் பம்ப்ஸ் வரும். அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அக்னிக்குள்ள அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ சிந்துஜா, நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப யங் ஏஜில் ஆரம்பிச்சிங்க, கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் யூ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ. அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்ததா இல்லை ப்ரெஷராக இருந்ததா? Thank you so much for inviting me to this amazing event. Such amazing energy. ஒருத்தவங்க பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி மதி அவங்க பேசும்போது இட் வாஸ் பியூட்டிஃபுல் த வே ஷி கன்வேட் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆர்டிகுலேட்டட் இட் ஃபார் அஸ். And sorry, it was an off topic, but yes, I wouldn't call it a pressure because it was more like சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டே இருந்தால் it becomes easy for you, right? So அது மாதிரி தான் இருந்துச்சு. But every stages required a new challenge, and every year passed on there was
difference in expectations, and it always felt like I'm unlocking a new level and I'm upgrading and I'm going on. It never felt like a pressure, I would say. Okay. Yeah. உமா, ஸோ யூஆர் ஆல்சோ யங்கில் ஒரு ஸ்பேஸ் டெக் கம்பெனியில் இருக்கீங்க. அதுவும் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. ஸோ how do you feel about it? ஸோ அக்னிபானோட லான்ச்சாக இருக்கட்டும், your role into it எல்லாருக்கும் சொல்லுங்கள் from your perspective. So for the Agniban, it was Agnikul's first, but it was a test flight of our orbital mission. So there, my responsibility was to test the vehicle. Like rocket, in easy terms, ஒரு ராக்கெட் வந்து கட்டினதுக்கப்புறம் அதை லான்ச் பேடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணி அந்த மிஷன் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுறது இஸ் த ரோல் ஆஃப் அ ப்ராஜெக்ட் டைரக்டர். ஸோ தட் வாஸ் வாட் மை ரோல் வாஸ். When with at least Agnikulla, we had this opportunity. So எங்களோட ஃபவுண்டர்ஸ் வந்து they gave us this opportunity to explore such things. பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜ்லேயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சனால we were able to பண்ண முடியும் அப்படின்றத எங்களுக்கே ஆக்சுவலாக தெரிஞ்சது because we got this opportunity. ஓகே, தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ ஃபவுண்டர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி ஓகே உங்களால் அதை பண்ண முடியும் அப்படின்றத பிலீவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போது ஸ்பேஸ் டெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளே புக்ஸ் ரொம்ப கம்மி, கரெக்டாக? ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணுன்ற ப்ளே புக்ஸே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். நீங்கள் ஏன் ஒரு ஸ்பேஸ் டெக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க? ஸோ ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் ஒரு புதுசாக டெக்குக்குள்ளே வரணுன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. வை ஸ்பேஸ் டெக் ஃபார் யூ? When I actually was I wanted to always do something in mechanical, like hardware oriented ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. லைக் my parents had different plans, like வேறு கரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சாங்க. And when I did BTech aeronautical from Anna University. ஸோ நான் படிக்கும் போது வெரி ஃபியூவர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தேர் வாஸ் ஆல்வேஸ் கிடைக்குமா, பண்ண முடியுமா, ஆக்சுவலாக அதாவது கரியர் பில்ட் பண்ண முடியுமான்ற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்போ இருந்துச்சு. இட்ஸ் சேலஞ்சிங் கரியர் ஆப்ஷன் இட்ஸ் செல்ஃப். ஐ வாண்டட் டு பர்சியூ சம்திங் ஆன் ஹார்ட்வேர், லைக் ஹார்ட்வேரோட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணணும், ஏதாவது ஒன்று மெக்கானிக்கலாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் சென்னையில் ஆக்சுவலாக ராக்கெட் பில்ட் பண்ண முடியுன்றதே ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் பண்ணது. லைக் நான் வந்து பிடெக் முடித்ததுக்கப்புறம் அக்னிகுல்னு ஒரு கம்பெனி ராக்கெட்ஸ் கட்டுறாங்க சென்னையில், ஐஐடி மெட்ராஸ்லேருந்து கட்டுறாங்கன்றது எனக்கு அந்த டேட்டில் வந்து இஸ்ரோ மட்டும்தான் எனக்கு அப்போ தெரியும். ராக்கெட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரோ மட்டும்தான் இருந்தாங்கன்னு தெரியும். இங்கே சென்னையிலேயே பண்ண முடியும், பக்கத்துலேயே ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்றதே ஐ வாஸ் வெரி க்யூரியஸ். ஸோ ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர், போய் பார்த்து எப்படி கட்டுறாங்க, எப்படி ஆக்சுவலாக ராக்கெட் பில்ட் பண்ணுறாங்கங்கிறது அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி ஐ கேம் இன் டு அக்னிகுல். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ சிந்துஜா, பேக் டு யூ. இப்போ வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம நிறைய என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா விமன் ஹேவ் டு ஃபைண்ட் தியர் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி. நீங்கள் லாங்குவேஜை வந்து லோக்கலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரைட்டா? ஸோ யூ கிவிங் வாய்ஸஸ் டு லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அதர் திங்ஸ் ஆல்சோ. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். வாட்ஸ் யுவர் ஜர்னி இன் டு இட்? ஹவு டிட் தட் தாட் கம் இன் டு யூ? ஸோ த ஐடியா வாஸ் சிம்பிள். நிறையா நம்ம மூவிஸ் பார்த்துருப்போம், ஈவன் படிக்கிற சப்ஜெக்ட்ஸே இருக்கட்டும், நம்மளோட லாங்குவேஜில் கேட்கும்போது இட் latches on to us. That emotion is even more conveying to us and we remember it. So that was actually the thought process. And COVID time, I was just learning what was AI, and I was learning how foundational models are working, and I was interested in the way the technology was moving. But end of the day, I think my idea was to not be amazing in technology, rather how do we package it and give it to someone who can actually use it, like feel it. So the first thing that crossed our heads were, if I could learn something or if I could watch something that I can resonate with, that would be the first step towards something. So content localization was the first thing that crossed our heads. Tamil பார்க்குறது ஒன்று, எனக்கு புரிகிற மாதிரி தமிழில் பார்க்குறது எப்படி இருக்குன்றது தான் was the idea behind the company. ஓகே, நைஸ். ஸோ கல்ச்சர் அண்ட் இன்னோவேஷன், டெக், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது ஹவு ஈஸி இட் இஸ்? அந்த ஆஸ்பெக்ட்ஸில் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி நைஸ் கொஷின். ஐ ஷுட் சிட் அண்ட் திங்க் அபவுட் இட். Lot of things are closely knitted with the way of living.
You know, for me at least, we in our family or the people I'm surrounded with, we have appreciated our culture a lot, especially when it comes to Tamil. There is a lot of dialects, there is a lot of nuances, the emotions, the expressions that comes with every different languages in India especially. It's so beautiful, like, you know, even in Malayalam, கோபப்படுறது கூட ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஓகே. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணும்போது தான் தெரியுது ஹவு வேல்யூபிள் லாங்குவேஜஸ் ஆர். அண்ட் வி ஆர் சீயிங் இட் அஸ் ஜஸ்ட் இந்த ஸ்டேட் இது பேசுவாங்க, அந்த ஸ்டேட் அது பேசுவாங்கன்றதை தாண்டி தெர் இஸ் ஸோ மச் கல்ச்சுரல் கனெக்ஷன் டு ஈச் லாங்குவேஜ் தட் எக்ஸ்பிரஸஸ் ஆல் ஆஃப் திஸ். So knowing that and mixing technology was just enhancing the whole process. ஓகே, நைஸ். ஸோ பேக் டு யூ உமா. இப்போ ஸ்பேஸ் டெக்கில் ரொம்ப கம்மி விமன் தான் இருக்காங்க. ஏன் கம்மி விமன் இருக்காங்க? இன்னும் என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உமன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இன்னும் பெட்டராக முடியும்? ஸோ நிறைய பேருக்கு ஸ்பேஸ் டெக்குள்ளே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பற்றியே தெரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ இன்க்ளூடிங் மீ, எனக்கு ஒரு ஸ்பேஸ் டெக் கம்பெனிக்குள்ளே ஒரு விமன் எந்தெந்த இடத்துலலாம் இன்னும் பெட்டராக்க முடியுன்றது தெரியல. ஸோ கேன் யூ த்ரோ சம் லைட் ஆன் டு இட்? One correction, actually, earlier it was very less, but okay, today there's a very different. So that's a good improvement, like yeah, we have more women coming up. 6 years back when I did BTech, in my batch only I had very less girls in my BTech batch. இப்போ என்னோட காலேஜ்லேயே வந்து பார்த்தா வந்து எனக்கே தெரிஞ்ச நிறைய ஜூனியர்ஸ், நான் when I talk to my juniors also I see a lot of change there. So இப்போ scenario has changed and I also see a lot of founders starting space tech companies who are women. நான் முடிச்ச 6-7 years பேக் வந்து 2 கம்பெனி தான் இருந்துச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் டெக்னு சொல்லி, some associated with space. Only 2-3 companies were there, but today there's a lot of and they are founded by women also. And opportunities for women, so starting from எனக்கு தெரிஞ்சு the biggest role that in the space tech or in rocket industry, the biggest role is leading the mission itself. So அதே வந்து இன்னைக்கு டேட்டுக்கு விமன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு there is I think the biggest role in space tech is leading missions like this, and I think women have this opportunity to get there also. அந்த லெவலுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கே வந்து இப்போ சான்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மிஷன் லீட் பண்ணுற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா I think yeah. So everywhere we can be there. Yeah. Today it is like that. Okay, nice. So இப்போ நீங்கள் சிந்துஜா, நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜி ஃபீல்ட்லேயோ என்ன ஒரு கன்சர்னாக இன்னுமே அட்ரஸ் பண்ணாமே இருக்குது அப்படின்றத என்ன நினைக்கிறீங்க? லெட் இட் பி ஃபார் விமன் ஆர் லெட் இட் பி ஃபார் எனிபடி, இந்த ஒரு கன்சர்ன் அட்ரஸ் பண்ணாமே இருக்குது. டெக் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டெக் கம்பெனி ரன் பண்ணுறலையா இருக்கட்டும், இந்த சேலஞ்சை இன்னும் யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்வீங்க? Because at least in my perspective, நிறைய டைம் நம்ம டெக்னாலஜின்ற போது what we are thinking is it has to be, you know, hardcore. I've used this software, I've used that technology, this is a patented, that is this IP. Everything aside, I think core வந்துட்டு one thing that we need to address is my product useful for someone? Will this product can be actually enjoyed by someone? And being user obsessive should be the first point for any business, be it a tech or manufacturing or anything, is if our customers are happy using our product and keeping that as your center goal and working around it. Being genius in tech or anything, it's that won't be a roadblocker. அது வந்துட்டு secondary ஆயிரும். And thinking from how we are going to serve and how truthful we are to our passion, or forget even passion, how truthful are we to the product, that has to reflect with the customer satisfaction, and then I think any product is a good product. Okay, nice, neatly put down. So உமா, நீங்கள் ஸ்பேஸை பற்றி அடிக்கடி ரிசர்ச் பண்ணுறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கல்ல. இஸ் ஸ்பேஸ் ஸ்கேரி ஆர் இஸ் ஸ்பேஸ் ஃபன்? It is fun. How is it fun? ஸோ இப்போது நாங்கள் இன்னும் அதை பற்றி பார்க்கல. ஸோ சில பேருக்கு இன்றைக்கி ஸ்பேஸை பார்க்கும்போது ஸ்கேரியாக இருக்குல்ல, பட் கிட்ஸோட வெர்ஷனை பார்க்கும்போது ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஸ்பேஸ் டு யூ? How do you put it to the audience?
so for us, from whatever I have seen, எனக்கு ஸ்பேஸ் வந்து it has to become more accessible for people. What we are trying to do is இப்போது லைக் ஒரு பிளேஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். வி டேக் ஆர் ஃபோன், வி புக் அன் ஊபர், வி ட்ரை டு ட்ராவல், லைக் ரொம்ப இட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி நோ. பட் ஸ்பேஸ் ஹஸ் so far been ரொம்ப கம்மி ஆக்சஸ். பீப்புள் போகிறதுக்கு ரொம்ப எப்படி லைக் இட் ஹஸ் பீன் அ சேலஞ்சிங் journey, no. So now we are trying to get that whole system, change that whole scenario and make space accessible for people. இப்போ போனோம் அப்படின்னா it should become like taking an app, booking something, we want to travel to space, now it should become that easy. So that's where we are trying to, so according எனக்கு வந்து ஸ்பேஸ் ஈஸியாக accessible ஆகிற scenario வந்து that's where we are getting to. That's nice. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுற ஃபீல்டு வந்து ஹை ஆன் இனோவேஷன்ஸ். ஸோ ஏதோ ஒரு இனோவேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக? ஸோ ஹவு டு யூ எக்யூப் யுவர் செல்ஃப்ஸ்? லைக் லெட் இட் பி புக்ஸ் தட் யூ ரீட் ஆர் மென்டர்ஸ் தட் யூ டேக் சப்போர்ட் ஃப்ரம். எப்படி அதை உங்கள் நாலேஜை என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன்னா இன்றைக்கி டே டு டே லைஃப்பை பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த ஒரு AI இன்றைக்கி இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்கிறது அதை விட அட்வான்ஸ்டாக நாளைக்கு இருக்குது. ஸோ ஹவு டு யூ எக்யூப் யுவர் செல்ஃப்? ஹவு டு யூ மேக் யுவர் நாலேஜ் ஆல்வேஸ் லைக் ஹை ஆன் இட் ஸோ தட் யூ கேன் ஒர்க் ஆன் யுவர் இனோவேஷன்ஸ்? Anybody of you can start. So it comes from the requirement. If any innovation that we start with, we go through what is the problem in the industry today. Like இப்போ நாங்கள் for example, if we are building a vehicle, it has a lot of constraints. It has to be the most optimized, mass optimized vehicle. இப்போ ராக்கெட்னா அது ரொம்ப mass optimized இருக்கணும். அது it has a lot of technical constraints to it. So we see what people are, or what is there in the industry today, and to make this the most economical and most mass optimized and most optimized for the customer. Eventually it has to meet some customer requirement, it has to be useful in a way. So we try to write down all of those requirements, see what is currently in the industry and what is the gap. Eventually எல்லா சொல்யூஷனும் எக்கனாமிக்கலாக சால்வ் பண்ணணும். Whatever innovation we are trying to build has to be useful for making it either economical or making it more optimized in terms of mass, in terms of efficiency and all that. ஸோ இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்து கேப்ஸ் எல்லாம் வந்து ஓகே நம்ம எப்படி பெட்டராக சேஞ்ச் பண்ணலாம் டு மேக் இட் திஸ் வெர்ஷன். ஓகே Sindhuja, how do you equip yourself? I would say like staying relevant, and like you're saying, things are changing way fast, and we require a lot of support nowadays, at least even for studying you know, when people come together like this and they're sharing various topics, you know, I think adudha would convert into that curiosity first, because now after listening to especially Madhi, I think I'm a little obsessed about her at this point. The way she spoke, because always I had this interest towards politics, right? But when someone articulates it so well for you to understand and, you know, hear it, it automatically becomes a subject of interest. And when you try to stay relevant, instead of being best at it all the time, I think knowing is good. Like knowing and applying, first knowing and then applying immediately is the required knowledge. Because பாதி டைம் நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருப்போம், we forget to apply it, and that never converts into an experience or a knowledge. And having a lot of support like this to, you know, apply it, you know, talk to people, say, you know, exchange ideas, exchange knowledge, that itself becomes a habit, and then you will keep staying relevant. You'll know the first principles of many different subjects, and I think that's how you can be extremely you know, good at something, or be good at a lot of things. ஓகே ஸோ விமென் இன் டெக் அப்படின்ற இடத்துல இப்போ நம்ம ஒரு பிச் பண்ண போனால் கூட உங்கள் சிடிஓ யார் இருந்தால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளை நோக்கி வரும், ரைட்? ஸோ நம்ம பிச் பண்ண போனால் நம்மள ஒரு சிடிஓ அக்செப்ட் பண்ணிக்கிற ப்ராபிலிட்டி இப்போ கூட லோவாக தான் இருக்குது. ஸோ ஹூஸ் யோர் சிடிஓன்றதில் இந்த இண்டஸ்ட்ரியில் இது ஒன்று மாறினா நல்லாயிருக்கும். I think it's it's a question of hour. I think it's amazing how you brought it up, because it's true. Many of us, we rely on a lot of things, such as, you know, sprinting 10 times more than what a regular person is required to do to even be noticed,
I'm talking about one single gender, which is women. And still, it requires a lot of, proving, constant proving. And appiyum vandittu it is not enough, like even if you prove it, unless and until it is like you're there somewhere that collectively a society accepts, you can never just walk into the room and say, hey, I'm a CTO, or hey, I know what I'm doing, I am good at this tech. Nobody just believes you because you're saying it. I think that it's a collective mindset in society has to change. And though nowadays things are moving positively well, but ஒரு women இன்னொரு women support பண்றதா is something I'm able to see a lot nowadays. But immediately I'm not saying I have wonderful men in my life who've been pushing me to get better or do the things that I'm doing. I'm talking about some places where even some men do not nudge towards you immediately and accept you if you know something. And I think it takes time, and somewhere we are here there. Okay. So Uma, unga feel la idu இந்த மாறினா நல்லா இருக்கும். So this one change, I'm really hoping that at least from now on, if it happens, it will bring a better change in the ecosystem. Na edha solringa? I think visibility for opportunities, I think should reach more. Like that's what நான் பார்த்து எனக்கு பிரச்சனையாக இருந்தது வந்து அது ஒன்று தான். லைக் இப்போவும் ப்ராப்ளமாக இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதே வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போது ஐ எம் ஹேவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் ஐ வாண்ட் திஸ் டு ரீச் டு பீப்புள். ஐ வாண்ட் பீப்புள் டு நோ தட் ஏரோநாட்டிக்கல் எடுத்தால் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ போய் சேரணும். நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விமனுக்கு போய் சேரணும். தட் இந்த மாதிரி ஒரு பொசிஷனும் கிடைக்கும். பிகாஸ் ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் பீன் அரவுண்ட், ஐ ஹவ் ஒர்க்ட் வித் அ லாட் ஆஃப் விமன் ஹூ ஹவ் பீன் டெக்னிக்கலி வெரி sound in this industry. When I got a chance to work with ISRO for the launch also, I interacted with a lot of women who are leading major missions in ISRO today. So fortunately I had this opportunity. So I have seen technically sound women in being very technically strong in this industry. So அது visibility இருந்தால் இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது that has to get to people. ஓகே. ஸோ நீங்கள் இஸ்ரோவோட அந்த லான்ச்சில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, லைக் அந்த வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல, பட் நான் பர்சனலி உங்கள் ஃபவுண்டர் ஒரு தடவை காட்டும் போது ஐ ரியலி சா தட். அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் அந்த ராக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க லான்ச்சுக்கு. ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த ஹியூஜ் மூமெண்ட், ரைட்? ஸோ அந்த எமோஷன் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ நீங்கள் யூ பீன் ஒர்க்கிங் ஆன் இயர்ஸ், அது லான்ச் ஆகுது ஸ்கைலன்றப்போ ஹவ் வாஸ் இட்? ஸ்பில் அஸ் சம் லைட் ஆன் இட். Both, actually two feelings I would say. A surreal feeling actually it was, and a sense of relief, because on the mission we had been working for 1.5 years for getting the vehicle ready, on the launch vehicle build panni launch pad ku edutittu poitu, and then we had a few hiccups in between. We had a few holes. We had to postpone the launch date for various other reasons because of the health of the vehicle oda parameter health எல்லாம் பார்த்து தான் லான்ச்க்கு கிளியர் பண்ணுவோம். ஸோ அதனால் we had to postpone it a few times. There was a lot of pressure for நிறைய external stakes, so we had a lot of pressure to also complete it. So ஒரு sense of relief was there. One big thing is ஒரு கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த லான்ச் பேடில் வெஹிக்கிள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், and in a frame, like we just within fraction of seconds the vehicle was not there and it was up in air. Okay. So it was a feeling of missing. And then I have seen many ISRO launches. So அதில் வந்து ஒரு ட்ராக்கிங் வீடியோ வரும். நம்ம ஸ்க்ரீன் பார்த்தோன்னா when the vehicle is going up, there will be a tracking, they will track the vehicle's position and it will be plotting on the chart. So it was always a dream for all. It is going to be a dream for any aerospace engineer to visualize that. So we got a chance to see our vehicle launch like that, and then we saw the tracking video in our mission control room, and at the back we had our team calling out the altitude. பின்னாடி கூப்பிட்டு இருந்தாங்க 3 kilometers, 4 kilometers, 5 kilometers vehicle போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு they were calling. So that moment it was a real very very happy moment. Wonderful. So Sindhuja, one common misconception இந்த AI பற்றியோ இல்லைன்னா டெக் பற்றியோ people still have அப்படின்னா what would you like to address today? You can take this opportunity. இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்துகிட்டே இருக்குது.
I think technology is highly evolving. Okay, sure. Technology is constantly evolving, and some of us, or most of us, are doing a catch-up game. And that is the truth. There is hardly, like, only few people who truly are traveling as fast as the technology, and that is something what is missing. As of now, we are only doing a lot of catch-ups, and to truly stay ahead, I think we need to think less about technology, and we should care more about why are we even building things in the first place. And I think appo konjam the bubble around the technology will, come less, because obviously skills comes first. But இப்போ AI வந்ததுக்கப்புறம் the amount of shift, okay, once the software industry is the top level industry, now the way things are quickly changing, especially this end of this year, the kind of news that we'll be exposed to just related to software industry is going to like shock us. அப்படி பார்க்கும்போது one thing, like being less attached to the technology and actually caring about what's required will help us feel less superior and actually travel with the momentum of what's needed. Yeah. So looking ahead, what kind of impact do you think, or as your company, or team, what do you think is the impact that you will be creating in this ecosystem? Like I mentioned, every language that I've come across, and in the level Cherokee soltu or language, it's a Native American language which is dying. We are working actively to bring back that language, and the amount of possibilities AI is giving us in a platter has become exceptional, to be honest. And நிறைய விஷயங்கள் பண்ண முடியறதுக்கு ரீசனும் அதே தான். அண்ட் அதை நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஐ திங்க் லாங்குவேஜ் லோக்கலைசேஷன், விச் ஐ திங்க் வுட் பி த நெக்ஸ்ட் எரா ஆஃப் லேர்னிங். பிகாஸ் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் மட்டும் வில் நாட் பி த மீடியம் ஆஃப் ஸ்டடிங். Hearing, listening, and hearing, listening, visually learning things. So idukku ellame the most common thing would be the language. Okay. So making it open to everybody and everyone to understand would be the future. Wonderful, wonderful. So Uma, what do you think is the impact that you're going to create in the next few years? Making space accessible, yes. I just mentioned about it. So making space accessible, more accessible, is because there's a demand for, today there's a lot of demand for more launch vehicles. And actually, I love to travel to space. Yeah. Both from people's side and from there's also data center requirements and all. There's a lot of requirement, demand for space now. So making it accessible is what we are targeting. So what are the skills that a lot of college students இருக்கலாம், இன்னைக்கு entrepreneurs இருக்கலாம், டெக்கில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? இப்போ ஸ்பேஸ் டெக் க்ரோ ஆகிட்டுருக்கு, டிமாண்ட் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறது இஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் இட்? அது I think there's a small gap, because I did my academics, from the gap between academics to what is practically required is there's a small gap usually. ப்ராக்டிக்கலாக நிறைய வந்து இப்போ சே ஒரு டெக் பில்ட் பண்ணுறோன்னா there's some amount of knowledge people get in college and versus what is required in the industry. I think we should bridge that a little. ஓகே, கொஞ்சம் மோர் எக்ஸ்பெரிமெண்டலாக ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பண்ணி என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் காலேஜஸ்லேயே இன்னும் இட் வில் ஹெல்ப் மோர். ஓகே, தட்ஸ் ஒன். ஆக்சுவல் டெக் ரெக்வயர்டோ அதை பார்த்துட்டு we should focus more on what the industry is working towards, getting towards, and then try to focus there. Wonderful. So TCS எடுத்துக்கிட்டோன்னா 30% of the workforce women இருக்காங்க. Infosys எடுத்துக்கிட்டோன்னா 30 to 40% of the workforce women இருக்காங்க. பட் அந்த entrepreneurship எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ women இருக்காங்களா, அண்ட் டெக் ரிலேட்டட் entrepreneurs அவ்வளோ இருக்காங்களா women entrepreneursனால் அது ஸ்டில் ஒரு growing செக்டராக தான் இருக்குது. ஸோ உங்கள் ரெண்டு பேரோட க்ளோசிங் நோட் for the women entrepreneurs here and watching it, gonna watch it through the YouTubes and the other things. Women entrepreneurs in tech ஏன் வரணும் அண்ட் அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் மைனா என்ன சொல்வீங்க?
like many of them before who were talking, one thing if you've noticed, women are actually a highly emotionally intelligent being. I'm not trying to compare with men, but in general I would say women have a high emotional intelligence which can actually make payment to a lot of understanding, and அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளால் வந்துட்டு கரெக்டான இடத்துல சேனல் பண்ணக்கூடிய இது வந்துட்டு நிறைய விமென்க்கு இருக்குது. அண்ட் அதனாலேயே நம்ம வந்துட்டு டு கெட் இன் டு டெக்னாலஜி ஆர் எனி இண்டஸ்ட்ரி, டசன்ட் மேட்டர், இட்ஸ் ஜஸ்ட் டெக்னாலஜி. வி ஆர் வெரி தாட்ஃபுல் பீயிங். ஈவன் இஃப் we design a dress, or if we design anything, we think how the other person has to feel. And I think that's something it's already available as a great skill for women, and if we are able to apply it in any industry possible, I think we are pretty much there, and I think we are the people who can attain customer satisfaction quickly. Definitely. Boma, ungaloda winding note. So mostly I resonate with her. I think women have this like they look for more like actually women men தனியாக பிரிச்செல்லாம் நான் சொல்லலை, ஜென்ரலாக. ஆனால் ஒர்க்கில் டீட்டெயில் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறது உண்டு. நமக்கு டெக்கில் ஆர் இந்த வேர் டீப் டெக் இஸ் ஆல் இன்வால்வ், வி ஹாவ் டு பே மோர் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ். லைக் வி ஹாவ் டு மோர் கொஞ்சம் நான் யோசித்து கொஞ்சம் நிறைய டீட்டெயிலிங் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் அதிகமாக வி பே அட்டென்ஷன் டு திங்ஸ். So I think that will be more helpful if that skill is getting to such deep tech industries. Yes, so women are naturally very attentive to details, right? ஒரு குட்டி டீட்டெயிலை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. So when they get into tech, that's a win-win situation தான். So it was wonderful having you as panel members and discussing about tech. இன்னும் 5 more minutes கொடுத்துருக்காங்க. But still, if it's okay, can we take a few questions from the audience? If anything, any tech related. Audience have actually slowly winding down for the day. So thank you so much Magic 20 Tamil for this wonderful opportunity to have this tech panel. So thank you. Lovely questions. Thank you for having me here. Yeah, thank you. Please stay back. I request you to stay back. I call upon Jagan, Deputy CEO of TN Rice, onto the stage. He'll be felicitating our panel speech people and the moderator. Please stay back for the group photo. ஸோ நிறைய பேர் பேச மாட்டாங்க. டெக் அப்படின்றது வந்து they'll easily ignore. That's why we wanted டெக்கை பற்றின ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணதுனால தான் we made it. I hope it was very helpful for you. Give her a round of applause. Next up, for Aishwarya Sendilnathan, our moderator, Director, Blink Smart Homes. Thank you so much for all the 3 people who have spoke to the moderator and to the both of you. Thank you so much. Jagan sir, I request you to stay back. Thank you so much. One group photo. Meanwhile, I call upon Vasu Karthi, CEO of Magic 20 Tamil. I request Mr. Vasu Karthikeyan to felicitate Jagan, Deputy CEO of TN Rice. I call the team to the stage, please. TN Rice team.
Jagan sir wants you to come to the stage, so everybody please come. Tea and rice team. எஸ், நல்லாவே கை தட்டலாம். எஸ், அடுத்ததா I call upon Archana, co-founder of 3D Selfie, onto the stage to felicitate supporting sponsor Dr. Aishwarya from Nature Cure Center. I request you onto the stage. Dr. Aishwarya, Dr. Aishwarya, Nature Cure Center. I request you to come to the stage. Give a round of applause. Yes. Next up, I call upon Tiriya Silks onto the stage. Tiriya Silks, yes. Please come to the stage, please. Followed by that, we'll be felicitating the organic partner, Akshaya Kalpa. I request you to come to the stage, please. Organic partner, Akshaya Kalpa Organic. I request you to the stage, please. Yes, followed by that, we have Rupa from Curious Corner. Please come to the stage. Curious Corner, Rupa. And followed by that, we'll be having Bhuvana onto the stage, who does the red carpet today for all of us. Founder of Spell Daily. Bhuvana onto the stage, please. Let's give her a round of applause. She's been standing and doing the red carpet the whole day. Thank you so much. Yes, followed by that, the supporting partners, Vernier, I request you to the stage, please. Yes. Followed by that, we are going to have 3 channel onto the stage. 3 channel onto the stage, please. Yes, let's give them a round of applause. Thank you so much. Thank you so much. Yes. Okay. Okay. So we are of the end of today's event. So we're going to have a fireside chat on the topic redefining success on your own terms. So for this, we're going to have Dr. Ilavarasi P. Jayakant, MD of Ashwati Hot Chips. She has bagged plenty of awards like Best Entrepreneur Award 2019 and Women Achiever Awards at Raindrops in 2025 and so on. I should have a long day to say that, so I'm just curated on the 2. And we have the moderator Hema Rakesh, journalist and anchor at BBC News and Digital Entrepreneur. She's known as an event host in almost all the government events
Yes? Yes, over to the moderator, Hema. Yes. Check. Thank you. Your good name, please? மது. சூப்பராக ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படியும் மார்னிங்லேருந்து நின்றுட்டே ஹோஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த டயர்ட்னஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணுறீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு ஆங்கர் நோஸ் ஆங்கர்ஸ் ஃபீலிங். ஆப்வியஸ்லி. யா, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த செஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? எஸ், நானும் வந்து அப்படி தான் உங்களுக்காக மேமோட வேர்டிங்ஸ்க்காக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வெல்கம் மேம். செக். ஸோ இன்றைக்கி இந்த ஃபயர் சைட் சேட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நம்ம நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருப்போம். முக்கியமாக வாழ்க்கையில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே நம்ம மனசு உடைஞ்சு போய் நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் ஒரே இடத்துல முடங்கக்கூடிய நபர்கள் நம்ம எல்லாருமே தான், இன்க்ளூடிங் மீ. ஆனால் தான் உருவாக்கின ஒரு சாம்ராஜ்யம், கோடிக்கணக்கான ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண ஒரு பிஸ்னஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பேங்க்கில் அவங்க வந்து ஷூரிட்டி தன்னுடைய வீடெல்லாம் கொடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் ஆரம்பித்து, அண்ட் அந்த சூப்பர் மார்க்கெட் திடீர்னு 2010 வருஷத்தில் அதை க்ளோஸ் பண்ணி 2011 வருஷத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 2012 வருஷத்தில் திரும்பியும் கையில் இருந்த காசு எல்லாமே போய் 100 ரூபாயிலிருந்து இப்போ அவங்க இருக்கிற அஸ்வதி ஹாட் சிப்ஸ் இந்த பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க. முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுக்கலாம். இன்றைக்கி இவங்க வந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை உருவாக்கி 17 நாடுகளுக்கும் இன்றைக்கி இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்வதி ஹாட் சிப்ஸோட எம்டி டாக்டர் இளவரசி ஜெயகாந்த். இந்த டாக்டர் பட்டம் அப்படிங்கிறது இவங்க 5th ஸ்டாண்டர்ட் தாண்டதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்டை முடித்து அதுக்கப்புறம் நான் படிக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு படித்த முதல் பெண் இவங்க வீட்டில். இன்றைக்கி டாக்டரேட், ஆனரரி டாக்டரேட் கிங்ஸ் யூனிவர்சிட்டி பிரிட்டன்லேருந்து இவங்களுடைய சாதனைகளுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து சின்ன இன்ட்ரோ. இவங்களை பற்றி நான் சொன்னது நிறைய அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா நான் நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய இடங்களில் நீங்கள் மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெண் ஒரு பல கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் அது வந்து பண்ணிட முடியாது. இன்னும் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் தொழிலில் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது மேம் சின்ன வயசில்? சின்ன வயசுலன்னு சொல்கிறதுக்கு எங்கள் ஊரில் வந்து மதுரை உசிலம்பட்டி. நான் எங்கள் கிராமத்தில் வந்து யாருமே பொம்பளை பிள்ளைங்கள படிக்க விட மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களே வேணான்னு யோசிக்கிற ஒரு ஊர் தான் எங்கள் ஊருன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் போனது கேரளாவில் திருச்சூருன்ற ஊரில் போனதுனால மட்டும்தான் அங்கே வரைக்கும் படிக்க விட்டது. எங்கள் ஊரில் வந்து அங்கே 7 பிள்ளைங்க 6 பேருமே படித்ததில்லை. நாங்கள் அந்த ஊருக்கு போனதுனால எங்களை படிக்க விட்டாங்க. அதுவும் 5ஆவது போகையில் நீ எல்லாம் இந்த பக்கம் வந்துட்ட, இடுப்பு ஒசரத்துக்கு வந்துட்ட, இனி நீ பழனி மதுரைலாம் படிக்க தெரியல, இது போதும்மா, நீ பஸ் ஏறி ஊருக்கு வந்துடுவ, இதுக்கு மேலே நீ படிக்க வேணான்னு சொல்கிறவங்க தான் எங்கள் ஊர். இது வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஊர்லேயே அப்படி தான். அதனால் நான் 5ஆவது படித்த கிராஜுவேட்டு எங்கள் ஊரில் நான் தாண்ட சொல்லலாம். ஓகே, 5ஆவது படித்த கிராஜுவேட். ஆனால் உங்கள் ஊருக்கும் என்னுடைய சொந்த ஊருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. பெண் குழந்தையெல்லாம் படிக்க வைக்கணுமா அப்படின்னு நினச்ச ஒரு ஊரை தாண்டி உசிலம்பட்டி வந்து பெண் சிசுக்கொலை அதிகமாக நிகழ்ந்த ஒரு மாவட்டம். என்னோடய சொந்த ஊர் தர்மபுரி. அந்த தர்மபுரியில் தான் பெண் சிசு கொலைகளை தடுக்கிறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்டம். அப்போ இன்றைக்கி நம்ம 2 பேரும் பேசக்கூடிய இந்த விஷயம் நிறைய பெண்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய இந்த லைஃப் ஜேர்னியில் உங்களோட அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த பிஸ்னஸ்லேருந்து
நீங்கள் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எங்கள் ஊரில் எல்லாமே விவசாயம்தான். ஆனால் 7 வருஷம் எங்கள் ஊரில் மழை இல்லாத ஒரு காலத்தில் வந்து எங்கள் அப்பா வகுத்து பொழப்புக்காக கேரளா திருச்சூருன்ற ஊருக்கு போனவர். எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் 7 பேருன்னையில் எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறந்து எங்கள் அண்ணனுக்கு குழந்த பிறந்த பிறகு தான் என்னையை பெற்றிருக்காங்க. எங்கள் ஆத்தாளுக்கு 52 வயசில் நான் பிறந்தேன். அதனால் பயங்கர டிஃப்ரென்ஸ். எங்கள் அண்ணன் பிள்ளைய மாதிரியே தான் என்னையே தெரியும். அப்படி இருக்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது அங்கே வருது. திரும்ப வந்து அங்கே வந்த பிறகு முறுக்கெல்லாம் சுட்டு எங்கள் அண்ணங்கள்லாம் நிறையா பேர் 3 அண்ணன். அதில் ஒரு ஆள் ட்ரிச்சியில் போய் முறுக்கையா வரம் பார்த்தாரு மணப்பாறைன்ற ஊரில். இன்னொரு அண்ணன் திருச்சூரில் பார்க்குறாரு. அப்போது அப்போ அங்கே இருக்கும் ஆத்தா இங்கே இருக்கும் அப்படிமா அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி போனதுனால திருச்சூருக்கு போனவங்க. அங்கே போயிட்டு வந்து என்னென்னா கொஞ்சம் வயசானோடனே அக்காவுக்கு குழந்த பிறந்துடும், இன்னொரு அண்ணனுக்கு குழந்த பிறந்துடும். அப்படியே எங்கள் அம்மா அங்கே ஊருக்கு போயிடுவா. அப்படியே நாங்கள்லாம் எங்கள் அக்கா அவங்களோட இருந்து அங்கனே படித்து அப்படியே இருந்ததுனால திரும்ப வந்து எனக்கு வந்து ஒரு 18 வயசில் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது அவருக்கும் வேறு வேலையெல்லாம் இல்லை, எனக்கும் வேறு வேலை இல்லை. எனக்கு தெரிஞ்ச தொழில் முறுக்கு வியாபாரம் தான். நானும் அதை தொட ஆரம்பித்தேன். அப்படியே நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். 18 வயசில் நான் ஒரு என்டர்ப்ரனர்ஷிப்பு ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக பெண்கள் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே என்னுடைய வீடு உட்பட ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு இது தேவையா அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க உனக்கு இது தேவையா? ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா. 2வது கேள்வி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை கேட்டாங்களா? 2 கையெல்லாம் தூக்குறீங்க. வாவ். 3வது அடிபட்டுருக்காங்க. இல்லை, நிறைய அடிபட்டதுனால தான் எப்படி இந்த அடிபட்டதுலேருந்து திரும்ப ஒரு சக்ஸஸ் உமனாக வரணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. அண்ட் 3வது கேள்வி என்னென்னா, வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு இந்த 3 கேள்வியை தவறாமல் கேட்பாங்க. இப்போது நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன யோசிச்சிங்க? இது நீங்கள் 100% கேட்டிங்கன்னா நான் ஒரு 200% கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா, எங்கள் வீட்டில் யாருமே வேறு வேலைக்கு போனதே இல்லை. எல்லாருமே வீட்டு வேலை அப்படி இப்படின்னே சுற்றிட்டு இருப்பாங்க. திரும்ப வந்து வீட்டில் சரக்கு போட்டால் கூட வெளியே போய் விற்கிறவங்க இல்லை. அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே என் வீட்டுக்காரர் நல்ல சப்போர்ட்டு தான். எப்படின்னா, நான் நல்லா படிப்பேன், கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன, சூப்பராக இருக்கீங்க மேம், அந்த அழகில் சொல்லலை, நல்லா நான் திறமையாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இது பண்ணையில் அவர் என்ன சொல்லுவாருன்னா, வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ ஜெயகாந்தா, எதுக்குடா அவளை போய் வண்டி ஓட்ட விடுற, நான் 2 வீலர் எடுப்பேன், இங்கேருந்து குருவாயூர் அப்படியெல்லாம் போய் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வருவேன். அப்படி எடுத்துகிட்டு வந்தால் ஏன்டா அவளை சுத்த விடுற, நீ ரொம்ப அவள் படிக்கிறா, எங்கிட்ட மலையாளத்துக்காரனை கூட்டாளி கட்டிக்கிடுவாடா, நீ ஏன்டா விடுற, ஒரு காமன் வேர்டு தான் இது. அதனால் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை விட என்னென்னா, நைட்டானால் வீட்டுக்கு வேகமாக வரணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் விட என்னென்னா, கரெக்டாக போய் அவங்களுக்கெல்லாம் சரக்கு நம்ம விற்றுட்டு வந்து ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காரருக்கு தான். நம்ம எப்பயுமே பொண்ணுங்கன்னா வீட்டுக்காரர் எப்படியாச்சும் சோப் போட்டு வளைக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. அது மாதிரி சம்பளம் ஜெயகாந்துக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தேன், ஒரு ப்ளூ கலரு. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும், பர்டிகுலராக விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். கண்டிப்பாக. எஸ். அப்புறமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2 வீலர் வாங்கினேன். அப்போ அவரவே ஃபஸ்ட்டு அவர் போய் ஓட்ட விடுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயுமே ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிறது. நோட் திஸ் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம், ப்ரையாரிட்டி மட்டும் அங்கே கொடுத்துருவோம். இப்போ காலையெல்லாம் மீட்டிங் போட்டப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எப்படினாலும் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாமல் லாஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த மேடம் சொன்னாங்கல்ல, லாஸ்ட்டு பாயிண்ட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு. கண்டிப்பாக நான் கேட்டுட்டுலாம் சொன்னதே இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுவேன், இப்படி செய்யலாமா, இப்படி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிப்பாட்டிக்கிடுவேன். இல்லை, அதை வந்து நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேங்கிறது தான் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நைஸ் மேம். ஒரு நல்ல பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துட்டோம்னாலே அங்கேருந்து வீட்டில் சண்டையே வராது. ஆப்வியஸ்லி நீங்கள் எவ்வளவோ அவங்க அப்பாலாம் அவங்க அம்மாலாம் போய் பார்த்துட்டிங்கன்னு வைங்க, உங்களை மாதிரி நல்ல பொண்டாட்டி யாருமே இருக்க மாட்டாங்க.
அப்படியே போகும்போது ஒரு புடவை, அதில் ஒரு அக்கா dress. தங்கச்சிக்கெல்லாம் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னு வைங்க, உங்களை மாதிரி உங்களுக்கு சிலையே வச்சுருவாங்க வீட்டுக்காரங்க கண்டிப்பாக. எஸ், சூப்பர் பாயிண்ட் மேம். ஸோ இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய கான்க்ளேவில் வந்து அட்வைஸ் எல்லாம் நானும் கேட்டிருக்கேன். பட் இந்த அட்வைஸ் நான் கேட்டதில்லை. யாராவது கேட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஓகே. இல்லை, நம்ம ஏமாத்தலாம் வேண்டாம். நம்ம வளரணும் அப்படின்னா அவங்க ஆசையை தூண்டணும். கண்டிப்பாக நம்ம வந்து எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் நம்ம குடும்பம் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நம்மளோட கோல்லையே பெரிய கோலு நம்ம ஃபேமிலி கோல் தான். அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஷியல் கோலு, எல்லாம் ஹெல்த்து வெல்த்து எல்லாமே வரும். அதனால நம்ம ஃபேமிலியை கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் ஃப்ரீயாக இருப்போம், நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. திரும்ப நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து வளர்ந்து நம்ம முன்னாடி நிற்கையில் நம்ம என்னமோ பண்ணிட்டோம், எதோ சாதிச்சிட்டோம்னு வெளியே யார் சொன்னாலும் காரியம் இல்லை. நம்ம உள்ளத்துலேருந்து சொல்லணும், நம்ம எதோ சாதிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்ல அட்வைஸ் மேம். இப்போது நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் வரீங்க. பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆசை சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 2010 நீங்கள் பேங்க்கில் ஒரு 50 lakhs லோன் வாங்குறீங்க. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? சூப்பர் மார்க்கெட் தொடங்கையெல்லாம் சூப்பராக தான் போச்சு. எப்படின்னா, நான் வந்து இப்போ நான் சொன்னேன்ல இந்த பிஸ்னஸ்லாம் நானும் ஸ்டார்டிங் என்டர்ப்ரனர் தான். அதுலேருந்து தொடங்கி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 2 வீடு, ஒரு காரு, அப்படி ஒரு கேரளாவிலே சிறந்த தொழிலதிபர்ன்ற ஒரு அவார்டெல்லாம் வாங்குகிற அளவுக்கு வந்து நிற்கிறேன். அந்த டயத்தில் எனக்கும் ஒரு ஆசை வருதுல்ல, நீ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போட ஆரம்பித்தேன். அப்படி சூப்பர் மார்க்கெட் போடையில் திருச்சூர், திருப்பரையாறு, எர்ணாகுளம், குருவாயூர், இந்த ஊரெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் இந்த ஊருக்கெல்லாம் போய் விற்றேன் இந்த சரக்கெல்லாம். நிறையா 16 மாஸ்டர்கள் நின்று சரக்கு போட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கு பேக்கிங் நடந்துகிட்ருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு 50 அப்படி இருக்கையில் நீ என்ன பண்ணலான்ற நயத்தில் தான் நான் ஒரு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரேன். ஆனால் என்ன போட்டாலுமே நம்ம மண்டைக்குள்ளே முறுக்கு தான் சுற்றும்ன்ற மாதிரி என் கடைக்கு சுற்றி எப்படின்னா, இப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இந்த பக்கம் பூரா ஒரு கிளாஸ் டோர், இங்கிட்டு ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும். இங்கே வந்து அவன் சரக்கு வாங்குறானோ இல்லையோ, அங்கே உளுந்த வடை மணக்கும், இந்த பக்கம் ப்ரெட்டு சுற்றும், அப்படியே சுட சுட இறக்கிக்கிட்டே இருப்பேன், அல்வா போட்டுட்ருப்பேன். அப்படி பார்க்கையிலே ஒரு வாயில் எச்சி விடுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னா இதை வாங்குறானோ இல்லையே, இதை வாங்க விட்டுறணும், அதான் என்னோடய கோலு. அப்படியே நல்லா அதுவும் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. திரும்பியே பார்க்க முடியாத அளவுக்கு பிஸ்னஸ் நல்ல க்ரோத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம சினிமாவெல்லாம் நடக்கிற மாதிரி பெரிய ஒரு 8 திருட்டு என்னை சுற்றி நடக்குது. எப்படின்னா, ஒரு ஒமினி காரு திருடு போகுது, ஃபஸ்ட்டு வாங்கின காரு. அது எங்கள் புள்ள எப்படியோ அதே மாதிரியே அந்த காரையும் ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேயே, எங்கள் வீட்லேயே அப்படி சொல்லலாம், ஒமினி காரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்து சீலோடைக்காமல் இறக்குறோம்ன்ற பாரு, அப்படி வாங்கின காரு. அப்போ அதனால் அது மேலே ஒரு பெரிய ஆசை இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு 73 பவன் நகை இருந்துச்சு, அது திருடு போச்சு. என் சூப்பர் மார்க்கெட்டை ஒரு நாள் ராத்திரி அந்த இதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு, இண்டிவிஜுவலாக நானாக நடத்துனதுனால இந்த கணக்கு பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சிட்டானுங்க. நிறையா இந்த 1 கிராம் கோல்டுலேருந்து இந்த இறக்குமதி பண்ணுற நிறையா பொருள்கள் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய டின் பீர் மட்டும் 1500 அன்னைக்கு விற்கும். அப்படி பொருளெல்லாம் பண்ணி எங்கேயும் கிடைக்காத பொருளாக வாங்கிட்டு வரேன். ஏன்னா இத்தனை சூப்பர் மார்க்கெட்லேயும் நான் போனதுனால அந்த எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எது பெஸ்ட்டோ அதை நம்ம கடையில் இருக்கணும், அதான் நம்மளோடது. அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த திருடெல்லாம் நடக்குது. 1 by 1 அப்போ ஃபஸ்ட்டு போச்சு, 2வது போச்சு. அப்போ மனசில் நினைக்கிறேன், நான் எங்கேயோ ஒரு கவனக்குறைவு இருக்குது, எங்கேயோ எனக்கு ஒரு சுற்றி திருட இருக்கான், எங்கே இருக்கான்னே தெரியலை. அப்படியெல்லாம் யோசித்து கொஞ்ச நாள் நின்றுட்டுருப்பேன், படார்னு விழுந்துடுவேன். போய் பார்த்தா லோ சுகரு, லோ ப்ரெஷருன்னுவானுங்க. ஒன்றுமே இல்லை, சீக்கே இல்லை. ஏன்னா டென்ஷன், இங்கே தலையை சுற்றி எவன் களவான்றானே தெரியலை. என்னை சுற்றி நிற்கிறவங்கள எவன் களவானியோ அப்படியே பார்ப்பேன் நான். அந்த யோசனை அப்படி ஓடுது. அப்படிலாம் பண்ணி ஒரு 6 மாதம் படுத்த படுக்கை ஆகிட்டேன். சாப்பாடு வாயில் வச்சு விடணும், குளிப்பாட்டி விடணும், அந்த சிச்சுவேஷன். இவ்வளவு பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் நடந்துகிட்ருக்கு. நானாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹெச்ஆரோ, சூப்பர்வைசரோ, பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டோ, அது மாதிரி ஒரு ஆப்ரேஷன் மேனேஜரோ யாருமே கிடையாது. அன்றைக்கி கேமரா கூட கிடையாது உண்மையை சொன்னான்.
அப்படி இருக்கிறதுலேருந்து திருடு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. என்னைய வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி யாருக்குமே தெரியாது. அப்படியே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் எல்லாமே அன்ன வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண வேண்டியதாகி போச்சு. அப்படியே ஜீரோன்னா பிக் ஜீரோவாக இருந்தேன். அதிலேருந்து திரும்ப வந்து பார்க்கையில் நிறையா திருடு. நம்ம ஆளுக வந்து 50 லட்சம் லோன் எடுத்தது வந்து 96 லட்சத்தில் நின்றுச்சு. 1,40,00,000 ரூபாய் என்னோடய பேங்க் லோன் மட்டும் இருந்துச்சு. சுற்றி ஒரு நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நிறையா இருந்தாங்க. அப்படி எல்லா பிரச்சனைகளும் கடன் மேலே கடன், அங்கிட்டு வாங்கி இங்கே கொடுக்குறது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது. எப்படியாச்சும் ஏன்னா நான் பிஸ்னஸில் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ணது எதுவுமே ஃப்ளாப் ஆனதில்லைன்ற ஒரு நம்பிக்கை. அதிலே கடை ஏறி போச்சு. திருப்பி பிடிச்சி நிற்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. என்னோடய எல்லா சாம்ராஜ்யமும் இல்லாமல் போச்சு. என்னோடய வீடு அன்ன வரைக்கும் வாங்கின 2 வீடு ஜப்தி ஆகி போயிடுச்சு. கடைசியில் அந்த ரோட்டில் ஒரு தெரு ஓரமாக ஒரு பெட்டி கடை போட்டு உளுந்து வடை பருப்பு வடை 2வது சுட ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் இன்றைக்கி நிற்கிற இளவரசிக்கு வரேன். ஒரு கோடிக்கணக்கான டேர்ன் ஓவர் இருந்த ஒரு பிஸ்னஸ்ஸை சொந்தமாக ஆசைப்பட்டு கட்டின வீடு அது ஜப்திக்கு போயிடுச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, என் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, நான் ஒரு விஷயத்தை பண்ணேன் அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணுவேன், அதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்குமான்னு தெரியல. சரியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் டோட்டலாக வீடு ஜப்தி ஆயிரும் அப்படிங்கிறப்போ ஒரு பேங்க் மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு. அப்போ வந்து அந்த மனிதர்கள் மீதான நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? கண்டிப்பாக ஆண்டவன் மேலே தான் நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தி. எப்படின்னா நிறையா இப்போ வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது நிறைய கடங்காரங்க எனக்கு கூப்பிடுவாங்க. காலையில் வந்து இளவரசியை பிடிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லா பேருமே நான் அங்கிட்டு ஃபோன் பண்ணுவேன். எப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துருப்பேன் 7 மணி வரைக்கும், எப்படா விடியும்னு. விடிஞ்ச பிறகு நான் கூப்பிடுவேன், சார் என்னால் இப்போதைக்கு தர முடியாது, நான் 1 மாதம் கொடுக்க முடியும்னா 4 மாதம் கழித்து தான் தர முடியும். நீங்கள் சும்மா என் வீட்டுக்கு வந்து சல்லியம் பண்ண வேணாம். உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இப்போ கூப்பிட்டு சொல்கிறேன். உங்களை ஏமாற்றணும்னா நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக ஆளுங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், இளவரசி என்ன பண்ணுவான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவள் சூசைட் பண்ணிக்குவா, குழந்தைங்கள கொன்றுவாங்க, இல்லை ஊரை விட்டு ஓடிடுவாங்க. இந்த 2 பதிலை தவிர எவனாச்சும் ஒரு பதில் மாற்றி சொல்லுவாங்களா? இளவரசிக்கு வேலை தெரியும், பொழைச்சிக்கிருவான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் திருப்பி பதிலடி எப்படி கொடுக்கணுன்னா இப்படி தான் கூப்பிட்டு கொடுக்குறது. அப்படி மொதல் தடவை வைவாங்க, 2வது தடவை வைவாங்க, 3வது தடவை கொஞ்சம் காமாக இருப்பாங்க. அப்புறம் போய் ஒரு கவர் நிறைய பலகாரம்லாம் சுட்டு போய் வீட்டில் போய் பார்த்துட்டு, நீங்கள் என்னை நம்பி கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் திரும்ப தந்துடுவேன். நீங்கள் வந்து என்னை எப்பயும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்க்காதீங்க. என்னையை வைகிறது பிரச்சனை இல்லை, என் வீட்டில் வந்து என் பசங்க பார்க்குறாங்க, என் வீட்டுக்காரர் பார்க்குறாரு, இதெல்லாம் பெரிய எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு இது உண்டாக்குது. அதனால் நீங்கள் எங்களை பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வரும். அது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. எப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி. திரும்ப நிறைய அந்த ஃபுட்பாத்தில் நிற்கும் போது 1 தடவைக்கு 3 தடவை 4 தடவை சொல்லும் போது எவ்வளவு நம்பிக்கையானாலும் கூட நம்ம காசு போயிருமோன்ற ஒரு பயம். அவங்க சிச்சுவேஷனில் என்ன யோசிக்கையில் அவங்க தப்பெல்லாம் பண்ணலை, நம்ம நிலைமை அப்படி மாறிக்கிருச்சு, அவ்வளவுதான். இப்போது அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு எந்த நிமிஷத்தில் ஏற்பட்டுச்சு? ஏன்னா இவ்வளோ கடன் இருக்குது, வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு 1.5 கோடி ரூபாய் கடன் எப்படி நம்ம வெளியில் வருவோம் அப்படின்னு பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, ஃபேமிலியே டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருந்துட்டு திரும்பியும் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து 100 ரூபாய் மட்டும் கையில் வச்சுட்டு நம்ம திரும்ப இந்த தொழில் பண்ணுறோம், திரும்ப நம்ம வாங்கின கடன் எல்லாம் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு எதனால் அந்த எண்ணம் வந்து ஏற்பட்டுச்சு? நீங்கள் இப்படி நினச்சிருக்கலாம்ல, நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம அங்கே வேறு ஏதாவது வேலை பார்த்து கடன் கொடுக்கலான்னு. ஆனால் ஏன் இருந்த இடத்துல பண்ணணும்னு நினச்சி? நம்ம அட்வைஸ் ஃபுல்லாக தான் இருக்கும், நீ ஊரை விட்டு போயிருமா, நாங்கள் பார்த்துக்கிறோம்மா, இது பண்ணிக்கிறலாம், இங்கே வந்து சொன்னாங்கன்னா நான் பேசிக்கிறேன், இளவரசி எங்கேயோ போயிடுச்சு தெரியலை அப்படின்னு சொல்லுவோன்னு பக்கத்து வீட்டில் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னை நம்பி கொடுத்தவனை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அதே வீட்டிலே இருந்தேன். இன்னமும் அந்த வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கப்புறமேலுக்கு எனக்கு சுற்றியும் மற்றவங்க மோட்டிவேஷன் என்னை பண்ண வேண்டிய, நானே அவங்களுக்கு பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நம்ம சாதிச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம்.
இன்றைக்கி நான் சொல்லையில் எனக்கு இப்படி ஒரு சேர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு சேரும் இல்லை, வேற ஒரு இடத்துல போய் கேட்க போனால் நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அந்த இடத்த தான் நான் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கெங்கே இருக்க முடியுமோ, என்ன மாதிரி எவ்வளோ என்டர்பிரைஸு தவிச்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு இப்போ ஆண்டவன் இப்படி உட்கார்ற அளவு கொடுத்துருக்குன்னா நான் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துட்டு தான் இந்த பூமியை விட்டு போகணும். இது என்னோடய கடமை. அதுக்காகவே நான் இவ்வளோ இதை போட்டு இங்கே வந்துட்டுருக்கேன். உண்மையை சொன்னால் யாருக்காச்சும் ஒன்று கிடைக்காத ஆண்டவா, ஒரு சின்ன ஒரு இது. அன்னைக்கெல்லாம் யூடியூப் இல்லை, யாரும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, மற்றவங்க யாருமே நம்மக்கிட்ட போனால் கூட யாரும் முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 3 என்டர்பிரனராஸும் என்னை பார்க்க வருவாங்க. இப்போது இன்றைக்கி கூட 3 நாள் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்கள பூரா நம்ம பார்க்கணும் வைக்கணுன்றதுக்காண்டி மட்டும்தான் நான் இதை பண்ணுறேன். திரும்ப வந்து ஆண்டவங்கிட்ட பண்ணாலும் நான் முயற்சி பண்ணுவேன் 24/7 மாதிரி. எப்படின்னா அந்த முயற்சிக்கு அப்புறம் சொல்லுவேன், சாமி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன், இனி மிச்சத்தை நீ பார்த்துக்கன்றது தான் அந்த கொடுத்த 5 லட்ச ரூபா. ஆனால் என்னை ஜப்தி பண்ணி என்னை இது பண்ணுறாங்கல்ல, இப்படி வீடை விட்டு நான் வெளியேறி வர டயத்தில் பாத்ரூமில் இருந்தால் கூட ஒரு போலீஸ் உள்ளே இருந்து தான் நான் பாத்ரூம் போக வேண்டிய கண்டிஷன். என்ன காரணம்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு நினச்சிக்கிட்டு. நான் அப்பயும் சொல்கிறேன், நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன், முடியலையா எனக்கு இல்லைடான்ட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகிறேன். ஆனால் இருந்தாலும் விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் இப்போ பேப்பர்கள்லாம் பார்ப்பீங்கல்ல, சீமெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்க, பெட்ரோல் ஊற்றி செத்து போனாங்க, இத்தனை பிள்ளைங்கள ஒன்றா போட்டு இது பண்ணிட்டாங்கண்டு. அந்த இதெல்லாம் நான் ஒரு காலமும் பண்ண மாட்டேன். எனக்குன்னு கொடுத்த உயிரை என் ஆண்டவன் எடுக்கிறந்தட்டி நான் வேலை பார்ப்பேன்னு தான் சார். அந்த டைம் வரைக்கும் நான் ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் பண்ணி கேட்குறேன், எனக்கு இவ்வளவு இத்தனை லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போ ஜப்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இத்தனை நான் வியாபாரம் ஓட்டுவேன், உங்களுக்கு நான் லோன் அடைப்பேன், எனக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுங்க, என்னோடய லோன் அடைச்சிட்டு உங்களுக்கு 2 பத்திரத்தையும் நான் உங்கள் கையிலே தந்துடுறேன் அப்படிலாம் சொல்கிறேன். அதை ஒரு நம்பி ஒரு பேங்க் மேனேஜர் வந்து நல்ல யோசனையாவெல்லாம் யோசித்து அவர் திறந்திருக்க முடியாது. அது ஆண்டவனோட ஒரு கிருபனால தான் மட்டும்தான் அந்த டயத்தில் அவருக்கு யோசிக்க மூளை கொடுத்துருக்காது ஆண்டவன். ஏன்னா உடனே வந்து 5 லட்ச ரூபாயை கட்டிட்டாரு, என் வீடு ஜப்தி நின்று போச்சு. அப்படியே அதிலேருந்து நம்மளை எவ்வளோ கஷ்டத்துலேருந்து ஆண்டவன் காப்பாற்றி வரும்போது நம்ம எத்தனை மடங்கு கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்பட்டது தான் இன்றைக்கி நிற்கிற எல்லா சாம்ராஜ்யமுமே. இப்போ இந்த கம்பேக் அஸ்வதி ஹாட் சிப்ஸை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த உழைப்புக்கும் அஸ்வதி ஹாட் சிப்ஸ் இன்றைக்கி 17 நாடுகளுக்கு நீங்கள் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க. இந்த கம்பேக்கில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பும் எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கு? அன்னைக்கு வந்து என்னோடய உழைப்பை மட்டும் கொடுத்துட்டே இருந்தேன், நான் மட்டும் உழைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு என்னென்ன திறமை இல்லையோ அந்த திறமை இல்லாத இடத்துல பூரா ஒவ்வொரு ஆளை சப்ஸ்டியூட்டாக வச்சுருக்கேன். எப்படின்னா நான் வந்து அன்னைக்கு நான் பெரிய ஓனரு, ஹிந்துஸ்தான் லீவர் ஓனர் கூட என்னை வெயிட் பண்ணி பார்க்கணும், அந்த அளவுக்கு நான் பெரிய வியாபாரி. அந்த டயத்தில் இருக்கும்போது என்னை யாருக்குமே தெரியாது. உண்மையை சொன்னால் அந்த ஆளுகளுக்கு தானே தெரியும். மற்ற இப்படி உங்களை மாதிரி ஆளுகளுக்கோ ஒரு என்டர்பிரைஸுக்கோ ஒரு எந்த இதுலேயுமே நெட்வொர்க்லேயும் நான் பண்ணதில்லை. என் வேலை அதான் மெயினாக. இது கூட ஒரு நெட்வொர்க்கு தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்குது கூட. இப்போ உங்களை பற்றின ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து படித்தேன். அப்போது நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்த போதும் என்ன நான் பில்ட் பண்ணுறதை நான் என்றைக்குமே நிறுத்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் உயரத்தில் இருந்த போதும் சரி, பாதாளத்தில் விழுந்த போதும் சரி, திரும்ப எழுந்து வந்த போதும் சரி, எல்லா இடங்கள்லையும் ஒரு நொடியும் உங்களை பில்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. அது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதான் முக்கியமாக வேணும். கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன்ல 5வது வரைக்கும் தான் படித்தேன்னு, அதுக்கப்புறம் நான் 10வது படித்தேன். 10வதுன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கெஞ்சி கூத்தாடி 10வது வரைக்கும் நான் எப்படியாச்சும் படுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள்லாம் பட்னியெல்லாம் கிடந்திருக்கேன். என்னை எப்படியாச்சும் பள்ளிக்கூடம் விடுங்கன்னு. அப்படியே என்னை கொண்டு போய் விட்டு நானும் 10வது படித்தேன். ஃபஸ்ட் இயர் ஃபெயில் ஆனேன். 2வது படித்தேன். அப்படியே 10th பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அப்படி பண்ணையில் தான் என் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறமேலுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தேன். +1 +2 ஒன்றா எழுதினேன். டிகிரி ஃபஸ்ட் இயர் எழுதினேன், செகண்ட் இயர் எழுதினேன். அதுக்கப்புறமேலுக்கு என்ன படிக்கணுன்னா அப்புறம் பூரா வியாபாரம் தான் மண்டைக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே 2 குழந்தைங்களாயிருச்சு. அவங்க வேலை, வீட்டுக்காரர் வேலை, அவங்க குடும்ப வேலை, என் குடும்ப வேலைன்னு அப்படியே பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா
நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினருக்கு கீழே இப்பயும் படிச்சுட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக. அதுக்கப்புறமேலுக்கு நான் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகள்லேயும் போய் மெயினாக மாங்காவில் என்ன பண்ணுறது, பலாப்பழத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ண முடியும், தேங்காவில் என்ன பண்ண முடியும், பலா கொட்டையில் என்னென்ன பண்ண முடியும், அதெல்லாம் குக்கீஸ் போட்டால் செமையாக இருக்கும். ஹை சுகர் உள்ளவங்க கூட சாப்பிட்லாம். இப்போ கூட ஸ்டிவியில் நம்ம வீட்டில் சுகர் உள்ளவங்க சாப்பிட்ற மாதிரி இது நடந்துக்கிட்டு இருக்குது, R&D நடந்துகிட்டு இருக்குது, ட்ரைனிங் போய்கிட்டே இருக்குது. நம்ம எங்கெங்கே போய் படிக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு என் கடையில், என் சொந்த கடைனால் நம்மளுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சு, அதை டெவலப் பண்ண முடிஞ்சு, அது கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சு, எல்லாமே டெவலப் பண்ணுறது தான். அது எல்லாமே இந்த படிப்புனால் மட்டும்தான் நடத்த முடிஞ்சு. இன்றைக்கி அந்த டாக்டரேட் எடுத்திருக்கேன்னா ஒரிஜினல் டாக்டரேட் இல்லை, முறுக்கு சுற்றி நான் டாக்டர் ஆகிருக்கேன். இதுதான் உண்மை. இப்போ இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு எல்லாமே இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத அப்படின்னு ஐடியாஸ் கொடுக்குற மென்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் தொழிலுக்கு உள்ளே வந்த போதும் சரி, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு யாராவது கைட் பண்ணுறாங்களா? நீங்கள் இப்படி பண்ணுங்கம்மா, இது சரியாக வரும், இல்லை இதை பண்ணாதீங்க, இது சரியாக வராதுன்னு உங்களுக்கு யாராவது கைட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக அவங்களாம் இல்லாதனால தான் நான் வர முடிஞ்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓவர் கைடன்ஸ் எல்லாம் நல்லதில்லை. ஏன்னா அவங்க ஐடியா தான் நம்மளுக்கு வர. நம்ம ஐடியா எப்பயுமே இம்ப்ளிமெண்ட் நம்ம ராஜாவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒன்று, திரும்ப நம்மளுக்கு குறைகள் நிறைகள் இருக்குது, அது நம்மளை விட தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸில் கம்ப்ளைண்ட் இருக்கா, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை எங்களுக்கு கீழே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதுக்கு கீழே ஒரு அக்கௌண்டண்ட்டு, அதுக்கு 4 அக்கௌண்ட் செக்ஷனில் 4 பேர், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜரு, பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டு, HR, சூப்பர்வைசரு அப்படின்னு வச்ச பிறகுந்தான் அந்த இடத்த பூரா ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபில் பண்ண பிறகுந்தான் நான் இப்போ நல்லா இருக்கேன். ERP செட் பண்ணுறது எப்படி, அப்படி எல்லாமே செட் பண்ணி பண்ண பிறகு தான் நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். இதைத்தான் செய்யணுமே தவிர நம்மளுக்கு ஒரு ஆள் துணையால் தேவையில்லை, நம்மளே போதும். இதனை இவன் கண் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் அது ஒரு முக்கியமான குவாலிட்டி. எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறது இல்லாமல், அது யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அதுக்கு கரெக்டாக ஒரு பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டாலே நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வைக்கலாம். மேம், இப்போது நீங்கள் அஸ்வதி ஹாட் சிப்ஸில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, என்னென்ன நாடுகளுக்கு அதையெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்க? அஸ்வதி ஹாட் சிப்ஸில் ஒரு 400 சிலர், குறைஞ்சது 500 ப்ராடக்டாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்கள் நினைப்பீங்க அது என்னமே இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டெல்லாம் கிடையாது. நீங்கள் வாழைக்காவில் சேனா, சேம்பு, கடச்சக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது பிரெட் ஃப்ரூட்டு, அப்படி இதெல்லாம் என்னென்ன வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமோ அதான் நான் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அது எப்படி நம்ம ஹெல்த்தியாக பண்ண முடியும், அதுக்கு நான் R&D நடத்திக்கிட்டே இருக்கேன். அது டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறோம். இப்போ ஆகாரில் அட்டன் பண்ணுறேன், துபாய் மாலில் அட்டன் பண்ணுறேன். இப்படி நம்மளுக்கு எங்கெங்கே இடம் இருக்கோ, நம்ம இருக்கிற இடத்துலே உட்காந்தா யாருக்குமே தெரியாது. நம்ம எங்கெங்கே போகணுமோ அங்கே நம்ம தான் போய் சேரணும். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள வியாபாரம் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இது நம்ம யாரும் கொண்டு தரப்போகிறதில்ல. நீங்கள் ஆண்டவனே கூரையை பிச்சு கொடுக்குறா இருந்தால் 2 கை நீட்டி நிற்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் 2 கை நீட்டி நில்லுங்க, கண்டிப்பாக ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போது நீங்கள் நிறைய இடங்களுக்கு கான்ஃபரன்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணுறீங்க, அங்கே நெட்வொர்க்கிங் எல்லாம் பண்ணுறீங்க. அது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், என் கையில் விசிட்டிங் கார்டு இருக்குது, எனக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்குது, எல்லாருமே என்னை தேடி வரணும், என் ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு போய் நெட்வொர்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது? அதை ஏன் பண்ணணும்? ஏன் பிஸ்னஸுக்குன்னு இல்லை, விளக்கமாறு விற்கிறதா இருந்தால் கூட நெட்வொர்க் பண்ணி தான் ஆகணும். எந்த பிஸ்னஸுக்குமே அதுக்கு ஒரு கரெக்டாக நீங்கள் எங்கே நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். மற்றவங்க வேறு யார் இப்போ ஒரு சினிமா ஆக்டரே கொண்டு நான் இங்கே நின்று இந்த மாதிரி நான் சிப்ஸு விற்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் சொன்னால் தானே நம்புவீங்க. அதே மாதிரி உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் ஆத்தா. நீங்கள் சொல்லுங்கள், நான் எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணுறேன், நான் இதுக்கு உயிரை கொடுத்து நான் இதுக்கு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு இடத்துல சொன்னால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 ஆச்சும் கஸ்டமர் வருவாங்க. அந்த கஸ்டமர் பில்டு பண்ணோம்னா நெட்வொர்க்கு மஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் நிறையா ஆர்கனைசேஷனில் இருக்கேன்.
அதாவது பிஎன்ஐயில் இருக்கேன், சேம்பர் ஆஃப் கொமர்ஸில் இருக்கேன், நிறையா ஒரு என்னமே சொல்லுவாங்க பேக்கர்ஸ் அசோசியேஷன், கேஹெச்ஆர், என்னென்னத்தில் பண்ண முடியுமோ அதெல்லாம் போய் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பெஸ்ட்டு. இப்போ நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது நீங்கள் நிறைய ஆர்கனைசேஷனில் அசோசியேஷனில் எல்லாமே இருக்கீங்க. இப்போது அந்த அசோசியேஷன் மூலமாக அங்கே வரக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அந்த கைடன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்க சவாலாக நினைக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 3 விஷயம் என்னமா பார்க்குறீங்க? முகத்தில் ஒன்று, நீங்கள் Zoom மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, 90% பேர் அந்த ஃபோட்டோவை கூட திறக்க மாட்டாங்க. அது பிளாக் கலரில் இருக்கும். அதே பெரிய தப்பு இல்லையா? சொந்த முகத்தை காமிக்க முடியலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் தான் முன்னேறி வரணுன்றது தான் எனக்கு சொல்லணும். வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கருப்பாக இருக்கோம், சிகப்பாக இருக்கோம், எதுவுமே தேவையில்லை. நம்ம செய்கிற வேலை என்ன, நம்ம செய்கிற தொழில் என்ன, அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டெவலப் பண்ண முடியுன்றது தான் எனக்கு. நீங்கள் விசிபிளாகுங்க. மற்றவங்க வந்து நீங்கள் உங்களை தேடி நடக்க. இந்த செட் பண்ணவங்ககிட்ட கேட்டால் தெரியும். எனக்கு ஒரு ஹோல் தான் பண்ணாங்க, யாருன்னு தெரியல இதில். நான் சொன்னேன், சரி சார் நான் வந்துடுறேன், அன்றைக்கி டைம் இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். அது மாதிரி நம்மளுக்கு எங்கே இருக்கணும்னு அவங்க ஆண்டவன் ஒரு வழி கொடுக்குதுன்னா நம்ம அங்கே போய் சேரணும். அது நம்மளோட கடமை. அவங்க வந்து நம்மளை கப்பலில் ஏற்றி வருவாங்கன்னு நினைக்கிறது தப்பு. இப்போது நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் நீங்களாக தேடி தேடி போய் பண்ணுறீங்க. நான் இதை கற்றுக்கணும், நான் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைக்காவது வந்து நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, ஓகே நம்ம தான் இப்போ கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறோமே, இப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அடுத்து அவங்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட் என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? சத்தியமாக இல்லை, இன்ன வரைக்கும் இல்லை. அந்த மூளை மட்டும் ஆண்டவா எனக்கு கொடுக்காதேன்னு நினைப்பேன். நான் எப்பயுமே இப்படியே இருக்கணுன்றது தான் மெயினாக. ஓகே, இப்போது நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா மேம்? நிறையா புக் படிப்பேன். ஓகே, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு 3 புக் சஜஸ்ட் பண்ணணுன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் சைடில் இருந்து? அது என்ன டாபிக்னாலும் இருக்கலாம், தமிழ், இங்கிலீஷ். மலையாளத்தில் தான் இருக்கேன். நான் படித்ததெல்லாம் மலையாளம் தான். அதனால் எனக்கு தமிழ் அல்கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லி புக்கு சூப்பராக இருக்கும். அது வந்து நீங்கள் ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தாலே கொஞ்சம் நிறையா இருக்கும். திரும்ப வந்து சாணக்கிய சூத்திரம்ன்ற புக்கெல்லாம் சூப்பர். அது வந்து நம்மளுக்கு வந்து எங்கே யோசிக்க முடியாதோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு அறிவியை கொடுக்கும். அங்கே சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிணத்துல தண்ணி போட்டால் ராமன் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்கள்ல, இந்த புக்கு படித்தா கூட நம்ம பிஸ்னஸுக்கு அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். ஒரு கஸ்டமர் எப்படி இங்கே கொண்டு வரலாம், அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், அவங்கக்கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் 1 ரூபாய்க்கு கேட்டாலும் எங்கள் கடையில் வந்து 1 முறுக்கு கேட்டாலும் கொடுப்போம், 1 டன்னு கேட்டாலும் கொடுப்போம். அது மாதிரி இப்படி ஒரு கஸ்டமரை எப்படி அவங்க கிட்ட கொண்டு வர முடியும், அவங்க எப்படி ரிப்பீட் கஸ்டமர் ஆக முடியும், இதெல்லாம் ஒரு புக்ஸில் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். நம்ம ஒரு பெரிய ஒரு கோச்சுக்கிட்ட படித்தா கூட நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதான் எனக்கு அதில் சின்னதாக சஜஷன்ஸ் சொல்ல முடியும். திரும்ப நம்ம என்ன பார்க்குறோம், குதிரைக்கு லாடம் வச்ச மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம போகிற இடம் பூரா நம்மளுக்காக வேண்டிய செதுக்கிக்கிட்டே இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான ஒரு தீம் இல்லையா? அது சினிமா டைலாக் தான். அதாவது யாராவது நம்மக்கிட்ட நம்மளை ஏதாவது விமர்சனம் பண்ணால், என் வாழ்க்கை நான் செதுக்குனது, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம லைஃப்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க மேம். இப்போ உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அப்படிங்கிறது, உங்களுடைய பொருட்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கஸ்டமர் உங்களை நம்புவாங்க. ஸோ அப்போ அந்த குவாலிட்டியில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது ஏன் முக்கியம்? ஏன்னா நீங்கள் வந்து டவுன்ஃபால் ஆகும்போதும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. நான் என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எந்த இடத்துல இருந்தாலும் என் பொருளை என்னால் அடுத்த நாட்டுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் எந்த அளவுக்கு முக்கியம்? இருக்கிறது வந்து எல்லாருக்குமே அது எப்படி நல்லா செய்கிறதுன்னு தெரியும். ஒரு சும்மா சொன்னால் ஒரு துவையல் அரைச்சா கூட எப்படி பண்ணுவோம், நம்ம நல்லா அதுக்கு தீயை குறைச்சி வச்சு வெங்காயத்தை கருக விடாமல் வச்சு தாளித்தாலே அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். அது கூட சில வீடுகளில் பார்த்தா அது ஒரு கடமையாக செய்வாங்க. இது நம்ம உயிராக செஞ்சோம்னா அந்த பொருள் எப்பயுமே தரமாக தான் இருக்கும்னு தான் எனக்கு நம்பிக்கை. அதை விட அந்த இது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது.
இப்போ எப்படி நம்ம அதை இது பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு என்ன கொடுக்குறோமோ, என் மகனுக்கு நான் என்ன ஊட்டுறனோ அதவே என் ஸ்டாஃபுக்கோ கஸ்டமருக்கோ நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்கும்னு தான் என்னோடய நம்பிக்கை. அதான் நான் இப்போயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யா மேம், இப்போது ஒரு பெண்ணாக உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக எங்களை போன்ற ஒரு தொழில் முனைவோருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க. இப்போ அந்த மைண்ட் செட்டை எப்படி மேம் வளர்த்துக்கிறது? ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காம, நம்ம கனவுகளை விட்டு கொடுக்காம, நம்ம உழைப்பை விட்டு கொடுக்காம அதை நம்ம தாங்கி பிடிக்கிறோம் இல்லையா? அந்த மைண்ட் செட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி அதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ராக்டிஸ்னால் நான் வந்து கோழிப்பட 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து அங்கே வடக்குநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு ரெகுலராக போவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. முடிஞ்ச அளவுக்கு போவேன். அதுக்கப்புறமேலுக்கு வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுவேன், ரெகுலராக புக் படிப்பேன். நான் வந்து நல்லா வந்து ஸ்டாஃபுகளோட நல்ல நெட்வொர்க்கு, அவங்களுக்கோட கஷ்ட நஷ்டம் அதை பற்றி நல்லா பேசுவேன். திரும்ப வந்து நம்ம ப்ராடக்ட்டில் எப்படியாச்சும் ஒரு ஐட்டத்தை வாச்சு நான் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு யோசிப்பேன். என்னால் பண்ண முடியல, அதுக்கு இத்தனை பெர்சன்டேஜாச்சும் நான் செஞ்சுருக்கேன்னு என்ன நான் பண்ணிக்குவேன், உறுதிப்படுத்திக்கிடுவேன். அதே மாதிரி நம்ம வந்து கோலுன்றது வந்து என்னோடய பெரிய உயிர் மாதிரி நான் உட்காந்துருக்க ஆஃபீஸில் வச்சுருப்பேன், நான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருப்பேன், நான் தூங்கி எந்திரிச்சா என் முன்னாடி வச்சுருப்பேன். எல்லாமே என்னை என் வீட்டுக்காரர் சொல்ல, உனக்கு வெக்கமே இல்லையா இப்படிலாம் ஒட்டி வைக்கிறதுக்கு, ஊர் பையன் என்ன சொல்லுவான்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், நான் யாரையும் களவானலை, அவங்க கஷ்டத்தை நான் அவங்கள கஷ்டப்படுத்தலை, என் சுயமாக நான் நல்லா இருக்கிறதுக்காண்டி நான் சொல்லி ஆவேன், எனக்கு எந்த வெக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சுருப்பேன். ஆனால் அது ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அது அப்படியே கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. நான் 2019 நான் இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபராக வரணும்னு ஒரு இங்கிலீஷ்காரி படத்தை போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். 2017 ஒட்டியிருந்தேன். 2019 இன்டர்நேஷ்னல் பீஸ் கவுன்சில் இன் யூஎஸ்ன்னு எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதே இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபர் அமெரிக்காவிலேருந்து எனக்கு அந்த அவார்டு கிடச்சிச்சு. அடுத்து வந்து 2026 வந்து சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்லேருந்து இந்த இந்தியாவிலே சிறந்த தொழிலதிபர் அவார்டு கிடச்சி. இன்றைக்கி ஒரு 1000 அவார்டுக்கு மேலே நான் வாங்கியிருப்பேன். எல்லாமே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிகளில், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, அப்படி பல ஊர்களில், துபாய், அப்படி ஊர்களெலாம் போய் இதெல்லாம் ஒவ்வொரு என்டர்பிரைஸுக்கும் மோட்டிவேஷன் மாதிரி சொல்கிறது, அது மாதிரி நிறைய அவார்ட்ஸுகளை நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே என்னை நம்பி வர எல்லா என்டர்பிரைஸுக்கும் நான் இதை சொல்கிறது தான். நிறைய கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கெல்லாம் நான் ஒரு இடம் கொடுத்து, எனக்கால கொடுக்க முடியலைனாலும் இந்த இடத்துல கிடைக்குதுன்னாச்சும் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை நான் இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் இருக்கிற காலம் வரைக்கும் செய்வேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு உங்களுடைய அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்கம்மா? நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் வந்து எப்படி பண்ணணும் நம்ம பிஸ்னஸ்லன்றதை நீங்கள் வந்து ஒவ்வொரு கன்சல்டண்ட்டுக்கிட்ட கேளுங்க. என் பிஸ்னஸை எப்படி நான் மற்றவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு போய் ஒரு காசாக பணம் கொடுத்து தான் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். என்ன பிஸ்னஸுக்கும் நெக்ஸ்ட் லெவல் இருக்குது, அதை நம்ம தான் அதை பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு தெரியலையா, அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் சஜஷன்ஸ் கேளுங்க, கொஞ்சம் கீழே இறங்கி உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு தொழில் முனைவோராக உங்களுடைய வாழ்க்கை பயணம் நிச்சயமாக இன்றைக்கி கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையை அவங்களுடைய தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எனக்கும் அது வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி மேம், இன்றைக்கி இந்த கருத்தரங்கில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you so much. I request you to stay back. I call upon Raghu, Associate Director of Cebu, onto the stage. Yes, to felicitate Hema Rakesh, digital entrepreneur, and our guest Dr. Ilavarasi P. Jayakant, MD, Ashwati Hot Chips. ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நிறையா கற்றுக்குறோம் உங்ககிட்ட இருந்து.
தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்ததாக we have vote of thanks by Vijay, Magic 20 Tamil. Please come to the stage. Thank you so much, ma'am. Thank you. Raghu sir, please stay back. Thank you so much for the panelists. Please take your seats. I call upon Balaji, CTO of Magic 20 Tamil, to the stage to felicitate. Yes. To felicitate Raghu. Thank you so much for the panelists. Please take your seats. So we are on the end of today's event. I now call upon Vijay, Manager cum Creative Producer of Magic 20 Tamil, for the vote of thanks. தேங்க்யூ ஸோ மச் மது. பொதுவாகவே பெண்கள்கிட்ட பேச லைட்டாக உதறும். ஸோ இவ்வளோ அழகான அறிவான பெண்கள் இங்கே இருக்குது. இல்லை, ஐ வில் மேனேஜ். ஸோ சமூகம் ஐ வில் மேனேஜ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்னிங்லேருந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகிறீங்க. ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் Balaji to facilitate Madhu. So small presentation for her dedication throughout the day. Boys, yes, thank you so much Madhu. You are wonderful throughout the day. So thank you once again. Please எல்லாரும் செட்டில் ஆகிடுங்க. ஸோ மேஜிக் பெண்கள்ங்கிறது நாங்கள் ஒரு சின்ன பாட்காஸ்ட் எபிசோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எம்எம்ஏல ஒரு 2 hours ஈவெண்ட்டாக ஃபஸ்ட் எடிஷன் பண்ணோம். அப்புறம் ஒரு 3 to 4 hours ஈவெண்ட்டாக செகண்ட் எடிஷன் பண்ணோம். இன்றைக்கி த்ரூ அவுட் த டே ஒரு எடிஷன், எங்களோட 3rd எடிஷன் ஹில்டனில் இவ்வளவு பெண்களோட பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நிறைய பேர் சண்டேவா கஷ்டம் சார், குழந்தைங்க இருக்காங்க கஷ்டம் சார், வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய காரணங்கள் வந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி த்ரூ அவுட் த டே இவ்வளோ பெண்கள் இந்த ரூமில் இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணன்றது நம்ம மனசில் இருக்க அந்த ஆஸ்பிரேஷன் தான். இந்த ஆஸ்பிரேஷன் இதை நாங்கள் ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, வர தயங்கின அந்த மக்கள்கிட்ட கொண்டு போகிற வரைக்கும் எங்களுடைய இந்த மிஷன் மேஜிக் பெண்கள் அப்படிங்கிறது தொடரும். அதுக்கு முக்கியமான காரணம் மேஜிக் பெண்கள் ஆகிய நீங்கள் எல்லோரும் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி த்ரூ அவுட் த டே இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு எங்களுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ், நேச்சுரல்ஸ், CK குமரவேல் சார், எங்கள் இன்வெஸ்டர் அண்ட் மென்டர் அவராக இருக்கட்டும், TN ரைஸ். ஸோ ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி எங்களுக்கு இந்த இடத்துல கை கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் மட்டும் அனௌன்ஸ் பண்ணலன்னா இந்த இடத்துல சீனே வேறு. பட் அதனால் நாங்கள் ரொம்ப அடக்கி வாச்சிருக்கோம். நாங்கள் மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஜெகன் சார். எங்களுடைய கிராட்டிடியூடை நீங்கள் அவசியம் கன்வே பண்ணிவிடுங்க. ஸோ நான் அண்ட் அதர் பிளாட்டினம் ஸ்பான்சர் செபு, ICICI மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அவர் சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் டாக்டர் ஐஸ்வர்யா நேச்சர் கியூர் சென்டர், 3R சில்க்ஸ், 3D செல்ஃபி, ஆர்கானிக் பார்ட்னர் அக்ஷய கல்பா, பிரிண்ட் பார்ட்னர் சவல் விகடன், தினமலர், இண்டஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ். ஸோ நிறைய கால்ஸ் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இவங்களுடைய பங்கு என்பது மிகப்பெரியது. எங்களுடைய ஸ்மார்ட் டிஸ்பிளே பார்ட்னர்ஸ், ஃபியூச்சர் வால் கிஃப்டிங் பார்ட்னர்ஸ், ராஜீஸ் கிச்சன், தனா ஃபுட்ஸ், ஆல்ரெடி பட்டியான். உங்கள் பேக்கில் நிறைய திங்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக, அறிவுக்கும் சரி உங்கள் பசிக்கும் சரி சரி ஹெல்த்தியான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அப்புறம் பிளிங்க் ஸ்மார்ட் ஹோம்ஸ், ஐஸ்வர்யா மேம், காப்பர் சேஜ், ரூபா, கியூரியஸ் கார்னர் அண்ட் அவர் டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் டிக்கெட் 9, டிக்கெட் நாடு, டிக்கெட் பிரிக்ஸ் அண்ட் அவர் சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் GTP, ட்ரீம் கால்ஸ், மன்னா மெஸ், ட்ரீம் கால்ஸ் அகிலா. பேரை சொல்லாட்டி எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்கிறேன். அகிலா, மன்னா மெஸ், வேர்னர், ஸ்வாதிஷ், 3 சேனல் ஆஸ்ட்ராவியூ அண்ட் நாட் லீஸ்ட் எங்களுடைய பேனலிஸ்ட் ஒன்ஸ் அகெயின் CK குமரவேல் சார். நாங்கள் என்ன சொன்னாலும்
கேட்பார் 10 நிமிஷம் தான் சார் இருக்குனாலும் சரி, ½ அன் ஹவர் இருக்குனாலும் சரி. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் எங்களுக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். அவர் இங்கே இல்லைனாட்டியும். அண்ட் அவர் அதர் செஷன் மது மேம் பல முறை நான் இங்கே ஸ்டேஜில் பதிவு பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இப்போ வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் கிட்ட இல்லாட்டி ஆங்கிள் கிட்ட தான் இருக்குது. ஒரு பெண் டு ஃபார்ம் அ ஃபஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ், அது மதுலுனாவை தான். எங்களுடைய ஒரே கோரிக்கையை ஏற்று ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நாங்கள் ப்ரீஃப் பண்ணியிருப்போம். எங்களை நம்பி, எங்களுடைய மிஷனை நம்பி, விஷனை நம்பி எங்கள் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ராதா, அவர் வெல்விஷர், பார்ட்னர், எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச் ராதா. அண்ட் அவர் நெக்ஸ்ட் பேனல் டிஸ்கஷன்ஸ் கயல்விழி கார்த்திகேயன், ஏமி சம்பத், தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் அன்கிதா பட்டோர், அனுராதா ராமச்சந்திரன் மேம். அண்ட் மீடியா இன்றைக்கி ஃபுல் டேலேயே ஆட்டநாயகன், மேன் ஆஃப் த டே, மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். மீடியா பேனல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கண்டக்டிங் த பேனல். இந்துஜா மேம், ரவுஃபா மேம், திலகவதி, சாம் கேண்டி வந்ததுலேருந்து இன்றைக்கி ஸ்டார்னா மேம் தான். தேங்க்யூ ஸோ மச் திலகா. சிவசங்கரி, அபர்ணா கணேசன் அண்ட் அவர் அதர் கெஸ்ட் மதிவதினி கிட்டலாம் நாங்கள் ஒரு 3 to 4 டேஸ் முன்னாடி தான் சொன்னோம். ஸோ எங்களுக்காக ஒரு சின்ன டைம் இன்பிட்வீன் டைமில் வந்து ரொம்ப நல்லா பேசி கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காந்தினி விஜயகுமார் மேம், சராயு மேம், இங்கே இருக்கீங்க இல்லையா, ஏதாவது பேர் முன்ன மன்னிச்சிருங்க. சரையு கரெக்டாக சொல்லிட்டேனா? தேங்க்யூ ஸோ மச் சரையு. அண்ட் நிவேதா மேம் அண்ட் ஐஸ்வர்யா செந்தில்நாதன் டு ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச். உமா மகேஸ்வரி, சிந்துஜா அண்ட் ஹேமா மேம், எங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்க தேங்க்ஸ்லாம் சொல்ல இன்னொரு டீம்லாம் இல்லை, அவங்க எங்கள் டீம் தான். எப்போவுமே பிள்ளையார் சொல்லி மாதிரி அவங்க பேரை போட்டு தான் ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஹேமா. அண்ட் இளவரசி மேம், கேரளாவிலேருந்து எப்படி பாம்பேலேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க, அந்த மாதிரி கேரளாவிலேருந்து மார்னிங்லேருந்து வந்து எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன் மேம், கோடிக்கணக்கில் கொஞ்சம் ஹம்பிளை குறைச்சிக்க, ரொம்ப அநியாயத்துக்கு ஹம்பிளாக இருக்கீங்க மேம் அப்படின்னு. தேங்க்யூ மேம், யூ ஆர் வெரி ஸ்வீட், வெரி வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை மேஜிக் பெண்களை இவ்வளோ பெரிதாக வெற்றியாக மாற்றினவங்க எல்லா மேஜிக் பெண்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்கள் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. தினேஷ், நீலேஷ், குணா, மணிமாறன், சுவாதிஷ், முத்துசெல்வி, அப்புறம் எங்கள் சிஇஓ, சிடிஓ எல்லாருக்கும் மீண்டும் எல்லார் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் இதைவிட மிகப்பெரிய களத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for coming today. Had a lovely day today. Signing off, VJ Madhu. Bye. Take care. வெரி சாரி, டீ அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இல்லைங்க, இந்த அனௌன்ஸ் பண்ணல இல்லையா. ஸோ டீ அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது, ப்ளீஸ் பி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ. மது எங்கே போகிறீங்க?